மறந்துட்டேன். ஓகே, ஹலோ மை டியர் டாக்டர்ஸ், எல்லாரும் நலமா வளமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கா, பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சோ தட் நம்ம இன்னைக்கு மாசா கிளாஸா 45 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் NTA ஓட டேட்டால இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்பவே ஹார்ட் ஒர்க், உழைப்பு எதை வேணாலும் சொல்லலாம், பட் அத்தனை ஹார்ட் ஒர்க்கை போட்டு உங்களுக்காக இந்த 45 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெக்கானா இதுல நான் டாபிக்ஸ் மட்டும் டீச் பண்ண போறது இல்லை, தி மோஸ்ட் 45 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டீச் பண்ணி அந்த டாபிக்ஸ்ல இருந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு காமிச்சு எப்படி அதை 160+ வாங்குற அளவுக்கு உங்களை மாத்தலாம், அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, அதோட ஸ்பீட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ கண்ணா, இது பியூர் அண்ட் பியூர் உங்க மேம் NTA ஓட டேட்டால இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கும். இது சும்மா ஏனோ தானோன்னு வாங்கப்பா ஃபுல்லா கெமிஸ்ட்ரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம், இந்த வீடியோல இவ்வளவு எடுத்துடலாம்ப்பா, வாங்க ரேண்டமா ஒரு 10 டாபிக் பார்ப்போம் அப்படின்லாம் இல்லை. ஒரே வீடியோ தான், 45 டாபிக்ஸ், 160+ மார்க்ஸ் கேரண்டி. சோ எல்லாரும் தயார்னா கமெண்ட் செக்ஷன்ல இப்பவே ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. Let us start the session right away. Yes, perfect my dear. கூடவே லைக்க தட்டி விடாதவங்க லைக்க தட்டி விடுங்க, ஏன்னா இன்னும் கம்மியான நாள் தான் இருக்கு கண்ணா. சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், இந்த கம்மியான நாளை ஒன்னொன்னா என்ன போறோம் நம்மளோட லைக் செக்ஷன்ல. ட்ரஸ்ட் மீ டாக்கண்ணா, ட்ரஸ்ட் மீ, திஸ் செஷன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு செஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன்ஸா இருக்க போகுது, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸா இருக்க போகுது. சோ தயவு செஞ்சு இந்த கிளாஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? ரைட்டா? இஸ் இட் கிளியர் மை டியர்? பெர்ஃபெக்ட் ராகனா, வண்டர்ஃபுல். எஸ், okay, so we are going to start. I can see a lot of fire emojis. super டாக்கண்ணா. இப்பவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், உங்களுக்கு அடுத்த 5 நாளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நம்ம கிளாஸ்ல கிடைக்க போகுது, எஸ்பெஷலி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில. ஸோ யாருக்காச்சும் எப்பவாச்சும் டவுட் வருது, மேம் ஐ நீட் யோர் அசிஸ்டன்ஸ் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட சோஷியல் மீடியா மேனேஜர் இருக்காரு, ஓகேவா? என்னோட சோஷியல் மீடியா மேனேஜர் இருக்காரு, அவர் இந்த சேனலை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ anything which comes very important, he will update me and we will ensure that we are giving you proper guidance. நான் உங்களுக்கு பர்ஃபெக்டா in-person guidance கொடுத்துருவேன், சரியா? ஸோ கவலையே படாதீங்க. ஸோ shall we start my dear, shall we start? ஃபீஸ் ரீஃபண்ட் ப்ராசஸ்ல டேக்கனா ஆல்ரெடி நான் 3-4 வீடியோ இப்பவே சொல்லிடுறேன், 3-4 வீடியோ ரீஃபண்ட்காக போட்டேன். Now focus only on the class. We are not going to talk about anything else. இப்பவே டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன், இந்த கிளாஸ்ல பியூர் அண்ட் பியூர் அகாடமிக்ஸ் பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். நோ அதர் சாட்ஸ், அதை நம்ம கடைசியா பாத்துக்கலாம், சரிங்களா? பிகாஸ் இப்போ உங்களுக்கு மார்க் தான் முக்கியம், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்? ஓகே, சாரங்கே மை டியர், பெர்ஃபெக்ட். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்ங்கறத திருப்பி உங்களுக்கு ரீஐட்ரேட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வெறும் 45 high yield topics from your previous year NTA's paper and NTA's data உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், சரியா? இதுல இருந்து கிட்டத்தட்ட 80% of chemistry marks உங்களுக்கு வரப்போகுது, which means உங்க கையில 160+ வாங்குறதுக்கான, ஓகேவா, 160+ வாங்குறதுக்கான ஒரு ரியலிஸ்டிக் டைம் டேபிள அக்யூரேட்டா இங்க டைம் டேபிள்ல ப்ரிப்பரேஷனை அக்யூரேட்டா இங்க நான் தரப்போறேன், சரிங்களா? கிளியரா? சோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு இனிமே ரிப்ளை வரும் கண்ணா, பிகாஸ் ஐ ஹாவ் அப்பாயிண்டட் மை எனக்குன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், கவலைப்படாதீங்க. ரீச் அவுட் மீ whenever needed, சரியா? சோ இப்போ ஒவ்வொரு சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சொல்லும் போதும் உங்களுக்கு 3 விஷயம் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட், the exact type of question NTA asked from it, என்னென்ன மாடல்ல எல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். ரெண்டாவதா ஸ்பீட் ட்ரிக்ஸ் அண்ட் மெமரி ஹுக்ஸ், ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சரியா? ஆல்சோ
per question நீங்க 40 to 60 secondsல முடிச்சா மட்டும்தான் உங்களால ரிசல்ட் கொண்டு வர முடியும். சோ அதுக்கு உங்களுக்கு ஸ்பீட் ட்ரிக்ஸும் மெமரி ஹூக்ஸும் தேவை. அதை எல்லாத்தையும் நான் சயின்டிபிக்கா உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ தட் சும்மா ஒரு ட்ரிக்கை நான் சொல்ல போறது இல்ல, அதை எப்படி ப்ராப்பரா ரிட்டென்ஷனோட கொண்டு போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ரைட். அடுத்ததாக ஒன் லைன் பஞ்ச். சோ ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒன் லைன் பஞ்ச். சோ தட் அது எப்பவுமே உங்க பிரெயின்ல அப்படியே ஸ்டிக் ஆன் ஆயிரும். சரியா? டெக்கனா இன்னும் 5 நாள் தான்டா. 5 நாள்ல நீங்க எல்லாரும் டாக்டர் ஆக போறீங்க. Trust me, this is going to happen. So எல்லாரும் அதுக்கு தயார்னா இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு fire தெரிக்க விடுங்க. We will start the session right away. I literally want every one of you to be there in the fire. ஏன்னா பிசிக்கல்ல 15 கான்செப்ட்ஸ், இன்ஆர்கானிக்ல 15 and ஆர்கானிக்ல 15 சொல்லி தான் நான் பிரிச்சிருக்கேன். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ மட்டும் தான் நான் சொல்ல போறேன். So let's start the game. முதல்ல பிசிக்கல்ல மோல் கான்செப்ட்ல ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறது மோல் கான்செப்டும் ஸ்டாக்கியோமெட்ரியும் தான். அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே ஸ்டாக்கியோமெட்ரினா என்னன்னு தெரியும். ஸ்டாக்கியோமெட்ரினா என்னக்கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எஸ், ஸ்டாக்கியோமெட்ரினா என்னக்கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஸ்டாக்கியோமெட்ரினா ஏன்ட்ட நல்லா கவனிங்க கண்ணா. Literally you are going to get 160 plus marks in this one video's topics. அதுக்கு தேவையான questions, என்ன மாடல் questions வரும்னு நான் சொல்ல போறேன். சோ தயவு செஞ்சு முழுமையான ஃபோக்கஸை இங்க வைங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் question, N2 plus H2 gives NH3. இப்போ இது பேலன்ஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா 2 நைட்ரஜன் ஒரே ஒரு நைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன், இது பேலன்ஸ் அல்ல. ஓகேவா? இப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுதாக்கனா வெரி சிம்பிள். ஃபோக்கஸ். என்னடா இது ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. சரியா? ரைட்டா? அப்போ நான் இங்க 3 ஹைட்ரஜனும் இங்க 2 ஹைட்ரஜனும் இருக்கறனால இங்க 3 இங்க 2 போடுறேன். Now it is balance. 2 நைட்ரஜன், 6 ஹைட்ரஜன். This is how you balance a reaction. கரெக்டா? ரைட். ஓகே. இப்போ இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ணி நம்மளோட மோல் கான்செப்ட்ல வரக்கூடிய क्वेश्चंस பத்தி பார்க்க போறோம். டெக்கனா ஆல்வேஸ் ரிமெம்பர், மோல் கான்செப்ட்ல உங்க எல்லாருக்குமே லிமிட்டிங் ரியேஜென்ட், எம்பிரிக்கல் மாஸ், மோலார் மாஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் தெரியும்ல. மேம் ஏன் ஸ்டாக்கியோமெட்ரிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா இத இந்த 3 இடத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இந்த 3 இடத்துலயுமே யூஸ் பண்ணுவீங்க. only when the equation is balanced. ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருந்தா அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கியோமெட்ரியை இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? கோஎஃபிஷியன்ட் கரெக்ட் கீர்த்தனா. சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சமயம் கிளியர் கட்டா நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட், எப்போ உங்களுக்கு மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चन கேட்டாலும் ப்ளீஸ் ரிமெம்பர் ஒரே ஒரு ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 1 mole is equal to atomic mass or molecular mass. இத ஒண்ணா சேர்த்து சொல்லணும்னா மோலார். கவனிங்க கண்ணா, இதெல்லாம் முக்கியம்பா. சோ காது கொடுத்து கேளுங்க. சரியா? மோலார் மாஸ் ஆஃப் an atom or a molecule. ஹாய் ஹரிணி. இப்போ இது இல்ல, மோலார் மாஸ் இல்ல மேம், அங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்குன்னா 1 mole is equal to அவகேட்ரோ நம்பர். எல்லாரும் அவகேட்ரோ நம்பர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க. ரைட். அண்ட் ஃபைனலி அப்படி இல்லைன்னா மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். இப்போ அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார் ஆல் தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். அது என்னக்கண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் யுவர் அவகேட்ரோ நம்பர்? ஹாய் ரக்கனா, சக்திவேல், மோனேஷ், ஹாய் வெல்கம் ஆன் போர்ட். இப்போ அவகேட்ரோ நம்பர் இஸ் none other than 6.023 into 10 to the power 23. இதுதான் உங்களோட அவகேட்ரோ. சரிங்களா? அடுத்ததாக மோலார் மாஸ் என்ன மேம்? இது ஆட்டமா இருந்தாலும் மாலிகுலா இருந்தாலும்
மாறுபடும். ஆட்டம் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் என்னக்கனா 1, மாலிகுல் ஹைட்ரஜனோட மாலிகுலர் மாஸ் என்னக்கனா 2. சோ பேஸ்ட் ஆன் வாட் இஸ் தேர், அது மாலிகுல்ல என்ன இருக்குங்கறத பொறுத்து அந்த மாலிகுல்ல இருக்கிற ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸ ஆட் பண்ணீங்கன்னா you get the molar mass. எக்ஸாம்பிள், இப்போ உங்க கையில நான் வந்து let me give you an easy one. H2 வாட்டர் இருக்கு. இந்த வாட்டரோட மோலார் மாஸ் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க கண்ணா? எஸ் வாட்டர் இருக்கு. ஹன்சிகா இல்லடா கண்ணா, பட் the sooner you download it the safer. சரிங்களா? ஓகேவா? ரைட். சோ இப்போ எல்லாரும் கவனிங்க, H2O ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 னா 2 ஹைட்ரஜனுக்கு 2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16 ஆட் பண்ணா மோலார் மாஸ் 18. மேம் இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ், பட் எனக்கு இது அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ். இப்போ ஹாய் பிரியா, இப்போ நான் உங்களுக்கு இத எப்படி ஃபார்முலால அப்ளை ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நோங்கிறது நம்பர்ரா, நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எல்லாரும் n சொல்லுவோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் n மை டியர்? மாஸ வச்சு சொல்லணும்னா given mass divided by molar mass. இது மட்டும் தானா? கிடையாது. இதுவே அவகேட்ரோ நம்பர் வச்சு சொல்லணும்னா what is the formula my dear? Focus, focus, focus. What is the formula? அவகேட்ரோ நம்பரை வச்சு சொல்லணும்னா it is given number of molecules or atoms. உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து, சரியா? given number of molecules கேட்டானா molecules, atoms கேட்டானா atoms, எதுவோ இருக்கோ அதை அப்படியே போட்டு divided by அவகேட்ரோ நம்பர் which is 6.023 into 10 to the power 20. ரைட். இப்ப அடுத்ததா இதுவே மேம் என்கிட்ட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்ல, கவனிங்க கவனிங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்ல, வால்யூம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? given volume in liter, லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. trust me, it is the easiest job. சரியா? given volume divided by 22.4 லிட்டர். இந்த மூணு ஃபார்முலா கூட போனஸா இன்னொருத்தர் இருக்கான். அவன் யாரு? போனஸா இன்னொருத்தர் இருக்கான். அவன் யாரு? அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்ன? ஒரு மாலிகுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அட்டாமிசிட்டியை பொறுத்தவரை வாட் இஸ் த ஃபார்முலா மை டியர்? இதோட மோலார் மாஸ் இன்டு மோலார் மாஸ் நான் mm னு எழுதியிருக்கேன் கண்ணா, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மோலார் மாஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் மாலிகுல். கிளியரா? ரைட். இது அப்படியே நோட் பண்ணி வைங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு இது தெரியும், நீங்க இத படிச்சிருக்கீங்க. பட் நான் சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது மட்டும் தான் தேவை. அண்ட் இத வச்சே உங்களால 160+ மார்க் வாங்க முடியும். சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஃபைன். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்க எழுதிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணலாம் வச்சிருக்கீங்களா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. ப்ளீஸ் டேக் யுவர் நோட் அண்ட் பென். அண்ட் எனக்கு லிட்ரலி எல்லாரும் இதை நோட்ஸ் எழுதணும். நான் நோட்ஸ் தருவேன், இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பென் பேப்பர் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான்டா இருக்கு. லைக் போடாதவங்க மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ தட் அடுத்த பேட்சுக்கு இட் வில் பி லைக் அ வெரி ஸ்பெஷல் மெமரி. உங்களோட மெமரிஸை நீங்க லைக்ல அவங்களுக்கு காமிக்க முடியும். சரியா? ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ லைக் திஸ் செஷன்ரா. ஃபைன். இப்போ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் எஸ். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிட்டீங்களா? ஹாய் ஹாய் பிரியா, வெல்கம் ஆன் போர்ட், வெல்கம் ஆன் போர்ட். எஸ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் மை டியர். அடுத்ததாக இதையும் தாண்டி அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி லிமிட்டிங் ரியேஜென்ட்ட ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இஃப் இன் கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் gives H2O. இங்க ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா you should balance it. இங்க 2 போட்டு இங்க 2 போட்டீங்கன்னா இது ஃபுல்லா பேலன்ஸ் ஆயிரும். கரெக்டா? ரைட்டா? இங்க 2 போட்டு 2 போட்டா இது ஃபுல்லா பேலன்ஸ் ஆயிரும். இப்போ ஹாய் ரகனா, ஜேடிஎஸ்என் அழகன், வெல்கம் வெல்கம். இப்போ
இந்த ஈக்குவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? கவனிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, கவனிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு I have 1 mole of hydrogen, 1 mole of oxygen, எவ்வளவு mole of H2O உருவாகுது? ஆர் இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? ஆர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஆர் ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்து ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபைனலா என்ன क्वेश्चन கேட்பாங்க? இதுல லிமிட்டிங் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்கடா கண்ணா. லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? ஆர் இங்க எக்ஸஸ்ல இருக்கிறது யாருங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. கிளியரா? இந்த மாதிரிதான் क्वेश्चन லிமிட்டிங் ரியேஜென்ட்ல வரும். இதை தாண்டி பெருசா எதுவும் வராது. சரியா? சோ இந்த அளவுக்கு தான் क्वेश्चन கேட்பாங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்ல கொடுத்த வேல்யூ வச்சு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? Divide the given moles by its coefficient. ஓகேவா? இந்த given mole coefficient ஆல டிவைட் பண்ணுங்க. இங்க coefficient 2 1/2, இங்க coefficient 1 1/1. இப்போ இது ரெண்டுத்துல எதுக்குன்னா ஸ்மால்? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஹைட்ரஜனா ஆக்ஸிஜனா? ஹைட்ரஜனா ஆக்ஸிஜனா? 1/2 1 ஹைட்ரஜனா ஆக்ஸிஜனா? சொல்லுங்க. டிகனா உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இல்ல சாரி என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் Premila_KEV. சரியா? என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க பேசிக்கலாம், இங்க கிளாஸ் மட்டும் கவனிக்கலாம். சரிங்களா? ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ். இப்போ ஹாய் ஹாய் அனகா H2. ஓகே H2வா? ஃபைன். எப்படி இத கண்டுபிடிச்சீங்க? ஏனா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் இந்த வேல்யூவால ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ கோஎஃபிஷியன்ட்னால டிவைட் பண்ணும்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ யாருக்கு வருதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஈஸியா? கிளியரா? எஸ். சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் உங்களோட given நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்க அந்த மாலிகுலோட ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? ரைட். இப்போ இந்த கேஸ்ல ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2, அப்போ 1/2 ஸ்மாலஸ்ட். ரைட்டா? இப்படி ஈக்குவேட் பண்ணும்போ உங்களுக்கு எந்த வேல்யூ ஸ்மாலஸ்டா இருக்கோ அதுதான் உங்களோட என்ன வேல்யூ? லிமிட்டிங் ரியேஜென்ட். நீங்க எந்த ஈக்குவேஷனும் போட வேணாம்டா. செகண்ட்ஸ்க்குள்ள லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சா ஈஸி. லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சு ரியாக்டன்ட் இவ்வளவு லிமிட்டிங் ரியேஜென்ட்டா எவ்வளவு ரியாக்டன்ட் ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலா இவன் லிமிட்டிங்னா இன்னொருத்தன் தான் எக்ஸஸ். இதை நீங்க ஈஸியா படிச்சிடலாம். சூப்பரா? கிளியரா? புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட்ல ஒரு ஃபயர் போடுங்க அண்ட் மறக்காம லைக் எல்லாம் போடுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஐ வில் ஆல்சோ கெட் தட் எனர்ஜி தான். சீரியஸ்லி. ஓகேவா? ரைட்டா? எஸ் எஸ் எஸ். இப்போ அடுத்ததாக லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பத்தி நம்ம படிச்சிட்டோம். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. This is important. நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. பட் மோல் கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா half of the physical chemistry is already done. ஏனா ஓகே தீக்ஷிதா ஹாய் டியர். ஏனா நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த மோல் கான்செப்ட் எங்கெங்கேயோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். சோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்ததாக எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இத பாருங்க. எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவை பொறுத்தவரை 3 டைப் ஆஃப் क्वेश्चन உங்களுக்கு கேட்பான். ஒன்னு எம்பிரிக்கல் ஃபார்முலா from percentage composition. percentage compositionல இருந்து thank you கவின், thank you everyone. டிகனா ஆமா தேனு. டிகனா நான் இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பாளையா ஸ்மாலஸ்ட், இவன்னா லார்ஜஸ்ட் இன்னொருத்தர் இருப்பாளையா அவன் லார்ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸஸ்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. லார்ஜஸ்டா இருக்கிறவன் உங்களோட எக்ஸஸ் ரியேஜென்ட்டா இருப்பான். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? தேங்க்யூ மை டியர் அஃப்ரா. விஷாலி நான் இப்பதான் உங்க மெசேஜ் பார்த்தேன். பட் உங்களுக்காகவே இந்த கான்செப்டா. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை பெர்சன்டேஜ் கம்போசிஷன்ல இருந்து கண்டுபிடிக்க 3 ரூல்ஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க. எம்பிரிக்கல்
இந்த பாருங்க நான் எல்லாமே பக்கா ட்ரிக்ஸோட சொல்றேன் சரியா சோ தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா this is your only session which you have to see in order to score 160 plus and revise everything சரியா ரைட் இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நான் பெர்சன்டேஜ் கம்போசிஷனுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணலாம் மூணே ஸ்டெப் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க I'll tell you what these are first step உங்க பெர்சன்டேஜ் அட்டாமிக் மாஸா மாத்துங்க சரியா உங்கள்ட்ட ஒருத்தங்க சொல்றாங்க என்கிட்ட கார்பன் வந்து 24% இருக்கு அண்ட் மிச்சம் எல்லாம் ஹைட்ரஜன் தான் அப்ப 24 போச்சுன்னா மிச்சம் 76 இல்லையா 76% ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் சொன்னதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன உங்களோட இந்த பெர்சன்டேஜ அட்டாமிக் மாஸா மாத்துங்க எப்படி அதை மாஸ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை மோலார் மாஸோல டிவைட் பண்ணுங்க கரெக்டா இப்போ இங்க பெர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளவு 24 மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளவு 12 அப்போ வேல்யூ 2 ஆயிருச்சு சிமிலர்லி ஹைட்ரஜனுக்கு 76 by 1 it is 76 நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேங்கண்ணா என்னமா இவ்வளோலாம் வருமானு கோச்சராதீங்க சரியா கோச்சுக்காதீங்க இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா செகண்ட் ஸ்டெப் which you have to remember is divide all by the smallest இப்போ நான் ரெண்டு பேர் தான் எடுத்துருக்கேன் நீங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க இந்த வேல்யூ தான் ஸ்மாலஸ்ட் கரெக்டா அப்ப இந்த வேல்யூ வச்சு இவனையும் டிவைட் பண்ணுங்க 2 by 2 is 1 72 by 2 is what 3 1 8 38 அப்போ இந்த இடத்துல நானா உருவாக்குற இந்த மாலிகுலுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் C2H38 அவ்வளவுதான் ரெண்டு ஸ்டெப் அசால்ட்டா ஆன்சர் வந்துரும் so this is how you have to calculate your percentage value to your empirical value இதுதான் ஷார்ட்கட் சரிங்களா good evening அனுஷா right got it perfect ராகனா அடுத்ததா round it to the whole number if in case 2 க்கு பதிலா ஒரு 2.5 லாம் வருதுனா அந்த நேரத்துல you can round it to your whole number like nearest number வந்து 3 அதனால 3 தான் அப்படின்னு சொல்லி நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்ல சரிங்களா அடுத்ததா இதுவே மேம் இது ஓகே மேம் பட் எனக்கு மாலிகுலர் ஃபார்முலாவை மோலார் மாஸ்ல இருந்தோ எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்தோ கண்டுபிடிக்கணும் மேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலாவா மாத்துறது நம்ம எல்லாருக்கும் n is equal to molar mass divided by empirical formulaன்னு தெரியுமா ரைட் சோ இந்த மாதிரி क्वेश्चनல உங்களுக்கு ரெண்டு வேல்யூ தந்துருவா ஒன்னு மோலார் மாஸ் இன்னொன்னு எம்பிரிக்கல் ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் தந்துட்டு மோலார் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னா all you have to do is நல்லா கவனிங்க ஓகே பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க ஷோர்டா கண்ணா I'll do it இப்போ ஓகேவாடா ரைட்டா பாருங்க இப்போ என்ன பண்ணோம் all you have to do is நம்ம எல்லாருக்கும் molecular formula is equal to n into empirical formula தெரியுமா ரைட்டா இப்போ இத வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் மோலார் மாஸ்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் சரியா மோலார் மாஸ்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் எப்படி இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கு மாஸ் எடுங்க எம்பிரிக்கல் மாஸ் உங்களோட மோலார் மாஸால இன்னும் மோலார் பை எம்பிரிக்கல்னு டிவைட் ஆகணும் அவ்வளவுதான் you get the value n value அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மோலார் ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம் கிளியரா கண்ணா கிளியரா இப்போவும் நான் சொல்றேன் trust the process you will get 160 plus ஓட content here சரியா ரைட் மூணாவதா கம்பஷன் அனாலிசிஸ் அதாவது இந்த ஒரு மாலிகுல் கம்பஸ்ட் ஆனா எவ்வளவு மாலிகுல்ஸ் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் எவ்வளவு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிக்கும் ஸ்ரீ ஐ வில் டூ ஹோம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் அட் லாஸ்ட் இப்போ உங்களுக்கு கான்செப்டை சொல்றேன் அதையெல்லாம் நோட் பண்ணி வைங்க சரிங்களா ஓகேவா ரைட் ஸோ CO2 and H2O எவ்வளோ மோல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க ரைட்டா ஓகேடா கண்ணா அடுத்ததாக இப்போ நம்ம ஓவராலா சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல மூணு கான்செப்ட் தான் சொல்லியிருக்கோம் என்னென்ன ஒன்னு நம்மளோட மோல் கான்செப்ட் ரைட் அண்ட் ஸ்டாக்கியோமெட்ரி நிறைய இடத்துல உதவும் எக்ஸாம்பிள் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் கரெக்டா ரெண்டாவதா பேசி லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்தாச்சு மூணாவதா என்ன கான்செப்ட் உங்களோட எம்பிரிக்கல்
formula and molecular formula. இது இல்லாம உங்களுக்கு இருக்கிறது அந்த 5 லா தான். அந்த 5 லாவை சும்மா ஒரு தடவை ரீடு மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? லாஸ். ஃபைன். சோ இந்த 4 கான்செப்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1ல இருந்து 2 क्वेश्चन அடிச்சிடலாம். ஓகேவா? அந்த சாப்டர்ல இருந்தே 1ல இருந்து 2 क्वेश्चन தான் வரும். அந்த 1ல இருந்து 2 क्वेश्चन நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். சோ ஃபைனல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? பக்கா கிளியரா? பெர்ஃபெக்ட் மை டியர். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளோட குவாண்டம் நம்பர்ஸ்க்கு தான்டா. ஏங்கிறத நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரே நிமிஷம். 1 minute ராகனா. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல குவாண்டம் நம்பர்ஸ் வந்து எப்படியாச்சும் ஒரு क्वेश्चन வந்துருது எல்லா வருஷமும். ஏன் இந்த வருஷம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. நீட் 2026ல நம்ம 10 நாள் அந்த 90 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन பண்ணோம்ல, அதுல இருந்து கூட நமக்கு அவுட் ஆஃப் 45 क्वेश्चंस 40 क्वेश्चन வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சோ அதுல நான் எப்பவுமே கிளாஸஸ்ல சொல்லுவேன், இங்க இருக்கிற தமிழரசி, கவின், அப்புறம் நம்மளோட அனுஷா, விஷாலி எல்லாருக்குமே தெரியும். சோ அது என்ன கான்செப்ட்னா நம்மளோட அசிமுதால் குவாண்டம் நம்பர் எல் கான்செப்ட். ஐ ஹேட் திஸ் ஃபீலிங் எல் பேஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு வரும்டா क्वेश्चन அப்படின்னு சொல்லி 3 தடவை டீச் பண்ணேன். லைக் எல் வேல்யூ 0 இருந்தா எஸ், 1 இருந்தா பி, 2 இருந்தா டி, 3 இருந்தா எஃப்னு சொல்லிட்டு. டு யூ கைஸ் ரிமெம்பர் அந்த क्वेश्चन? எஸ், நம்ம ஆசாத்து கூட சொல்லினேன் அந்த क्वेश्चन. இன்ஃபேக்ட் நான் இதை அப்ளை பண்ற மாதிரி தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் டைரக்டா உங்களுக்கு டேபிள் காலம்ல அந்த क्वेश्चन அப்படியே கேட்டாங்க. சரியா? ஷோர் ஹரிஹரன், தேங்க்யூ மை டியர். சோ அந்த மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு டீச்சருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது they also have this gut feeling. சரியா? சோ அதனால தயவு செஞ்சு படிச்சுக்கோங்கடா பரமா. குவாண்டம் நம்பர்ஸ் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். எஸ், பாருங்க அஃப்ராவே சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 100,000 டைம்ஸ்க்கு மேல சொல்லியிருப்பேன் எல் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம்னு. சோ அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர்ஸ்னா என்னங்கிற பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு டோட்டலா 4 குவாண்டம் நம்பர் இருக்கு. என், எல், எம், எஸ். எஸ் வந்து எம் சஃபிக்ஸ் எஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ என்னன்னா என்ன? இட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எல்னா அது அசிமுதால் குவாண்டம் நம்பர். எம்னா அது மேக்னெட்டிக். நான் சொல்றத அப்படியே எழுதுவீங்கடா ப்ளீஸ். ஓகேவா? நோட் பண்ணி வைங்க. ஃபைனலா எஸ் ஆர் எம் சஃபிக்ஸ் எஸ்ங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். சரி மேம், இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சி என் வேல்யூ அப்படிங்கிறது 1 2 3 4 இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ கர்ஷன், தேங்க்யூ ஆல் மை டியர். சோ அதே மாதிரி பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் n is equal to 1 2 3 4 இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த n வேல்யூஸ் எதற்கு நான் மீன் பண்ணுது? 1 எனர்ஜியை மீன் பண்ணுது, 2 k l m n. n வேல்யூ னா k ஷெல், l னா 2 m னா 3 n னா 4 அப்படிங்கிற ஆர்பிட்ஸையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? தேங்க்யூ ஆசாத். ஐ வில் மேக் ஷூர் தட் இட் இஸ் ஹேப்பனிங் டாக்கனா. 12 வருஷமா அப்படின்னு இந்த ஸ்வீலன் கிட்டத்தட்ட லைக் ஐ ஹவ் given my best. அதனால கவலைப்படாதீங்க. திஸ் இயர் ஆல்சோ த questions will come. ஏன்னா நான் சும்மா இந்த கொஸ்டின்ஸை சொல்ல என்டிஏ டேட்டா வச்சு சொல்றேன். டேட்டா வச்சு சொல்லும்போது கண்டிப்பா வரும்டாக்கனா. ஃபோக்கஸ். ஃபைன். அடுத்ததான் அசிமுதால் குவாண்டம் நம்பர் எல். அசிமுதால் குவாண்டம் நம்பர் இந்த n வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். l is equal to 0 to n minus 1. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி தான் l வேல்யூ நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. எஸ், நம்ம ராஜனாதேவி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சோ ரிமெம்பர், l வேல்யூ 0 னா இட் இஸ் எஸ், 1 னா இட் இஸ் பி, 2 னா டி, 3 னா எஃப். சரியா? அடுத்ததான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை பொறுத்தவரை அவன் எல்ல பொறுத்து தான் வருவான். சோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு -l to +l. ஆக்சுவலி இவன் இன்டீஜராகவும் இருப்பான். அண்ட் நம்மளோட ஓரியன்டேஷன்
ஓரியன்டேஷனை பத்தியும் ஆர்பிட்டால பத்தியும் இவன் பேசுவான். எக்ஸாம்பிள், இப்போ எல் வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. எல் வேல்யூ 2னா அது வந்து டி சப்ஷன், கரெக்டா? இப்போ இத வச்சு எல் வேல்யூ வச்சு எம் வேல்யூ எழுதினீங்கன்னா எப்படி வரும்? m is equal to minus L2 plus L. அப்ப -2 -1 0 1 2. கரெக்டா? இது ஆக்சுவலா எதை மீன் பண்ணுது? டி செப்ஷன்ல 10 எலக்ட்ரான் வைக்கலாம். ஏன்? அதுகிட்ட 5 ஆர்பிட்டால் இருக்கு. அந்த ஆர்பிட்டால்ஸ் என்னடாக்கனா dxy dyz dzx dx² -y² and dz². புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இது இதுக்கு இந்த நம்பர் மைட் வேரிடா, பட் நான் ரஃபா உங்களுக்கு சொல்றேன். சரியா? இந்த மாதிரிதான் எல் வேல்யூல இருந்து எல் வேல்யூ டி சப்ஷன் சொல்லுதுன்னா, அப்ப எம் வேல்யூ ஓகே டிவா இதெல்லாம் உங்களோட ஆர்பிட்டால்ஸா இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. புரிஞ்சுச்சாடா கண்ணா? எஸ் எஸ் கண்ணா. லைக் தட்டி விடுவாங்க, லைக் தட்டி விடுங்க. we just need 10 more likes for 150. let us reach 180 கண்ணா. சரியா? சரியா? thank you so much Kavin, lots of love my dear. yes, இப்போ ஆர்பிட்டால்னா அந்த sp_df எங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ அதுதான் ஆர்பிட்டால்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த ஆர்பிட்டால ஸ்பெசிபிக்கா சப்ஷெல்னு சொல்லுவோம். சோ அந்த சப்ஷெல்ல இந்த மாதிரி 5 regions where you can find the electron இருக்கும். அந்த regions தான் இங்க நம்ம ஒவ்வொரு நம்பரா மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுச்சாடா கண்ணா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததாக ஸ்பின் குவாண்டம் நம்பர் so lucky my dear. அவன் இவங்க 3 பேரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டான். அவன் ஒண்ணு -12 இல்லைனா +12. -12னா அந்த எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ் சுத்துதுன்னு அர்த்தம். +12னா -12னா அது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது. +12னா கிளாக் வைஸ் சுத்துது. கிளியரா? அவ்வளவுதான். கதம் முடிஞ்சு போச்சு உங்களோட குவாண்டம் நம்பர்ஸ். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. பட் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹேவ் திஸ் இன் யோர் நோட். சரியா? குவாண்டம் நம்பர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரைட்? பர்ஃபெக்ட் மை டியர். இப்போ இதுல இருந்து எப்படி மேம் क्वेश्चन வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்பவுமே எல்லா வருஷமும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரக்கூடிய ஒரு டைரக்ட் क्वेश्चनங்கிறது என்னன்னா, ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் ஆகாத குவாண்டம் நம்பர் இது. இந்த क्वेश्चन ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ்லயே 4 to 5 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆயிருக்கு கண்ணா. சரியா? கிளியரா? இது யாருக்கண்ணா? நம்மளோட ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஏன்னா ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்ணது பிரின்சிபல், அசிமுத்தால் அண்ட் மேக்னெட்டிக். அது இல்லாம நம்மளா கண்டுபிடிச்சது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். கிளியரா? எஸ். தேங்க்யூ தேனு. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரைட். அது இல்லாம வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து அலோட், நாட் அலோட், அதாவது n l m n 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுல n இதுதான், l இதுதான், m இதுதான், n இதுதான் கேட்பாங்க. இந்த வேல்யூ n இல்ல எஸ் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, ABCDல mn அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுல எது கரெக்ட் அலோட், எது தப்பு நாட் அலோட். ஓகேவா? அலோட்னு கேட்டா இட் இஸ் கரெக்ட், எது கரெக்ட்னு கேக்குறான். நாட் அலோட்னு கேக்குறானா எது தப்பான ஆர்டர் அப்படிங்கறத கேக்குறான். இத நான் இப்ப முன்னாடி சொன்ன இந்த கான்செப்ட வச்சு நீங்க அப்ளை பண்ணிருவீங்க. கரெக்டா? இங்க இருக்கிற கான்செப்ட் வச்சு அப்ளை பண்ணிருவீங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா ரெண்டாவதா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல் கேட்பாங்க. நான் அதுக்கு ட்ரிக் காமிக்கிறேன். ஃபைனலா n+l ரூல் வச்சு யாருக்கு மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும், ஆர்டர் ஃபில்லிங் ஆர்டர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் அந்த குவாண்டம் நம்பர்ஸோட ரூல் தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ கெப்பாசிட்டி மேம், ஒரு ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இப்படிலாம் கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு கேட்டா இட் இஸ் 2n². சரியா? இதுவே ஒரு சப்ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு கேட்டா இட் இஸ் 2 × 2l + 1 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுவே உங்கள்கிட்ட
ஒரு ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்க்கான இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். கட 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 எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் வரணும். Thank you Sasuke. I will ensure that I give that result, Rakana. Don't worry. எத்தனை எலக்ட்ரான்ஸ்? வெரி குட், வெரி குட். இவன் தான் பயங்கரமானவன். உங்களோட क्वेश्चंसல நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. லைக் ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, அவன் n வேல்யூ கொடுத்துருவான், l வேல்யூ கொடுத்துருவான், கொடுத்துட்டு இதுல ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு மொட்டையா கேட்பாங்க. நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணிடுவோம், ஆர்பிட்டாலும் சப்ஷெல்லும் ஒண்ணுதானே, அப்போ சப்ஷெல் which means s p d f இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு யோசிச்சு அத அப்படியே ஆன்சரா போட்டுவீங்க. அது தப்பு. ஆர்பிட்டால்னு சொன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஆர்பிட்டால்னு சொன்னா இதுக்கு கீழே வர சப்டிவிஷன்ஸ். எக்ஸாம்பிள் p ஆர்பிட் p சப்ஷெல்னா px py pz. இதத்தான் இதுல ஒண்ணுதான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொன்னா that one box which comes in the entire s or p or d or f. புரிஞ்சுச்சா? சோ எத்தனை ஆர்பிட்டால் வந்தாலும் அங்க ஆன்சர் 2 தான். அங்க ரெண்டே எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. ஓகேவா? பிரீத்து, don't worry Rakana. I'm always with you and I will ensure that you guys are getting marks. சரியா? அந்த வாரத்தை என் மேல போட்டுருங்க. கிளாஸ்க்கு மட்டும் ரெகுலரா வாங்க, மித்ததை நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் அதுதான் சொல்றேன். ஓகே? அண்ட் ஆல்சோ மேம் எந்த எலக்ட்ரான் மேம் ஃபாஸ்டா ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்க எல்லாருக்கும் போர்ஸ்பரி ரூல் n+l தெரியும்ல. அதாவது உங்கள்ட்ட ஒரு 4 ஆர்பிட்டால்ஸ் கொடுக்குறாங்க ஆர் 4 லெட்ஸ் சே சப்ஷெல் வேல்யூ கொடுக்குறாங்க. 4s 4p 4d or 2s. ஓகே, இதுல யாரு லோவஸ்ட் எனர்ஜின்னு கேட்டா அவங்களோட n+l வேல்யூவை கண்டுபிடிங்க. இங்க n-ங்கிறது 4, n-ங்கிறது 4, l-ங்கிறது s ஆ இருந்தா 0, p ஆ இருந்தா 1, d ஆ இருந்தா 2. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? n+l 4 plus 0 4 plus 0 it is 4. இங்க 4 plus 1 4 plus 1 it is 5. இங்க 4 plus 2 4 plus 2 it is 6. கரெக்டா? அப்போ யாருக்கு இந்த n+l வேல்யூவும் n வேல்யூவும் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே n தான் பார்க்கணும். n கிரேட்டஸ்ட்னா அவனோட எனர்ஜி அதிகம். அப்படி இல்லைனா தான் n வேல்யூவையும் n+l வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணணும். n வேல்யூ அதிகம், n+l வேல்யூ அதிகம்னா அவனுக்கு தான் லார்ஜஸ்ட் எனர்ஜி இருக்கும் அண்ட் லாஸ்டா ஃபில் ஆகிற ஆர்பிட்டா அவன் இருப்பான். இதுவே உங்களோட வேல்யூ குட்டியா இருந்துச்சுன்னா அவனுக்கு தான் ஸ்மாலஸ்ட் எனர்ஜி இருக்கும் அண்ட் அவன் தான் ஃபர்ஸ்டா ஃபில் ஆவான். நோட் இட் டவுன். கிளியரா? ரைட்டாடா கண்ணா? ப்ளீஸ் நோட் இட் டவுன். நான் சொல்ற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. எதையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இட் ஹியர். சரியா? ரைட்டா? எஸ், இஸ் இட் கிளியர்? பர்ஃபெக்ட் ராக்கண்ணா. இப்போ அடுத்ததாக போர்ஸ் மாடல்ல இருந்து என்னெல்லாம் क्वेश्चन கேட்பான்? ஒன்னு எனர்ஜி, ரேடியஸ், வெலாசிட்டி. அடுத்ததா ஒரு லைன் எமிட் ஆகுதுன்னா அதோட வேவ் லென்த் என்ன? ஆப்வியஸ்லி ரைட்பர்க் வச்சு ரைட்பர்க் क्वेश्चन கேக்குறானா क्वेश्चन பேப்பரை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஆக்கணும்னு நினைக்கிறான் ஆர் டைம் கன்சியூமிங்கா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரியா? பிகாஸ் ரைட்பர்க் இஸ் a bit டைம் கன்சியூமிங். உங்களுக்கு அந்த ரைட்பர்க் क्वेश्चन வருதுனாவே ஓகே, நம்மளோட எக்ஸாமினர் கண்டிப்பா பேப்பரை கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்கணும், டைம் கன்சியூமிங்கா ஆக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்ததான் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இது மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க மக்களே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர். சரியா? ஃபர்ஸ்ட் ரேடியஸ்க்கான ஃபார்முலா 0.529 n²/z. zங்கிறது உங்களோட அட்டாமிக் நம்பர், n² அப்படிங்கிறது உங்களோட நம்பர் ஆஃப் what we say அந்த n வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அது. சரியா? அடுத்ததா ஈய பொறுத்த வரைக்கும், அதாவது எந்த ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், அந்த which ஆர்பிட் அப்படிங்கறத நம்பர் ஆஃப்
ஆர்பிட் அப்படிங்கறத இந்த எண் மென்ஷன் பண்ணும். அடுத்ததா E பொறுத்தவரை the formula is the most used formula is minus 13.6. தேக்கனா மைனஸ் மறந்துடாதீங்க. z square by n square. இதுவே கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா பிளஸ் போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதும். சரியா this formula is for EV. and finally velocity யாரை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி question கேட்பாங்க. velocity is directly proportional to z and inversely proportional to n. clear-ஆ டிகனா நான் சொல்றதை என் கூடவே சேர்ந்து நீங்களும் எழுதிட்டே வரணும். அப்பதான் இந்த ஸ்பீட் பில்டப் ஆகும். and trust me, இப்பவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ஒரு 3-4 hours of class பாத்தீங்கன்னா I will give you 160+ marks கான கண்டென்ட். ஸோ தயவு செஞ்சு முழுமையா பாருங்க. சரிங்களா? ஓகேவா? ஃபைன். இதுவே மேம் லைன்ஸை கவுண்ட் பண்ண சொல்றாங்க மேம் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான், n into n minus 1/2. சரியா? இங்க n சேம் கான்செப்ட், நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஸோ n into n minus 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டீங்கன்னா அழகா லைன்ஸை கண்டுபிடிக்கலாம். கூடவே ரிமெம்பர் திஸ் ஒன் திங். சரியா? நோட் பண்ணிட்டீங்களாடா கண்ணா? நோட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஹார்ட்டை போடுங்க பாப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் எஸ். ஹாய் மோனிஷா. எம்பிஎஸ்ல தானே வைப்பீங்க, இப்ப நான் பேரு மாத்திட்டீங்க. தட்ஸ் வை ஐ டிடன்ட் நோ. ஓகே, பர்ஃபெக்ட் மை டியர். இது இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கிரவுண்ட் ஸ்டேட் n1 இருந்து ஒரு லைக் ஒரு ரேடியேஷன் வருதுன்னா from wherever it comes, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு n1 இருந்து வருதுன்னா அதுதான் உங்களோட லைமன். கரெக்டா? சிமிலர்லி n is equal to 2 இருந்து வருதுன்னா அதுதான் உங்களோட பிராக்கெட். இதே மாதிரி பால்மர். இதே மாதிரி மேம் எனக்கு 3ல இருந்து யாரு வருவா, 4ல இருந்து யாரு வருவா அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு, HB BP BN. இதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? டெய்லி கிளாஸ் வரவங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க நம்புறேன், நினைக்கிறேன். ஓகே, சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, wait, let me explain it to you. First, L stands for Lyman. B stands for Balmer. P stands for passion. B stands for bracket. திருப்பி P stands for P fund. H stands for Humphrey. புரிஞ்சுச்சா? கிளியரா? சோ இந்த ஆர்டர் வந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll tell you. ஃபர்ஸ்ட் பால்மர்ல ஆரம்பிச்சு, கலர் மாறுதே, 1 minute. சோ இந்த ஆர்டர் எப்படி போகும்னா பால்மர்ல ஆரம்பிச்சு பிராக்கெட் லைமன்ல ஆரம்பிச்சு பால்மருக்கு போகும். தென் இங்க முடிச்சிட்டீங்களா? தென் அதுக்கப்புறமா இங்க ஆரம்பிச்சு இங்க, தென் இங்க ஆரம்பிச்சு இங்க ஆரம்பிச்சு இங்க, தென் இங்க ஆரம்பிச்சு இங்க, தென் இங்க ஆரம்பிச்சு இங்க. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் லைமன்ல ஆரம்பிக்கும். லைமன்ல இருந்து எப்படியே ஜிக்ஸாக்கா Z ஷேப்ல உங்களுக்கு மேல போற மாதிரி இருக்கும். ரைட்டா? Is it clear, my dear? So far, is it clear? ஒரே நிமிஷம்டா, யாரோ கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, I'll talk to her. Yes, Z scheme அதேதான் தேனு. எக்ஸாக்ட்லி. பர்ஃபெக்ட். இதே மாதிரி மேம் அதுல என்னென்ன ரேடியேஷன்ஸ் வெளியில வரும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் லவ் ஹாஃப். லவ்ல L stands for லைமன்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? இங்க இருந்து நான் கொஞ்சம் மேல போறேன். சரியா? லைமனை பொறுத்தவரை லைமன் இஸ் UV. அடுத்ததா பால்மர் விசிபிள் லைட். அதுக்கப்புறமா ஹம்ப்ரே வரைக்கும். சரியா? டில் ஹம்ப்ரே, இந்த பேஷன் பிராக்கெட் பி ஃபண்ட் டில் ஹம்ப்ரே உங்களுக்கு இன்ஃப்ரா
ரெட் தான் இருக்க போகுது. இன்ஃபேக்ட் உங்களோட பேஷன் வந்துட்டு நியர் இன்ஃப்ராரெட், பால் பிராக்கெட் வந்துட்டு இன்ஃப்ராரெட், இவங்க ரெண்டு பேரும் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா இருக்கனா? புரிஞ்சுச்சா? சோ இந்த ரெண்டு ட்ரிக்கையும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வேடா பரமா, படிடா பரமா. சோ இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா this will be very very easy for you, trust me guys. மேம் அவ்வளோ அழகழகான ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல these are going to be your life savers. Literally these are going to be your life savers. சரியா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஹார்ட் போடுங்க பாப்போம். ஹாய் ஹாய் சஹா, வெல்கம் ஆன் போர்ட். டன். ஹார்ட்டோ ஃபயரோ நம்ம ஸ்டைல்ல எதையாச்சும் ஒண்ணு போட்டு விடுங்க பாப்போம். எஸ் டேக்கனா, இப்போவும் நான் சொல்றேன், this session is going to be your life saver. ஏன்னா உண்மையிலேயே சொல்றேன் கண்ணா, இந்த கிளாஸுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். நீங்க அந்த பிபிடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லா கான்செப்டுக்குமே நான் லிட்டரலி ட்ரிக்ஸ் சொல்றேன் கண்ணா. மெமரி ட்ரிக்ஸ், மெமரி ஹூக்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லித்தரேன். ஏன், என்ன காரணம்? டைம் கம்மியா இருக்கு. உங்க எல்லாருக்கும் படிச்சது கண்டிப்பா மறந்துருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா ஐ எம் நாட் சேயிங் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், பட் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டோட மெசேஜை நான் பார்த்தேன். சரியா? அண்ட் லிட்டரலி ஐ வாஸ் ஃபீலிங் ஓகே, எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் டெலிபதி இருக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வேற ஏதோ கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். பட் தென் திடீர்னு என்னமோ மனசு கொள்ளாம இந்த சரி நம்ம இந்த கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற செஷனை நான் கொண்டு வந்தேன். சோ கவலையப்படாதீங்கடா கண்ணா, உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டுமே எல்லா கான்செப்டையும் கம்ப்ளீட்டா, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை கம்ப்ளீட்டா ட்ரிக்ஸ் அண்ட் மெமரி ஹுக்ஸ் வச்சு நம்ம இங்க படிக்கிறோம். சோ தயவு செஞ்சு கிளாஸை முழுமையா பாருங்க. ஜஸ்ட் கிவ் மீ 3 hours of your life, I'll give you 160 plus in chemistry. ஓகேவா? ரைட்டா? Just give me 3 hours of your life, I'll give you 160 plus in chemistry. அந்த 3 hours அடுத்த 3 hours இருக்கணும். இந்த கிளாஸ பார்க்கக்கூடிய டைமா இருக்கணும். சரிங்களா? கிளியரா? எஸ் 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 தாக்கனா. வெரி குட் வெரி குட் தேனு. இப்போ அடுத்ததா டி ப்ராக்லி, ஹைசன்பர்க் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக்ல இருந்து எப்படி क्वेश्चंस வரும்? டி ப்ராக்லி is said to be the one of the most repeated concept amongst your entire atomic structure. Atomic structureல எப்படி குவாண்டம் நம்பர் முக்கியமோ அதே மாதிரி அதிகப்படியான क्वेश्चंस அபியர் பண்றது நம்ம டி ப்ராக்லி தான். சோ டி ப்ராக்லிக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தக்கனா, lambda is equal to h/mv. அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதுக்கும் question கேட்டானா it is going to be lambda x lambda p h/4 pi. and ஹைசன்பர்க்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस ரொம்ப அதிகம். சரிங்களா? மக்களுக்காகவே நான் எஸ் எஸ் கவி. சோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन அண்ட் அசர்ஷன் ரீசனிங் क्वेश्चंस ரொம்ப முக்கியம் கண்ணா ஹைசன்பர்க்ல. ஏன்னா நீங்க பிவைக்யூஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே ரீசன்ட் டைம்ஸ்ல தான், சரியா, ஒரு கடைசி 4 வருஷத்துல இந்த ஹைசன்பர்க்ல இருந்து அதிகப்படியான ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங் டைப் क्वेश्चन கேக்குறான். சோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு பார்ட்டிகல் ஹெவியரா இருக்கா இல்ல லைட்டரா இருக்கா அப்படிங்கறத பார்த்து, ஹெவியரா இருக்கா இல்ல லைட்டர் ஃபாஸ்டரா இருக்கா அப்படிங்கறத பொறுத்து அதோட லாம்டா மாறும். if a molecule is heavier in size or faster, நோட் பண்ணிக்கோங்க, or faster in means of velocity, அந்த இடத்துல எல்லாம் லாம்டா ஸ்மாலா தான் இருக்கும். you will get small lambda. இந்த क्वेश्चन வந்துச்சுன்னா கால்குலேட்டே பண்ண வேணாம், ஸ்மால் லாம்டா எதுன்னு அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஷர்லி. எஸ், சோ இத அசால்ட்டா நீங்க மார்க் வாங்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா போட்டோ எலக்ட்ரிக்கு தேவையான ஒரே ஒரு ஒன் லைனர் என்னன்னா, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/μ மைனஸ் ஒர்க் நாட். மோஸ்ட்லி போட்டோ எலக்ட்ரிக்ல எமிஷன் வருமா எமிஷன் வராதா அப்படிங்கிற क्वेश्चंस தான் வரும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இங்க W0 is none other than h/μ0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த μ0ங்கிறது நம்மளோட threshold frequency of photon. சரியா? அப்போ இந்த μ0 விட கம்மியான எனர்ஜியோட போட்டான் வந்துச்சுன்னா அங்க எமிஷன் நடக்காது. இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முக்கியம். சரிங்களா? கிளியரா? எஸ் எஸ், சூப்பரா கண்ணா. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, ஃபைன்,
Delta U is equal to Q plus W, which comes from our thermodynamics first law. டிகனா நான் சொல்றத தயவு செஞ்சு இனி சீரியஸா கண்டிப்பா எழுதுவீங்க. ஓகேவா? அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ டாஸ்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ டகனா. ஏன்னா இன்னும் கம்மியான நேரம் தான் இருக்கு. அண்ட் இந்த நேரத்தை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் மார்க் எடுக்கலாம். அதுக்கான ஸ்மார்ட் ட்ரிக்ஸை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஹிந்தியில துக்கா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் எஸ். இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? வீடியோ செக்ஷனுக்கு போங்க. வீடியோ செக்ஷனுக்கு போனா இப்போ இந்த நிமிஷம் பயாலஜி தென் பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி 0 அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும். தயவு செஞ்சு யாராச்சும் பார்க்கல அப்படின்னா இப்பவே உடனடியா போய் பாருங்க. ஓகே, இமீடியட்லி வாட்ச் this video is super duper important. and அந்த வீடியோல நான் கொடுத்த பிடிஎஃப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பி பேக். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிளாக்கா வச்சேன், இன்னொரு புத்திசாலித்தனம். பி பேக் பை லெட்ஸ் சே 8:25. சரியா? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து மறக்காம 8:25 வாங்க. இஃப் யூ ரியலி லைக் திஸ் கைண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் மேம், இன்னும் இது மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஏதாச்சும் போடுங்க. சரியா? ஐ வுட் ஹவ் given you a manifestation. ஸோ அதை மறக்காம ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரைட்டா? ஸோ பி பேக் பை 8:25 மை டியர். மறக்காம பார்த்துட்டு வாங்க.
ஸோ இப்போ எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? Did you download the PDF as well டா கண்ணா? ஏன்னா அந்த இந்த ஒரு செஷனோட பிடிஎஃப்ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃபா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சரி கிளாஸோட மிடில்ல கூட பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ், எல்லாரும் பார்த்தீங்களா? சூப்பர் 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 மை டியர். ஓகே ஓகேடா கண்ணா, வெரி குட் வெரி குட். இப்போ எல்லாரும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டு எனக்கு கரெக்டா எல்லாரும், ஏன்னா நான் கிளாஸ் இது வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரேக் கொடுக்கலன்னா எப்படி, அது தப்பாயிரும்ல. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் டேக் யோர் பிரேக், ஓகேவா? அண்ட் பி பேக் பை 8:35. சரியா? ஜஸ்ட் 5 நிமிஷம் பிரேக் தான். ஸோ மக்களே, டார்கெட் லைக்ஸ் 171 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வில் கீப் இட் as 200. சரியா? ஸோ டார்கெட் லைக்ஸ் 200 வைக்கலாம். அண்ட் ரீநீட் கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ, இட் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? சீக்கிரமா வந்துருங்க கண்ணா. we have a lot more to cover. Okay.
Okay, so shall we start? Shall we start? Dekana, தண்ணி பிடிச்சிட்டு வர லேட் ஆச்சுடா. Shall we start? எல்லாரும் வந்துட்டீங்களா? நில்லுங்கண்ணா, டெலிகிராம்லயும் சொல்லிடுறேன். Shall we start? Shall we start? Okay. இப்போ பெண் எங்க வச்சேன்? 1 minute. எதையாவது ஒண்ணு மறக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, மறக்க வேண்டியது. என்னத்த பண்ணுறதோ. Right guys, so here we are back with our most important topics. So ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? வாவ், சூப்பர் சஞ்சய். மாஸ்டர் அக்கா, நீங்க எல்லாரும் மாஸ் அப்படியே கொஞ்சம் கருணகாட்டி 250க்கு கொண்டு போயிருங்க. ஏன்னா திஸ் வில் ஹோல்ட் அ மெமரிடா கண்ணா. லைக் உண்மையிலேயே நம்ம சஞ்சய் லைக் பண்ணியிருக்காரு, தமிழரசி லைக் பண்ணியிருக்காங்க, ஆசார் லைக் பண்ணியிருக்காரு, விக்னேஷ் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூனோ இட் வில் பி லைக் வெரி ஸ்பெஷல். ஸோ அதனால லைக் பண்ணிருங்க, சரியா? ரைட். வணக்கம் பிரீத்தி. என்னம்மா கோயம்புத்தூரா? நானும் தான். ரைட், இப்போ நம்ம பேக் டு ஃபார்ம்க்கு வந்துட்டோம் மக்களே. பேக் டு ஃபார்ம்க்கு வந்துட்டோம். தெர்மோடைனமிக்ஸ்ல நான் உங்க எல்லாத்தையும் என்ன சொன்னேன்? ரொம்ப முக்கியமா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்கான இந்த டெல்டா யூ, டெல்டா ஹெச், இங்க எல்லாம் யூஸ் பண்ற அந்த பிளஸ் மைனஸ் கன்வர்ஷன்ஸ் முக்கியம். இந்த கான்செப்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சிஸ்டமா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட்டை கொடுத்தோம்னா, which means நான் ஒரு விஷயத்த எடுத்துக்கிறேன் சொல்லும்போ நான் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? If I'm drinking a water, I'm absorbing the nutrients from water. If I'm eating, நல்லா சாப்பிடுறேன்னா அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை நான் அப்சார்ப் பண்றேன். கரெக்டா? சிமிலர்லி ஹீட்டை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இட் இஸ் none other than heat absorbed. And ஹீட்டை நீங்க உங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுது, சரியா? எக்ஸாம்பிள், என் கையில இந்த பிரேஸ்லெட் இருக்கு, இதை நான் என்ன பண்றேன்? எடுத்து உங்களுக்கு தரேன். I'm taking it off from me. அப்போ it is none other than release. கரெக்டா? Similarly, work done on the system and work done by the system. டேக்கண்ணா, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா. என் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடா இதுவும் கொஞ்சம் கொலாரா இருக்கு, ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹாய் மோனிஷா, வெல்கம் டாக்கண்ணா. இப்போ ஹீட் அப்சார்ப் பிளஸ் ஹீட் ரிலீஸ் மைனஸ் ஒர்க் ஆன் த சிஸ்டம் பிளஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம் மைனஸ். சரியா? எது உள்ள வந்தாலும் பிளஸ் வா அப்படின்னு வாங்கிப்போம். எது வெளியில இருந்து போனாலும், ஓகேவா, உங்க கிட்ட இருந்து வெளியே போனாலும் அதெல்லாம் நெகட்டிவ்ஸ். ஓகேவா? absorb the positives, release the negatives. Absorb the positives, release the negatives. அதனால எது வந்தாலும் பாசிட்டிவ், எது போனாலும் நெகட்டிவ். அதைத்தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ். கிளியரா? ஓகே. அடுத்ததாக work is isothermal versus adiabatic process. ஒரு isothermal processல work எப்படி இருக்கும், adiabaticல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். And finally, Cp minus Cv is equal to R relation. அதை பத்தியும் நான் சொல்றேன், சரியா? ரைட். இப்போ இல்லைங்க கண்ணா, இந்த பிரேக்கு பேஜ தூக்கிடுவோம், சரியா? ரைட். இப்போ மேம் சைன் கன்வர்ஷன் ஹூக் என்ன மேம்? நான் சொன்னதுதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெஷல் கேசஸ் என்ன மேம்?
temperature constant na, then isothermal condition la delta U will be 0. Similarly, remember this, temperature பொறுத்து தான் delta U வே இருக்கும். ஒரு சில questionல எல்லாம் நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்? Because we do not know this conversion. So temperature is directly proportional to U ன்னு சொல்லும்போது delta T 0 na, delta U 0. ரெண்டாவதாக ஒரு adiabatic systemத்துக்கு Q is equal to 0, isochloric work is equal to 0. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Next, அதுக்கப்புறமா Gibbs energy is absolutely important. அதுலயும் எந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா then it is going to be your sign conversion. சரியா? சோ அது ஸ்பான்டேனியஸா இல்லையாங்கிறத டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ் வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க. மேம் அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா see, I'll tell you the trick. இது நான் கிட்டத்தட்ட 3 தடவை கிளாஸ்ல சொல்லிட்டேனடா. எஸ் சோ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் நெருங்கி வந்தாலும் அது எல்லாமே பிளஸ். எக்ஸாம் பக்கத்துல நடக்குதா? பிளஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்றீங்களா? பிளஸ். ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதரா? ரிலேட்டிவ்ஸ் மட்டும் மைனஸ். சரியா? சோ எனிவேஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன், இப்படி எந்த விஷயம் ஒன்னா சேர்ந்தாலும் அது பிளஸ். கரெக்டா? அப்போ டெல்டா எஸ் ஓட ஆங்கிள் ரிமெம்பர் டெல்டா எஸ் ஓட ஆங்கிள் அண்ட் டெல்டா ஹெச் ஓட ஆங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? சம்திங் லைக் திஸ். இத ஒன்னா சேர்த்தோம்னா இப்படி ஆகும். கரெக்டா? அப்ப எது சேர்ந்தாலும் பிளஸ், which means it is spontaneous at all temperatures. இதுவே கவனிங்க ரொம்ப முக்கியம். சரியா? இதுவே ஆப்போசிட்டா நீங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கீங்க. opposite to what angle you have put in the front. ஆப்போசிட்டா இருக்கீங்க இப்படி and இப்படி. Then it is non-spontaneous at all temperatures. அடுத்ததா delta H, delta S. If in case delta H delta S lesser இருந்தா it is spontaneous at low temperature. And if in case delta H delta S greater than 0 இருக்குனா it is spontaneous at high temperature. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? yes கண்ணன். Right, so please note it down. This is very important. நான் எத்தனையோ தடவை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். சோ அதை திருப்பியே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ரூல், டெல்டா G should be less than 0 இருந்தா spontaneous, equal to 0 இருந்தா the system is at equilibrium. டெல்டா G greater than 0 இருந்துச்சுன்னா it is non spontaneous. இத புரிஞ்சுக்கோங்க. and டேபிள் நான் சொல்லிட்டேன். then chemical equilibriumத்துல மக்களே Kp is equal to Kc RT power delta Ng. ஒன்னு டெல்டா Ng கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்டா இருக்கும். இல்ல எங்க கேபியும் கேசியும் ஈக்குவல், கேபியும் கேசியும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற क्वेश्चन கேப்பா. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய தடவை கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் இப்போ ஒரு 3 கான்செப்ட் தான் ஈக்குலிபிரியத்துல சொல்றேன், கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல. அதுல இருந்து 1 to 2 क्वेश्चन உங்களுக்கு வந்துரும். சோ அந்த நம்பர் ஆஃப் क्वेश्चनையும் நான் இங்க கொடுத்திருக்கேன். சரியா? எவ்ரி இயர் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல இருந்து 2 क्वेश्चन வருது. அதுல 1ல இருந்து 2 நான் சொல்ற கான்செப்ட்ல இருந்து வரும். சரிங்களா? நோட் இட் டவுன் மை டியர். ஹாய் தருண், வணக்கம் டாக்கனா. அடுத்ததா லீச்-அட்-லியர்ஸ் பிரின்சிபல், அது நான் சொல்லி தரேன். degree of dissociation and Q versus K prediction. First இங்க நான் ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன், சோ பிரச்சனை இல்ல. and அடுத்ததா Q க்கும் Kc க்குமான ரிலேஷன், if Q is less than K then அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல நடக்கும். Q வும் K யும் ஈக்குவல்னா அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்துல இருக்கு. if Q is greater than K then அந்த சிஸ்டம் பேக்வர்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபைனலி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்டா போச்சுன்னா அது எண்டோ, அப்போ பேக்வர்ட்ல போச்சுன்னா அது எக்ஸோ. கிளியரா? ஹாய் தீபா, வெல்கம் ஆன் போர்ட்.
டிகனா இப்பவும் நான் சொல்றேன், this is like the most important concepts. சரியா? தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து தான் உங்களுக்கு क्वेश्चन வரும். நான் சொன்னேன்ல, கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல every year 2 questions are coming. அதுல 1 to 2 நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் ரொம்ப கம்மியான கான்செப்ட்ஸ்ல இருந்து. சரியா? சோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் லிச்சாட்லியஸ பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் போட்டோம்னா, which means whenever we increase pressure, stress போட்டா reaction relax ஆகிரும், which means reaction will move to lesser number of moles. ஓகேவா? சோ அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் போடுறோம். ஸ்ட்ரெஸ்னா என்ன? பிரஷர் கரெக்டா? சோ பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போ ஸ்ட்ரெஸ் போடும்போ நமக்கு யாரு ரிலீஸ் ஆவா? நம்மளோட ரியாக்ஷன் ரிலீஸ் ஆகும், ஃப்ரீ ஆகும், லெசர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் மூவ் ஆயிடும். கிளியரா இந்த மெமரி ஹேக்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, அடுத்ததா இது இல்லாம மேம் லீச்சாட்லியஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னா ஒண்ணு இந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா இருக்கலாம். அதாவது ரியாக்டன்ட் பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க. 1 minute ராக்கண்ணா. இல்லைங்க, வயரை எப்படிங்க விட்டலாம். Now I hope it is clear டாக்கண்ணா. Now I hope it is clear. கரெக்டா? இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது, அதுக்கு டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னா it is endothermic, absorbs the heat, endothermic. இதுவே ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறும்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்னா, பேக்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். கரெக்டா? ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல நான் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிறேன்னா, பேக்வர்ட் ரியாக்ஷன் எனர்ஜியை ரிலீஸ் பண்றதா இருக்கும். அந்த பேசிஸ்ல திஸ் இஸ் எக்ஸோ. இப்ப நல்லா கவனிங்க, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எந்த பக்கம் நடக்குதோ அது இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். சிமிலர்லி டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணேனா எக்ஸோதெர்மிக் ஃபாஸ்டா நடக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தயவு செஞ்சு எழுதி வைங்க. இங்க இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டினே வரப்போகுது. இதுக்கு மேல நான் என்ன அத்தாட்சி கொடுக்கணும்? சோ அதனால நோட் பண்ணி வைங்க. அண்ட் செஷனை லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சரியா? இட் இஸ் லைக் அ மெமரி டாக்கனா. அதனால தான் சொல்றேன். இட் வில் பிரிங் தட். அடுத்த வருஷம் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆஃப்டர் re-NEET, once you go to your medical college and all, when you look after the sessions, the likes, the messages, அந்த நேரத்துல தான் நமக்கு அந்த கனெக்ஷன் புரியும். இப்படி எல்லாம் இருந்திருக்குமே, அனகா, ஷஹானா, தமிழரசி, கௌதம், சாசுகே. சோ அதனால எல்லாரும் மறக்காம லைக்க தட்டி விடுங்க. ரைட்? இப்போ இதுக்கப்புறமா டெம்பரேச்சர் சொல்லிட்டேன், பிரஷர் சொல்லிட்டேன். கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணுவானே ஒழிய அந்த ரியாக்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸையும் ஈக்லிபிரியத்துல கொண்டு வர மாட்டான். அப்போ நான் அந்த ரியாக்ஷன்ல இனர்ட் கேஸ் ஆட் பண்ணேன்னா என்ன கடா நடக்கும்? எஸ் தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ சோ மச் மை டியர். சோ இதுவே நான் இனர்ட் கேஸ் ஆட் பண்ணேன்னா என்னடா கண்ணா நடக்கும்? இனர்ட் கேஸ் ஆட் பண்ணா என்ன நடக்கும்? எஸ், கண்டிப்பா சிவசக்தி அல்டு. ஒன்னும் நடக்காது. நோ சேஞ்ச் இன் ஈக்லிபிரியம். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் லீச்சாட்லியஸ்ல. சோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாலும் நோ சேஞ்ச், இனர்ட் கேஸ் ஆட் பண்ணாலும் நோ சேஞ்ச் இன் ஈக்லிபிரியம். சரியா? ரைட்டா? ஓகே. இப்ப அயனிக் ஈக்லிபிரியத்துல பார்த்தோம்னா எவ்ரி இயர் 1 to 2 கொஸ்டின் வருது. அதுல 1 கொஸ்டினை நான் உங்களுக்கு இங்க தரேன். சரியா? சோ இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா pH of a strong acid, a strong and weak acid base, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது பஃபர் pH using Henderson equation, அந்த pK is equal to pH plus log of concentrations இருக்கும் இல்லையா? அது. தென் salt hydrolysis, அந்த சால்ட்டை ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா அது ஆசிடா மாறுமா, பேஸா மாறுமா, இல்ல நியூட்ரலா மாறுமா? இது இல்லாம KSP கான ரிலேஷன், KSP for AgCl is S². இதுவே எக்ஸாம்பிளுக்கு CaCl2னா அந்த இடத்துல 4s3. இந்த மாதிரி அயான்ஸை பேஸ் பண்ணி நீங்க இந்த KSP வேல்யூஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ
ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கோர் ஃபார்முலாஸ்ல மிக மிக முக்கியமான ஒண்ணு, ஒரு வீக் ஆசிடோட concentration of H plus கண்டுபிடிக்கிறீங்கன்னா it is equal to root of Ka into concentration. Very very important. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? yes my dear சாரங்கே, lots of love டாக்கனா. So நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், diluted HCl, let's say 10 to the power minus 9 diluted HCl or அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரிலாம் கொடுத்ததும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், ஓ ஹெச்சிஎலா, அதை பார்க்கவே மாட்டோம். டைல்யூட்டுங்கிற வார்த்தையே நமக்கு தெரியாது. ஒன்னு ஹெச்சிஎல்னா டைரக்டா 2 3 4 அதுக்கு போயிடுவோம், இல்லைன்னா டைரக்டா அது ஆசிட்னு கூட மறந்துட்டு 10 to the power minus 9 அப்ப 9 அப்படின்னு போட்டுருவோம். சரியா? அது தப்பு. ஃபார் a weak acid இந்த ரூலை ஃபாலோ பண்ணோம். சோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஹெண்டர்சன் ஹசல்பர்க் for a weak acid pH is equal to pKa plus log of concentration of salt by concentration of acid. இதுல if in case concentration of salt acidum equal இருக்குனா அந்த கேஸ்ல pH pKa ஈக்குவலா இருக்கும். சோ இந்த ஃபார்முலா ஹெண்டர்சன் ஃபார்முலா அப்புறம் வீக் ஆசிட்கான இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ டெக்கனா pH கால்குலேஷனை பொறுத்தவரை அண்ட் இந்த அயோனிக் ஈக்விலிபிரியத்தை பொறுத்தவரை தயவு செஞ்சு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகே? எஸ், இட்ஸ் ஃபைன். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் 5 நாள் மேக்சிமம் ஒர்க் பண்ண போறோம். சரியா? எஸ், இப்போ கவனிங்க, ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். டெக்கனா ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். pH questions முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 3 டெய்லி முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் pH questions பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா pH பொறுத்த வரைக்கும் மை டியர் டாக்டர்ஸ், நீங்க questions பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். சோ அதனால அது மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் டூ இட் ராக்கனா. அடுத்ததா solubility product and common ion, இதுல இருந்து ஷார்ட்டா ஒரு क्वेश्चन வரும் கனா. சோ கேஎஸ்பியும் solubility எப்படி மாத்துறது, அந்த இன்டர் கன்வர்ஷன். ரெண்டாவது, இந்த இடத்துல precipitation நடக்குமா நடக்காதா, Q and KSP கான ரிலேஷன். அண்ட் ஃபைனலா காமன் அயான் எஃபெக்ட் ஆன் solubility. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன் அயான் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீங்க ஆட் பண்றீங்கன்னா solubility குறையத்தான் செய்யும். சரியா? Solubility will always reduce, my dear. Hi Loga, hi Kevin, hi my dear. So கவனிங்க, focus, complete focus இங்க தான் இருக்கணும். சரியா? எங்கேயுமே நம்ம தவறக்கூடாது. பாருங்க, இப்போ நம்ம எல்லாருக்கும் solubility கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுக்கனா. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இப்போ AXBYன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட KSP கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான். KSP is equal to X. இந்த stoichiometric value இருக்குல A2B3 இருக்குனா 2. Then S power X. ரைட்டா? கூடவே Y S power Y. இந்த ஃபார்முலாவை முதல்ல நோட் பண்ணி வைங்க மை டியர். This is really going to help you if KSP question comes. So இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இத வச்சு தான் அசால்ட்டா எப்படி क्वेश्चन வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. நோட் பண்ணியாச்சுன்னா ஒரு குட்டி ஹார்ட் ஆர் ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. so that we'll move on to the next part. இது அவ்வளவு முக்கியம் கண்ணா. KSP பசங்களுக்கு அவ்வளவு கன்ஃபியூசிங்கான ஒரு ஏரியா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ரொம்ப அசால்ட்டா போட்டுடலாம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், பர்ஃபெக்ட். ஓகேடா கண்ணா. அடுத்ததாக ஒரு காமன் அயான் ஆட் பண்ணீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே solubility குறையத்தான் செய்யும். and solubility குறைஞ்சா precipitate ஃபார்ம் ஆகும். இதுதான் கீ பாயிண்ட். சரியா? ஒரு காமன் அயான் ஆட் பண்றதுனால, எக்ஸாம்பிள் AgCl இருக்கக்கூடிய இடத்துல நான் NaClயும் ஆட் பண்றேன். அப்ப இங்க காமன் அயான் யாரு? குளோரின். ரெண்டு மாலிகுலையுமே இருக்கு. இந்த மாதிரி காமன் அயான் இருக்கக்கூடியவங்களை நம்ம ஆட் பண்ற நேரத்துல என்ன நடக்கும் கண்ணா? நம்ம solubility குறைய ஆரம்பிக்கும். which means Q will be greater than K. அதனால KSP, அதனால என்ன உருவாகும்? இதனால precipitate உருவாகும். Precipitate is formed.
ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதான்ப்பா ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன்ல நான் இவனை ஆட் பண்றேன், ஆட் பண்ணும்போது precipitate உருவாகுமா இல்லையான்னு கொஸ்டின் கேட்பான். நீங்க மேம் எனக்கு இந்த ரியாக்ஷனே தெரியாது, ஹவு குட் ஐ ஆன்சர் திஸ்னு யோசிப்பீங்க. பட் இதுதான் கான்செப்ட். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின் மைடியா, அடுத்த கொஸ்டின் which is from solutions colligative property. every year solutionல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வருது. அதுல ஒரு கொஸ்டின் இங்க இருந்து தான் வருது. கவனிச்சு கேளுங்க. சரியா? ஃபுல் ஃபோக்கஸ்ல கேளுங்க. இப்போ டெல்டா டிஎஃப், டெல்டா டிபி, ஆஸ்மோட்டிக் பிரஷர், மோலார் மாஸ், இந்த 4 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் lowering of vapor pressure. ரெண்டாவது colligative propertyங்கிறது elevation in boiling point. மூணாவது depression in freezing point. and நாலாவதா இருக்கக்கூடியது நம்மளோட osmotic pressure. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஃபார்முலாஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். டேக்கனா நல்லா கவனிங்க. எனக்கு இப்ப எல்லாருமே கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் வாட் இஸ் meant by a colligative property? colligative propertyனா என்ன? எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி based on number of solute addition. ஒரு சொல்யூட்டை நான் ஆட் பண்றேன், நோனா NO இல்லடா நம்பர். சரியா? கோடு போட்டு வச்சிருக்கேன், அது நம்பர். இப்போ நான் எவ்வளவு சொல்யூட்டை ஆட் பண்றேங்கிறத பொறுத்து அந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மாறுபடுதுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது nature of solute or solvent டிபெண்ட் பண்ணியே இருக்கு. இது நம்பர் ஆஃப் சொல்யூட் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? இப்போ அது பேஸ் பண்ணி தான் ரிலேட்டிவ் lowering of vapor pressure, elevation in boiling point, depression in freezing point and osmotic pressure வருது. and இதோட ஃபார்முலா என்ன? relative lowering na delta P by P naught is equal to chi B, which is mole fraction of solute. அடுத்ததா elevation in boiling point na it is delta TB is equal to I into KB into M. in fact இங்கேயுமே I வரும் கண்ணா, எல்லா இடத்துலயும் I வரும். I is none other than your Van Hoff factor. சரியா? very good my dear. எல்லாரும் அழகா colligative property ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா delta TF is equal to I into KF into M and osmotic pressure pi is equal to CRT. ஓகேவா? முன்னாடி ஒரு I போட்டுக்குவோம். So these are all the formulas. இந்த ஃபார்முலாவை துக்கத்துல கேட்டா கூட உங்களுக்கு தெரியணும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரியா? இந்த ஃபார்முலாஸ்ல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ரைட்டா? So அதனால please ensure that you take a note of it. Clear? Perfect my dear. இது இல்லாம மேம் அடுத்ததா என்ன மேம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவதா Van Hoff ஃபேக்டரை வச்சு dissociation and association கேட்பாங்க. இதுக்கான dissociation Van Hoff factor will be greater than 1. association Van Hoff factor will be less than 1. இல்ல மேம் அங்க dissociation இல்ல association இல்ல. எக்ஸாம்பிள் நம்மளோட குளுக்கோஸ் பையன், யூரியா பையன் எல்லாரும். ஓகேவா? சோ அந்த நேரத்துல I is equal to 1, which means no dissociation or association. ரொம்ப கேவலமா இருக்கிறேன் பரமா. So no dissociation or association. கிளியரா? இந்த ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபைனலா ரவுல்ஸ் லா உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இட் இஸ் a special case of Henry's law. Henry's lawவுமே முக்கியம், பட் Henry's lawவோட அப்ளிகேஷன் தான் முக்கியம். 3 applications of Henry's law என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Meanwhile we'll move on to the next part. Right? Okay? Fine. இப்போ Henry's lawல நம்ம Henry's constant KH இருப்பான். KH is always inverse to solubility அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு.
அது ரொம்ப 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 முக்கியம்டா கண்ணா, தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. சரியா? KH is inversely proportional to solubility. KH கான ஆர்டர் என்ன? ஹே, நீங்க உங்க ஃப்ரெண்ட கூப்பிடுறீங்க, அவன் உடனே நோன்னு சொல்லிடுறான், உடனே நீங்க என்ன பண்றீங்க? அது சரின்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஓகேவா? சோ இங்க ஹே இஸ் ஃபார் ஹீலியம், நோ இஸ் ஃபார் நைட்ரஜன், ஹைட்ரஜன் and oxygen. அது சரி. A and R ஒன்னா சேர்ந்தா argon, go is for CO. இங்க யாருக்கு KH ஆர்டர் இல்ல, ஆர்டர் அதிகம் ஹீலியத்துக்கு, followed by nitrogen, hydrogen, oxygen, argon, carbon dioxide or carbon monoxide, followed by your hydrocarbons. சரிங்களா? ரைட்டா? இப்போ KH கான ஆர்டரை நான் இங்க சொல்லிட்டேன். அப்ப KH ஹீலியத்துக்கு அதிகம்னா அவனுக்கு solubility கம்மி, KH நைட்ரஜனுக்கு அதிகமா அவனோட solubility கம்மி. கரெக்டா? இந்த ஒரு கான்செப்ட தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இது பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் PYQsல அதிகமா கேட்டிருக்கான். சரிங்களா? கிளியரா? எஸ். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லால ஒண்ணு உங்களோட கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் கோக் அதெல்லாம். ரெண்டாவது ஸ்கூபா டைவர்ஸோட அந்த டைவிங் சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீலியமும் நைட்ரஜனும் ஆக்சிஜன் கூட இருக்கும். அண்ட் மூணாவதா வரக்கூடிய விஷயம், நம்மளோட மலை மேல போனா as altitude increases partial pressure of oxygen decreases. நோட் பண்ணிக்கோங்க. altitude மலை மேல ஏற 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 height altitude கூடுச்சுனா obviously partial pressure of oxygen குறையும், and அதனால difficulty in breathing வரும். அந்த difficulty in breathing தான் நம்ம அனக்சியா அப்படின்னு சொல்றோம். கிளியரா? எஸ். very good my dear. please take a note of it. fine. அடுத்ததாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை E0 கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி இருக்கும். from our electrochemical சீரீஸ். இதுக்கான எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு நான் ட்ரிக் சொல்றேன், தயவு செஞ்சு தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட். ஃபைன், இட் இஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் which you should never ever miss. அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட பக்கானாவும் மொகல்மென்னும் நெய்பர்ஸ். சரியா? அப்ப பக்கானாவும் மொகல்மென்னும் என்ன பண்ணாங்கன்னா, லைக் பக்கானாவ மாதிரியே இதுல ஃபுல்லா அந்த மாலிகுல்ஸ் வந்துரும் கண்ணா. சோ தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. சரியா? துபாய் மாமா ஸ்டோரி இஸ் ஃபார் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், பக்கானாவும் மொகல்மென்னும் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். சரியா? இப்போ லைக் பக்கானா, மொகல்மென் என்ன பண்ணாரு? மொக்-அல்-மென் தண்ணி தேடி அவர்கிட்ட இருந்தது ஒரு ஓட்ட ஜென்கார். சரியா? சோ அதனால அவரோட ஜென்கார்ல ஃப்ரீயா ஒரு கோணிப்பையையும் எடுத்துட்டு, கோணிப்பைனா இந்த பழைய காலத்து சாக்கு இருக்குல்ல, சாக்கு முட்டை, அதத்தான் கோணிப்பைன்னு சொல்லுவாங்க. நீங்க கோணின்னு வச்சுக்கலாம், கோன்னு வச்சுக்கலாம். சரியா? பெரிய கோன்னும் வச்சுக்கலாம். கோணிப்பையை எடுத்துட்டு ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போறாரு. போற இடத்துல யார பார்த்தாரு? அவரோட சன்ன பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? பப்ல பார்த்தாரு. நம்ம ஊர்ல எல்லாம் பசங்க, உங்களை மாதிரி பசங்க எல்லாம் பப்புக்கு போனாங்கன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க? வெறுத்து வாங்குவாங்க. பட் இவரு ஹேன்னு கூப்பிட்டாரு, திரும்பல. பையன் கூவி கூப்பிட்டாரு, திரும்பவே இல்ல. அன்னையில இருந்து அவரு ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா பையன்ட்ட கத்துறாரு. சரியா? சோ லைக் மொகல்மென், லைக் பக்கானாவ மாதிரி மொகல்மென் என்ன பண்ணாரு? தண்ணி தேடி ஜென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போறாரு. போறப்போ அவரை சன்ன பார்த்தாரு. எங்க பார்த்தாரு? பப்ல பார்த்தாரு. சும்மா விடுவாரா? ஹே அப்படின்னு டீசென்டா கூப்பிட்டாரு, திரும்பல. கூவி கூப்பிட்டாரு, அப்பவும் திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா அன்னையில இருந்து, ஆக்சுவலா நம்ம ஆதி ஃபயர் சர்வீஸ்க்கு பதிலா இந்த நேரம் ஆம்புலன்ஸ் தான் நீங்க விடணும். அன்னையில இருந்து பையன்ட்ட ஃபெரோஷியஸா கத்திக்கிட்டே இருக்காரு. சரியா? சோ வாட் இஸ் த ட்ரிக் மை டியர்? Li is for lithium, K is for potassium, bacana, barium, calcium, sodium, mog, almen, magnesium, aluminium, manganese,
H2O water. அதுக்கப்புறமா Zen is for zinc. Car is for chromium. Freya, Fe, correcta? Zinc, chromium, Fe, iron. Then cobalt and nickel. அப்படியே போயிட்டு இருக்காரு. போம்போ sun பார்த்தாரு. sun. ஓகேவா? எங்க பார்த்தாரு? pubல பார்த்தாரு. Sn for tin and Pb for lead. கரெக்டா? சன்னும் பப்பும். Then ஹேனு கூப்பிடுறாரு. ஹேல ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. ஒருத்தங்க ஹைட்ரஜன், இன்னொருத்தங்க ஹீலியம். ஹைட்ரஜனோட எலக்ட்ரோகெமிக்கல் வேல்யூ E0 வேல்யூ 0. அப்போ ஹைட்ரஜனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களா எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல எடுத்தீங்கன்னா they are all having minus SRP values. சரியா? ஹைட்ரஜனுக்கு அப்புறம் வரவங்களா it is plus SRP values. சரிங்களா? கிளியரா? இப்போ ஹேன கூப்பிட்டாரு. கூவி கூப்பிடுறாரா? Q is for copper, I is for iodine. Then அப்படியே angry bird மாதிரி AgBr as a molecule. always னா நம்மளோட சில்வரும் கோல்டும் வந்துரும். ferocious னா fluorine வந்துரும். fluorine is the most positive and lithium is the most negative. கிளியராடா கண்ணா? சோ இதுதான் உங்களோட என்டையர் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. யாருக்காச்சும் தெரியாதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நோட் பண்ணி வைங்கடா கண்ணா. And once you have noted it down, comment sectionல எனக்கு ஒரு ஃபயரை போட்டு yes ma'am I have done it அப்படின்னு சொல்லு. சரியா? இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ட்ரிக்னு சொல்றதை விட these are all memory hooks. சரியா? சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல மெமரி ஹூக்ஸ்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். டைரக்டா ஆர் இன்டைரக்டா இவனை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ல 4 மார்க் வாங்கிடலாம். சோ நோட் பண்ணுங்க. வாட் இஸ் த ட்ரிக்? லைக் பக்கானா மொகல்மென் தண்ணி தேடி அவரோட ஜென் கார்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்காரு. கோணிப்பையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. போம்போ சன்ன பப்ல பாக்குறாரு. நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தா சும்மா விடுவாங்களா? அவ்வளவுதான், ஆம்புலன்ஸ் தான். பட் இவர் கொஞ்சம் டீசென்ட். சோ ஹேனு கூப்பிடுறாரு, திரும்பல. கூவி கூப்பிடுறாரு, திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி அன்னையில இருந்து ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா இருக்காரு. இங்க லைக் இஸ் ஃபார் லித்தியம், பொட்டாசியம், பக்கானா பேரியம், கால்சியம், சோடியம், மொகல்மென் மெக்னீசியம், அலுமினியம், manganese. அதுக்கப்புறமா வாட்டர் H2O, then zinc, zinc and chromium, Freya, iron, Fe, Coni, cobalt and nickel. போறப்போ யார பார்த்தாரு? sun, tin, pub, lead. ஹேனு கூப்பிடுறாரு. அங்க ஹைட்ரஜனும் இருக்கு, ஹீலியமும் இருக்கு. ஹைட்ரஜனோட வேல்யூ 0. அதுல இருந்து முன்னாடி இந்த மாதிரி போனீங்கன்னா if you go like this, எப்படி இன்டீஜர்ஸ்ல 0க்கு முன்னாடி மைனஸும் அதுக்கப்புறமா பிளஸும் ஆரம்பிக்குதோ அதே ஃபேஷன்ல இங்க இவனுங்க எல்லாம் மைனஸ், கீழே வரவனுங்க எல்லாம் பிளஸ். சரியா? தென் ஹேனு கூப்பிடுறாரு, திரும்பல. கூவி கூப்பிடுறாரு, காப்பர் அண்ட் அயோடின், திரும்பல. தென் ஆங்கிரி பேர்ட் AgBr மாதிரி ஆல்வேஸ் கோல்டன் சில்வர், ஃபெரோஷியஸ், ஃப்ளூரின். முடிஞ்சு போச்சு. கிளியரா? Have you noted this down my dear? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ப்ளீஸ் லெட் மீ நோ. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். டேக்கனா இப்போ நான் சொல்றேன், these are all extremely important. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதுக்கப்புறமா Nernst equation at non-standard condition. Nernst equation ஒன்னே ஒண்ணுதான். E is equal to E0 minus 0.06. ஆக்சுவலா உங்க ஃபார்முலால 0.059 வரும். பட் நீங்க 0.06ன்னு வச்சுக்கோங்க. கால்குலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு, ஈஸியா இருக்கும். டிவைடட் பை n log of concentration of product by concentration of reactant. இப்போ இதோட புது கான்செப்ட்ஸ் அண்ட் நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் என்னவெல்லாம் பாத்தீங்கன்னா இதை நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? ஓகே. இதுல நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு at equilibrium. ஈக்குலிபிரியத்துல E will be 0, which means E will be 0, which means உங்களுக்கு E0 is equal to 0.06 by n log of K equilibrium வரும். K equilibriumனால ஒண்ணு இல்ல, concentration of product by concentration of reactant தான். சரியா? எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
at equilibrium KEQங்கிறது இந்த product by reactant. மத்த நேரத்துல எல்லாம் Q product quotientங்கிறது இந்த constant of product by reactant. சரிங்களா? clear-ஆ? is it fine? okay. இது இல்லாம இன்னொரு கான்செப்ட் என்னன்னா delta G0 is equal to minus NF E0 of a cell. இது இல்லாம வேற ஏதாவது நான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இருக்காம உங்களோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இதே மாதிரி ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல எல்லாம் ஆல்வேஸ் ரிமெம்பர் மெட்டலோட கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல மோனிஷா, நாட் தட் இம்பார்ட்டன்ட். பட் படிச்சு வச்சுக்கோங்க, நல்லதுதான். சோ நோட் பண்ணிட்டீங்களா? Is it clear? Is it clear, my dear? Okay. அடுத்ததாக லிங்க் delta G0 E and K அதத்தான் நான் இப்ப பண்ணேன். So this is how your equations and important concept from electrochemistry looks like. சரியா? clear-ஆ? அடுத்ததாக electrochemistryல conductance மிக முக்கியம். அங்க இருந்து ஒரு question கன்ஃபார்மா every year கேட்டுட்டு இருக்கான். So நோட் பண்ணிக்கோங்க. What molar conductivity and effect of dilution, கோல்ராஸ் law அதோட application ரொம்ப 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 முக்கியம். and finally degree of dissociation and K alpha ஓட வேல்யூ. இதற்கான ட்ரிக்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டெக்கனா ஆல்வேஸ் ரிமெம்பர், இது ரொம்ப ட்ரிக்கியான கான்செப்ட், பட் இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆன் டைல்யூஷன், ஏதோ ஒரு எலக்ட்ரோலைட்டை நம்ம டைல்யூட் பண்றோம்னா அதோட ஓவரால் கண்டக்டிவிட்டி, அதாவது என்கிட்ட 1 லிட்டர் ஆஃப் எலக்ட்ரோலைட் இருக்குன்னா அதோட கண்டக்டிவிட்டி குறையும். ஆனா அதோட மோலார் கண்டக்டிவிட்டி என்ன பண்ணும்? இட் வில் இன்க்ரீஸ். கிளியரா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். lambda not m will increase. so தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன் கொஸ்டின் பேப்பர்ல வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரியா? கொஸ்டின் பேப்பர்ல வர்றதுக்கான சான்சஸ் லிட்டரலி ரொம்ப அதிகம். சோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரானா கண்ணா? ஓகே. அடுத்ததாக கோல்ராஸ் லா அண்ட் ஆல்பா வேல்யூக்கான ஃபார்முலா. ஆல்வேஸ் ரிமெம்பர் கோல்ராஸ் லாவை விட கோல்ராஸ் லாவோட அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் என்ன? ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிய நம்மனால ஃப்ரம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியும். அதற்கான எக்ஸாம்பிள் தான் நம்மளோட COOH ஓட அப்ளிகேஷன் உங்க புக்ல கொடுத்திருப்பான். CH3COOH பொறுத்தவரை பொதுவாவே ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸை விட ரொம்ப வீக்கா இருக்கும். சோ அப்போ CH3COOH is actually a weak acid. சரியா? இவனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்க இவனோட சால்ட்டான CH3COO எண்ணெயில இருந்து நீங்க CH3COOட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை எடுப்பீங்க. ரெண்டாவதா HCl இருந்து ஹைட்ரஜனோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை எடுப்பீங்க. இப்ப மிச்சமா இருக்கிறது யாருக்குன்னா நம்ம சோடியமும் குளோரினும் தான். அந்த வேல்யூவை மைனஸ் பண்ண NaCl இந்த ஓவரால் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலா உங்க கோல்ராஸ் லாவோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. சரியா? சோ திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ஈஸியா கண்ணா, இதை வச்சு அசால்ட்டா மார்க் வாங்கிடலாம். மூணாவதா இருக்கக்கூடிய கான்செப்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் ஈக்குவல் டு lambda m divided by lambda not m. இதுவும் ரொம்ப ஈஸி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இது கூடவே K alpha is equal to C alpha square minus 1 minus alpha ஒன்று வரும். பட் டினாமினேட்டர் நீங்க யூஸ் பண்ண வேணாம், கால்குலேஷனுக்கு இந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டா? தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot my dear. உண்மையிலேயே this fire means a lot ராகனா. சரியா? இவ்வளவுதான் நம்மளை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்ப நான் சொன்னதை மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களோட கண்டக்டன்ஸ் பார்ட்ல இருந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல இருந்து வந்துடும். சரியா? ரைட்டா? ஓகே. இப்ப அடுத்ததாக கெமிக்கல் கைனெடிக்ஸ். கெமிக்கல் கைனெடிக்ஸை பொறுத்தவரை ஆர்டர், ரேட் இது ரெண்டு முக்கியம். இங்க இருந்து 1 to 2 கொஸ்டின் உங்களுக்கு வரும். சரியா? 1 to 2 கொஸ்டின் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். சரியா?
இப்போ order from experimental rate data, first order integrated rate, half life, units of rate constant K. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஆர்டருக்குமான ரிலேஷனை நான் சொல்றேன். நல்லா கவனிக்கணா ப்ளீஸ். தயவு செஞ்சு ஃபோக்கஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஐ நோ இட் இஸ் லேட், பட் இட் இஸ் நெவர் டூ லேட். இன்னும் 5 நாள் தான் நமக்கு நீட் எக்ஸாமுக்கு இருக்கு. சரியா? நம்ம அந்த நேரத்துல இம்பார்ட்டண்டா உட்கார்ந்து படிச்சா நம்மளால நல்ல மார்க் எடுக்க முடியும். ட்ரஸ்ட் மீடா. Just give me your 2 more hours. I'll give you 160 plus marks in chemistry. சரியா? கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுங்க. And because it will never have, it has never gone faulty for me so many years. இவ்வளோ வருஷமா நான் ஒர்க் பண்றேன். இவ்வளோ வருஷமா I have been putting my heart and soul, and அதை வச்சு நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் சொன்னது தப்பா போனதில்லை. ஸோ அதனால கம்ப்ளீட்லி ஃபோக்கஸோட தயவு செஞ்சு படிங்கடா கண்ணா. ப்ளீஸ்டா வாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ரேட் கான்ஸ்டன்டோட கேயோட யூனிட்டை வச்சு எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கலாம் ஆர் வைஸ் வர்சான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. அதுதான் மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 மைனஸ் n செகண்ட் இன்வர்ஸ். இங்க இந்த எண்ணுங்கிறது உங்களோட ஆர்டர். அப்போ உங்க ஆர்டர் 0வா இருந்துச்சுன்னா what will be the formula here? If it is 0, then it is going to be mole liter inverse 1 minus 0 is 1. ஒன்னும் பண்ண முடியாது. செகண்ட் இன்வர்ஸ். இதுவே உங்க ஆர்டர் 1ஆ இருந்துச்சுன்னா 1 minus 1 is 0. அப்போ இது ஃபுல்லாவே 0 ஆயிரும். கரெக்டா? அப்போ your equation is going to be second inverse. இதுவே 2ஆ இருந்துச்சுன்னா 1 minus 2 is minus 1. கரெக்டா? அப்போ minus 1னா மோல் இன்வர்ஸ் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு என்னவெல்லாம் ஆர்டர் வருதோ அத கே யூனிட் டிபெண்ட் பண்ணும். சிமிலர்லி கேயோட யூனிட்டை பார்த்து உங்களால ஆர்டர் சொல்ல முடியும். சரிங்களா? கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட்டும் ஹாஃப் லைஃபும் என்னங்கிறது முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்வேஸ் ரிமெம்பர் த யூனிட்ஸ் ஷார்ட்கட் அண்ட் நம்மளோட டி ஹாஃப் ஓட ஃபார்முலா. T half for first order is 0.693 divided by K, and K ஓட ஃபார்முலாங்கிறது என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? கிளியரா? Let me know what is the formula of K for first order in the comment section. Fine. ஓகேவா? ரைட். அடுத்ததாக கைனெடிக்ஸ்ல Arrhenius equation and activation energy. இங்க இருந்த ஒரு क्वेश्चन ஷார்ட்டா உங்களுக்கு எவ்ரி இயர் வருது. சோ அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னு அரினியஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண இன்டர்பிரிட்டேஷன், ரெண்டாவது 2 temperature rate constant problems, அது என்னன்னு நான் காமிக்கிறேன், and finally effect of catalyst and temperature on rate. You can always remember temperature increase ஆனா அது exothermic reaction ஆ endothermic reaction ஆன்னு பாருங்க. exova இருந்தா rate will decrease, endova இருந்தா rate will increase. இதுவே pressure increase பண்ணா solid or liquid la it has no reaction, இதுவே அது gaseous equation na then it increases rate of a reaction. அதே மாதிரி catalyst, the most important part of this dependency, catalyst பொறுத்தவரை அவன் 5 வேல்யூவை தான் மாத்துவான். அது யாரு? டப்பர். டப்பர்னா என்ன? note it down கண்ணா, note it down. T for threshold energy, A for activation energy, then P for path of a reaction, then R for rate of a reaction, and R for rate constant. சரியா? In fact, rate constant, equilibrium constant, என்ன constant எடுத்தாலும் it is only dependent over temperature. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ஃபைனலா surface area increase ஆனா rate of reaction increase ஆகும். This is something which you have to remember. சரியா? கிளியரா டக்கண்ணா? Is it clear? Is it clear my dear? Okay டக்கண்ணா. இப்போ அடுத்ததாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தான் போறோம்.
டேக்கனா இனி இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் பார்க்கும்போது கட முடிஞ்சிரும். I just need 1.5 hour for you to complete inorganic and organic. And அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் டாக்கனா. Yes. Okay, so start பண்ணலாமா? Shall we start, my dear? Shall we start? ஒரே நிமிஷம் டாக்கனா. I'll just open something and keep. சரியா கோச்சுக்காதீங்கப்பா. ஓகே. அண்ட் லைக் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா லைக் பண்ணி விடுங்க பாப்போம். ஓகே, பர்ஃபெக்ட் ராகனா. இப்போ நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ட்ரஸ்ட் மீ ராகனா. எஸ் ஆசுகே. I'll do my dear, don't worry. இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரை ரொம்பவே மெமரி பேஸ் பண்ண, பீரியாடிக் லாஜிக்க பேஸ் பண்ண, பியூர்லி ரீகால் தேவைப்படக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் இங்க இருக்கு. சரியா? சோ உண்மையிலேயே சொல்லணும்னா எல்லாரும் இந்த இன்ஆர்கானிக்க பார்த்து பயப்படுவாங்க. பட் this inorganic is going to give you the cheapest mark if you revise the tables properly. சரியா? நான் இப்ப கொடுக்கிற டேபிள்ஸ் எல்லாம் கரெக்டா ரிவைஸ் பண்ணீங்கன்னா, கீர்த்தனா what mock test ராகனா? What do you mean? So கரெக்டா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் உங்களால அசால்ட்டா இதுல இருந்து மார்க் எடுக்க முடியும். ட்ரஸ்ட் மீ ராகனா. ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எஸ் மோனிஷா, ஐ டிட், பட் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி தான். ஓகே, சோ இப்போ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்ல அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை, அயனைசேஷன் என்தால்பி, அதோட எக்ஸெப்ஷன்ஸ், அண்ட் ரொம்ப முக்கியமா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்குமான ஆர்டர் மிக முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதற்கான ட்ரிக்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை ஓட ட்ரெண்ட். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். உங்களோட பீரியாடிக் டேபிள் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு எஸ் ஆர்பிட்டால் இருக்கும், ஐ மீன் எஸ் பிளாக் இருக்கும், இங்க உங்களுக்கு டி பிளாக் இருக்கும். கரெக்டா? ரைட். திஸ் இஸ் யுவர் எஸ். இங்க டி இருக்கும், இங்க பி இருக்கும், அண்ட் கீழே எஃப் இருக்கும். கரெக்டா? இப்போ ஓவராலா இந்த பீரியாடிக் டேபிள்ல as you go from left to right, that is your period. Correcta? And as you go down the group, that is your group. நானே பேர் சொல்லிட்டேன். So இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, அதெல்லாம் சைஸ்ன்னு சொல்லிக்கலாமா? ஜெனரலா சொல்லணும்னா அட்டாமிக் ரேடியைனா என்ன? ஆட்டமோட ரேடியஸ். அயானிக் ரேடியைனா என்ன? அந்த ஆட்டம் அயனா மாறுச்சுன்னா அந்த அயானோட ரேடியஸ். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. டோன்ட் வரி மோனிஷா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளாஸ்ல மட்டும் இருங்க. நான் இப்பவும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். Give me your 2 hours more. 1 to 2 hours, 1.5 hour தான் தேவைப்படும். சரியா? Hi Dr. Life. ஓகே, ஸோ 1 hour எனக்கு தாங்க. உங்களுக்கு 160 மார்க்கை நான் தரேன். ஓகேவா? திஸ் இஸ் லைக் சம்திங் ஐ எம் சீரியஸ்லி டெல்லிங் யூ. ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்ணா. ப்ளீஸ் ஃபோக்கஸ். இப்போ நல்லா கவனிங்க. across the period நீங்க போகும்போ சைஸ் என்னவாகும்? சைஸ் will reduce, ionization enthalpy increase. கரெக்டா? In fact, across the period
எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். சரியா? நான் எம்என் போட்டிருக்கேன், நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. சரிங்களா? ரைட்டா? Similarly, as you go down the group என்ன ஆகும்? Size will increase, ionization enthalpy will decrease, metallic character will decrease, and ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களோட electronegativity will decrease. கரெக்டா? சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறையும். ஸோ இந்த ட்ரெண்டை தயவு செஞ்சு நோட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஆல் யூ நீட். சரியா? திஸ் இஸ் ஆல் யூ நீட். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. எஸ், தேங்க்யூ விஷாலி, தேங்க்யூ சோ மச் மை டியர். அடுத்ததா ஃபேமஸான எக்ஸெப்ஷன்ஸ். ஒன்னு, அயனைசேஷன் என்தால்பில ரெண்டு பேர் இருக்காங்க கண்ணா. ஒன்னு beryllium is more than boron, இன்னொன்னு nitrogen is more than oxygen. ஏன்னா ஸ்டேபிள், ஃபுல் ஆர் ஹாஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இவங்க காமிக்கிறாங்க. சரிங்களா? கிளியரா? So this is your ISO, one exception which you have to remember in ionization enthalpy. Similarly, isoelectronic species தந்து இத small to big to small, யாரு smallest யாரு லார்ஜஸ்ட் சைஸ்ல இருக்கான்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், யாருக்கு மோர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அவங்கதான் ஸ்மாலஸ்ட் சைஸ்ல இருப்பாங்க. கிளியரா? புரிஞ்சுச்சாராக்கண்ணா? யாருக்கு நிறைய புரோட்டான்ஸ் இருக்கோ அவங்கதான் ஸ்மாலஸ்ட் சைஸ்ல இருப்பாங்க. நோட் இட் டவுன். இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயர் போடுங்க. so that we can move on to the next part. ராக்கண்ணா நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயர் போடுங்க, அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் சாசுகே. ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது shape and bond angle of a molecule, hybridization from steric number and effect of lone pairs on bond angle. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெரிக் நம்பர்ல ஈவன் டீச்சர்ஸே பண்ற தப்பு. நானே ஒரு சில டீச்சர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், மேம் சார் இந்த தப்பு பண்ணாதீங்க, இது நமக்கு ஓகே, பசங்களுக்கு சொல்லும்போது பசங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி நானே நிறைய பேரை திருத்திருக்கேன், பீட் மை ஜூனியர்ஸ் ஆர் சீனியர்ஸ். அந்த மாதிரியான ஒரு தப்பை நீங்க தயவு செஞ்சு பண்ணக்கூடாதுன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெரிக் நம்பருக்கான ஃபார்முலா, இட் இஸ் நம்பர் ஆஃப் sigma bonds plus number of lone pair. இங்க நீங்க பண்ற மொத்த தப்பு என்ன தெரியுமா? சிக்மா பாண்ட்க்கு பதிலா பாண்ட் பேர் போடுறது. ரெண்டாவது தப்பு, லோன் பேருக்கு பதிலா லோன் பேர் எலக்ட்ரான் அப்படின்னு போடுறது. தயவு செஞ்சு இந்த ரெண்டு தப்பும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர்ல அசால்ட்டா மார்க் வாங்கிடலாம். நான் ஏன் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, ஈவன் டீச்சர்ஸ் வில் டூ ஃபால்ட் இன் திஸ். நிறைய புது டீச்சர்ஸ், சின்ன லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸே இதுல தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்கன்னா திஸ் இஸ் ஆஃப் ஹை இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த ஸ்டெரிக் நம்பரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் XeF4, அப்போ xenonோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல 1 2 3 4 பாண்ட் ஃப்ளோரின் மேக் பண்ணிருச்சுன்னா மிச்ச 4 எலக்ட்ரான் 1 2 லோன் பேரா மேக் பண்ணும். அப்ப இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் என்ன? 1 2 3 4 4 சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் 1 and 2 2 லோன் பேர். அப்ப நம்பர் 6 ன்னு வரும். அப்ப XeF4 ஓட ஷேப் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? You will call its geometry, shape இல்ல geometry as octahedron. சரியா? கிளியரா? சோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். and remember this ராக்கனா, steric number is only for geometry. steric number 2னா ஹைபிரிடைசேஷன்ல 2 ஆர்பிட்டால் இருக்கும்னு அர்த்தம். கவனிச்சுக்கோங்க, which is S and P and it is linear in geometry. இதுவே 3ஆ இருந்தா S 2P, so total 3 and the structure is 3னா tri, அதனால it is trigonal planar. Similarly 4னா it is sp3, 4னா it is sp3 and 4னா tetra, அதனால it is tetrahedron. 5னா sp3d, 5 நான் 3 2 பிரிக்க போறேன் because 5 is equal to 3 plus 2. கரெக்டா? 3 plus 2 ன்னு சொன்னோம்னா it is tri and by trigonal by pyramidal structure. Similarly 6ஆ இருந்துச்சுன்னா it is sp3d2, அதுதான் octahedral
and finally ஏழா இருந்துச்சுனா which I'll write here. finally ஏழா இருந்துச்சுனா okay ஏழா இருந்துச்சுனா it is sp3d3 which is either நீங்க இப்படி கூட சொல்லிக்கலாம் distorted octahedral னு கூட சொல்லிக்கலாம் or pentagonal bipyramidal னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஜியோமெட்ரியில இந்த ரெண்டு பேருமே யூஸ் பண்றது உண்டுதான். சரியா? so pentagonal bipyramidal னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டேகனா this is like very very important. so தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜியோமெட்ரி தான் இங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். ஷேப்புக்கு வெஸ்பாருக்கு போயிடும். சரியா? so இப்போ ஸ்டெரிக் நம்பர் புரிஞ்சிருச்சு. நம்மளோட ஷேப் கண்டுபிடிக்க நம்மளோட வெஸ்பார் தியரி இருக்கு. ரைட்? below top valley my SS teacher lives அது இருக்கு. ஃபைனலா லோன் பேர் ரிப்பல்ஷன்னால ஆங்கிள் குறையும். அதற்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ங்கிறது நம்மளோட CH4 NH3 and H2O தான். H2O ரெண்டு லோன் பேர் இருக்கனால ஆங்கிள் குறைஞ்சு 104.5 டிகிரி ஆச்சு. NH3 ஒரே ஒரு லோன் பேர் so 107 and CH4 லோன் பேரே இல்ல அதனால 109.5. கிளியரா? திவ்யஸ்ரீ இந்த பார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொல்லுங்க கண்ணா, so that I'll help you with that. சரியா? ரைட்? ஓகே. அடுத்ததாக கெமிக்கல் பாண்டிங்ல மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரிய பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆர்டர் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் அவங்களோட அயான்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். எப்பவுமே பாண்ட் ஆர்டரை நீங்க 0 1 2 3 ஆர் இதுக்கு நடுவுல 0.5 1.5 2.5 3.5 அப்படிலாம் வைப்பீங்க. 3க்கு மேல வராது. but still I am telling you. இப்போ 0னா அந்த மாலிகுல் will not exist. example helium molecule. 1னா அங்க ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். example hydrogen. 2னா டபுள் பாண்ட். example oxygen. and 3னா ட்ரிபிள் பாண்ட். example nitrogen. சரியா? இப்போ ஆக்சிஜனை பொறுத்தவரை இதோட பாண்ட் ஆங்கிள்ங்கிறது 2ன்னு தெரியும், நைட்ரஜன்னா 3ன்னு தெரியும். பட் O2 பிளஸ் O2 மைனஸ் அப்படின்லாம் கேட்டானா just take a note of it. ஆக்சிஜனுக்கு 2னா then O2 மைனஸ் சொல்லுவோம். what is the value my dear? O2 மைனஸ் அப்படின்னா O2 மைனஸ்னா என்னடா கண்ணா பண்றது? please let me know. O2 மைனஸ் தான் நீங்க என்ன பண்ணணும்? you should minus 0.5. அப்போ 1.5 அப்படிங்கிறது ஆன்சர். இதுவே O2 2 மைனஸ்னா it is திருப்பி ஒரு 0.5 குறைங்க, it is 1. O2 பிளஸ்னா இந்த 2ல இருந்து பிளஸ் 0.5 அப்போ 2.5 and O2 2 பிளஸ்னா it is திருப்பி ஒரு 0.5 ஆட் பண்ணுங்க which is 3. கிளியரா? இதே மாதிரி தான்டா கண்ணா நைட்ரஜனுக்கும். so this is how you find oxygen's bond order and அதோட subordinate bond orders. கிளியராடா கண்ணா? is it clear so far? கிளியர்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க, so that எனக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ரைட்டா? எஸ்? ஓகே. அடுத்ததாக மேம் பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாண்ட் ஆர்டருக்கான ஒரே ஒரு ஃபார்முலா number of bonding minus anti bonding by 2. எப்பெல்லாம் பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கோ அந்த மாலிகுல் ரொம்ப ஸ்டேபிள் ஆகும், அந்த பாண்ட் லென்த் ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன் இந்த மாதிரி நடக்குது மேம்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் என்தால்பி and bond strength, but it is inversely proportional to bond length. புரிஞ்சுச்சா? so bond orderங்கிறது enthalpyக்கும் strengthக்கும் directly proportional ஆகும், உங்களோட bond lengthக்கு inversely proportional ஆகும் இருக்கும். கண்ணா தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இது தெரிஞ்சிச்சுனாவே உங்களோட பாதி வேலை முடிஞ்சிச்சு. so நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட் பண்ணதும் ஃபயரை போடுங்க. அண்ட் இப்போ எல்லாரும் கம்ப்ளீட் ஃபோக்கஸோட இருங்க, ஏன்னா இனி நான் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப 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 முக்கியமா இருக்க போகுது. சரியா? shall we start?
மோனிஷா, that happens எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் கூட இருக்கும். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கரெக்டா எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபுல் ஃபோக்கஸோட இருந்தோம்னா நல்ல மார்க் எடுத்துடலாம். சரியா? Shall we start? சண்முகம், other than the class என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க. ஆல்ரெடி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லியிருக்கேன்க்கா, தெரியலன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? Premila_KM. இந்த இன்ஸ்டா ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. I will tell you the complete process. சரிங்களா? ரைட்டா? ஓகே, அடுத்ததாக டைபோல் மூமெண்ட், ஃபஜான்ஸ் ரூல் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருந்து ஒரு क्वेश्चन ஃப்ரீக்வெண்டா வரதுண்டு. சோ அதனால ஃபர்ஸ்ட் நெட் டைபோல் மூமெண்ட் கம்பேரிசனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைபோல் மூமெண்ட்டை பத்தி ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா. அங்க எந்த ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரானும் இல்லைனா ஆர் லோன் பேர் எலக்ட்ரானும் இல்லைனா தென் அங்க டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது மியூ அப்படிங்கிறது டைபோல் மூமெண்ட் dm அப்படிங்கிறது ஜீரோவா போயிடும். சரியா? பேஸ்ட் ஆன் த லோன் பேர் உங்களோட டைபோல் மூமெண்ட்டும் மாறும். சரியா? ரைட். இப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர், சிமெட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில மாலிகூல்ஸ்ல BF3CO2 CCl4 இது ரொம்ப முக்கியம். ஹாய் தியா, வெல்கம் ஆன் போர்ட். whereas bent or pyramidal structureல இருக்கிறவங்களுக்கு mu value எப்பவுமே it is not equal to 0 டாக்கனா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு ஸ்ட்ரக்சர் பென்டாவோ இல்ல பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏதாவது ஒண்ணுல வருதுன்னா கண்ணை மூடிட்டு அவனுக்கு மியூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மோனிஷா. சரியா? அடுத்ததா ஃபஜான்ஸ் ரூலை பொறுத்தவரை ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் திஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு கேட்டனோட சைஸ் ரொம்ப ஸ்மாலா இருந்தா which means அந்த மாலிகுலுக்கு என்ன characteristics இருக்கும்டாக்கனா, it has covalent characteristics. இதுவே ஒரு மாலிகுலுக்கு கேட்டயான் comparatively larger-ஆ இருக்கா, கேட்டயான் இதை விட கொஞ்சம் லார்ஜா தான் இருக்கு அப்படின்னா then it has ionic character. இதுக்கான எக்ஸாம்பிள் இங்க லித்தியம் புளோரைட். லித்தியம் ஆல்கலை மெட்டலை வச்சு ரொம்ப குட்டி சைஸ்ல இருக்கக்கூடியது. கரெக்டா? சோ லித்தியம் குட்டி சைஸ்ல இருக்கறனால அது கோவேலன்ட் கேரக்டர் காமிக்கும். பட் இதுவே சீசியம் புளோரைட், சீசியம் லித்தியமை விட அதிகமான சைஸ்ல இருக்கறனால அது கண்டிப்பா அயானிக் கேரக்டர் காமிக்கும். சரியா? ஓகேவா? சோ இத தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இந்த क्वेश्चनலாம் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகேவா? ரைட்டா? 265 likes. Thank you my dear. Let us reach 300 before the session ends கண்ணா. சரியா? சோ 300 அப்படியே தட்டி விட்டுருங்க. அடுத்ததாக கோவலன்ட் கேரக்டர்ஸ் via ஃபஜான்ஸ் ரூல் பார்த்துட்டோம். பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் ஃப்ரம் ஹைட்ரஜன் பாண்டிங். இதுக்கான பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் என்னடாக்கான டிஃபரன்ஸ் சொல்லுங்க? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஹைட்ரஜன் புளோரைடை விட ஹைட்ரஜன் குளோரினோட ஆர் நம்மளோட HClஓட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும். காரணம் என்ன? ஏன்னா ஹைட்ரஜன் அண்ட் புளோரினுக்கு இடையே பாண்ட் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங்கும் சேர்ந்துச்சுன்னா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். சோ whenever a highly electropositive, which means நம்மளோட ஹைட்ரஜன், சரியா, ஹைட்ரஜன் புளோரின் கூட நைட்ரஜன் கூட ஆக்சிஜன் கூட இவங்க மூணு பேர் கூட மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்ட காமிக்கும். சரியா? it will show it with fluorine, nitrogen, oxygen. மூணு பேர் தான். இந்த மூணு பேர் கூட அந்த ஒரு பிஹேவியரை காமிச்சுன்னா கண்டிப்பா அங்க பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததாக பி பிளாக்ல குரூப் 13 and 14 எடுத்துக்கிறோம். தயவு செஞ்சு இந்த அல்லோட்ரோப்ஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போகவே போகாதீங்க. அதுக்காக தான் நான் இங்க நோட் பண்ணியே வச்சேன். நிறைய பேர் இந்த பி பிளாக்ல இப்பவும் காம்பவுண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க. காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க.
தயவு செஞ்சு அது பக்கமே போகாதீங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் நவ். 2023ல இருந்தே அது அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிருச்சு. சோ தயவு செஞ்சு அதுக்குள்ளேயே போகாதீங்க. நவ் ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ், 100% ஃபோக்கஸ் இங்க வைங்க. ஃபர்ஸ்ட் இனர்ட் பேர் எஃபெக்ட், ரெண்டாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. மேம் இனர்ட் பேர் எஃபெக்ட்னா என்ன மேம்? இப்போ ஒரு மாலிகுல் இருக்குன்னா எஸ்பெஷலி பி பிளாக் மாலிகுலை எடுத்துக்கோங்க. பி பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே அன்ஃபில்ட் பி ஆர்பிட்டால் இருக்கும். அங்க இருந்து தான் உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பிறக்கும். பட் பொதுவாகவே நம்ம பி பிளாக்கோட கான்ஃபிகரேஷன் எழுதும்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? NP126 NS2 அப்படின்னு எழுதுவோமா? கரெக்டா? இங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டாலையும் s ஆர்பிட்டாலையும் இருக்கு. பட் as you go down the group, in the ns orbitals becomes unreactive. அதுங்க அவ்வளவா பாண்ட் மேக் பண்ண, ஆர்பிட்டால்ஸ் மேக் பண்ணலாம் கை கொடுக்காது. p ஆர்பிட்டால்ஸையே தள்ளி விட்டுரும். and so இந்த எஃபெக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? This effect is called as inert pair effect. மேம் என்ன காரணம் மேம்? வாட் இஸ் த ரீசன் மேம்? இந்த NP126ங்கிறது ஃபர்ஸ்ட் லைக் உங்களோட பி பிளாக்ல அந்த செகண்ட் பீரியட் எலிமெண்டா இருந்துச்சு, தேர்ட் பீரியட் எலிமெண்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்ஸ் சே நான் கார்பன் ஃபேமிலியை வச்சு சொல்லி தரேன். கார்பன் கேன் ஷீ கெட் டேஸ்டி லஸ்ஸி. கரெக்டா? கேன் ஷீ கெட் டேஸ்டி லஸ்ஸி வச்சு கார்பன் ஃபேமிலியை சொல்லிடலாம். இப்போ இங்க பாருங்க, கார்பனுக்கு இட் இஸ் NP வாட்? NP2. கரெக்டா? நான் பீரியட் நம்பர் சொல்லல, ஜஸ்ட் இட் இஸ் P2. சிலிகானுக்கு P3, ஜெர்மானியத்துக்கு P4, டின்னுக்கு P5 அண்ட் லெட்டுக்கு P6. அப்ப யோசிச்சு பாருங்க, P6ன்னு சொல்லும்போது lead பொறுத்தவரை p orbital is getting filled. p orbital has more electrons. அப்ப அது bond மேக் பண்ணுதுன்னு சொல்லும்போ ns அது தொடவே வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டா? The same happens with nitrogen family, oxygen family, fluorine family. எல்லா இடத்துலயும் இதே கான்செப்ட் தான். அப்போ bye Kashu, what happened everyone? என்னாச்சுடா கண்ணா எல்லாரும் பை பை சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ், தயவு செஞ்சு ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். சரியா? இன்னும் மிஞ்சி போனா ஒரு 45 மினிட்ஸ் தான். கிளாஸ் கவனி. சரியா? ரைட்? உங்களுக்காக தான்டா. இன்னும் மிஞ்சி போனா 5 நாள் தான் இருக்கு. வேற எதுக்கோன்னு சொல்லிட்டு கிளாஸ மிஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. தயவு செஞ்சு கிளாஸ் கவனிங்க. சரியா? இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லெட்டுக்கு P6 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். கரெக்டா? அப்போ 6 எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போ obviously அது அதோட s ஆர்பிட்டால ரியாக்ட் பண்ண விடாது. இதுதான் ஆக்சுவலா inert pair effect. And in the inert pair effect, as you go down, this inert pair effect increases அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? கிளியரா? ஓகே கார்ஷின், வெரி குட் மை டியர். அடுத்ததாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, அதை பத்தி நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஃபைனலா எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆஃப் போரான், அதை பத்தியும் நம்ம சொல்றோம். ஏன்னா அங்க ட்ரை ஹாலைட்ஸை பத்தி நம்ம படிப்போம். சரியா? நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்ட்ஸ், நம்ம போரான் ட்ரைஃப்ளோரைட்ஸ்ல வச்சே BCl3, ஓகேவா? BCl3 ரொம்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே கார்பன் அண்ட் சிலிக்கானை கன்சிடர் பண்ணும்போ கார்பன் ஹேஸ் ஹையர் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் CO is reducing and it is toxic in nature அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? புரிஞ்சுச்சா? So I know we are focusing on something which is very very important. So நீங்களும் உங்க ஃபோக்கஸை வச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகே சா, ஷார்டா கண்ணா. இப்ப அடுத்ததாங்க ஆக்சோ ஆசிட்ஸ் தேவையில்லை, ஹைட்ரேட்டன்ஸ் வேணும், ஆக்சிடைசிங் நேச்சர் ஆஃப் HNO3 தேவையே இல்லை. சரியா? இப்போ நானே உங்கள்கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை நிறைய தடவை நம்மளோட கொஸ்டின் பிராக்டிஸ்ல கேட்டிருக்கேன். அது என்னன்னா, வாட் இஸ் மென்ட் பை பேசிசிட்டி ஆஃப் அ ஆக்சா ஆசிட்? ஒரு ஆக்சா ஆசிட், ஒரு பாஸ்போரஸ் ஆசிட பத்தி பேசும்போ ஆல்வேஸ் ரிமெம்பர்
எவ்வளோ நம்பர் ஆஃப் pH bonds இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கிளியரா? கனா ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஒருத்தங்க கூட தயவு செஞ்சு ஃபோக்கஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் கிளாஸ்ல இருக்கணும். சரிங்களா? கிளியரா? So always remember bond angle basicityயும் it decreases down the group in case of hydrates. So hydratesல இருக்கிறதுல அதிகமான bond angle and basicity வச்சிருக்கிறது NH3 தான். கிளியரா? கிளியரா? ஓகே டாகனா. சோ இப்போ அடுத்த மாலிகுலுக்கு நம்ம போலாம், which is R. D block elements. D block elements ல general properties ல various oxidation stateum கலரும் ரொம்ப ரொம்ப important. இது ரெண்டும் நடக்கிறதுக்கான காரணம் ஒண்ணுதான், it is due to DD transition of elements. ஓகேவா? electrons DD transition நடக்கிறதா. அடுத்ததா spin monthly magnetic moment calculate பண்றது முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். spin monthly magnetic moment பொறுத்தவரை always remember you first find the number of unpaired electrons. இந்த number of unpaired electrons 0-ஆ இருந்தா உங்க mu value 0, 1-ஆ இருந்தா உங்களோட magnetic moment mu value will be 1.8, 2-ஆ இருந்தா 2.8, 3-ஆ இருந்தா 3.8 or 3.9. ஓகேவா? ரெண்டுமே ஒரு சில क्वेश्चंसல எல்லாம் வருதுதானா. சோ இத ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. then 4-ஆ இருந்துச்சுனா it is 4.9, 5-ஆ இருந்துச்சுனா it is 5.9. D blockல அதுக்கு மேல வராது. சோ அதனால கவலைப்படாதீங்க. இதுதான் உங்களோட நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மியூக்கான ரிலேஷன். தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. சரியா? கிளியரா? எஸ். அடுத்ததாக நெக்ஸ்ட் catalytic property, alloy and interstitial property. ஏன் இவங்க மூணு பேருக்குமே ஒரு சிமிலரான தியரி இருக்கு. ஏன் நம்மளோட D block elements catalyst-ஆ இருக்கு? காரணம் அவங்கனால வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். whereas ஏன் அவங்க அலாயாவும் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸாவும் இருக்காங்க? the reason is same. அவங்க நல்ல ஒரு அலாயா இருக்கிறதுக்கு காரணம் they have similar sized atoms from group 3 till group 12. ஏன் அவங்க இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸா மாறுறாங்க? சேம் கான்செப்ட். அவங்க எல்லாருக்கும் சேம் சைஸ் இருக்கிறதுனால ஃபோக்கஸ்டாக்கனா ஒரு சில்லி டவுட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் மந்த்லி தேனு நீங்க क्वेश्चन கேக்குறது எனக்கு லைக் ஐ திங்க் ஆட்டோ கரெக்ட் ஹஸ் பீன் ஆன்ரா. செக் பண்ணிட்டு எனக்கு क्वेश्चन திருப்பி கரெக்ட்டா கேக்குறீங்களா? ரைட் ரைட். ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் தி கிளாஸ் ராக்கனா. அலாய் இன்டர்ஸ்டிஷியல் ரெண்டுத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். சிமிலர் சைஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கிறதுனால அவன் ஈஸியா அலாயா மாறுவான். மெட்டல்ஸ் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆக முடியும். அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டா இருக்க காரணம், இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னா என்னன்னு முதல்ல சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டல்ஸோட ஆட்டம்சிட்டி ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? லெட்ஸ் சே these are all metals. இந்த மெட்டல்ஸோட ஆட்டம்க்கு நடுவுல இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப்புக்குள்ள எய்தர் கார்பனோ நைட்ரஜனோ ஆக்சிஜனோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? போய் உட்கார்ந்துப்பாங்க. இது உட்கார்றதுனால ஏதாச்சும் ரியாக்ஷன் நடக்குமா? நோ. என்ன நடக்கும்? எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இவங்களோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்ஹான்ஸ் ஆகும். எக்ஸப்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? எக்ஸப்ட் உங்களோட டக்டைலிட்டி அண்ட் malleability. What does mean by ductility and malleability டாக்கனா? ஒரு மெட்டலை உங்களால ஒரு வயரா மாத்த முடியுதுனாவோ இல்ல மெட்டலை ஈஸியா பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுனாவோ அதத்தான் டக்டைலிட்டி. ஒரே நிமிஷம் டாக்கனா. 1 minute. Okay, I'm back my dear. Yes, ஒரு வயரா உங்களால அதை மாத்த முடியும்னா that is ductility. whereas அவனை பெண்ட் பண்ண முடியும், அவனை வளைக்க முடியும் அப்படின்னா that is malleability. சரிங்களா? தண்ணி குடிச்சிட்டேன் டாக்கனா. எஸ் my dear.
Don't worry. You focus on the class. சரியா? அடுத்ததாக மேக்னெட்டிக் சொல்லிட்டேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்தவரை மேங்கனீஸ் தான் எப்பவுமே நிறைய தடவை கேட்பாங்கடா. from +2 to +7 மேங்கனீஸ் இருக்கும். சிமிலர்லி யாரெல்லாம் கலர்லெஸ், ஏன் கலர்லெஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஜிங்க் 3+, ஜிங்க் 2+, ஸ்காண்டியம் 3+, அண்ட் பொதுவாகவே குரூப் 12 இருக்கிற எல்லாருமே கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும், D10 இருக்கும். சரியா? ரைட்டா? டிகனா நோ வரிஸ் ஐ எம் ஆல் ரைட். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்? இப்ப அடுத்ததா டி பிளாக்ல இம்பார்ட்டன்டான இன்னொரு கான்செப்ட் KMnO4ம் K2Cr2O4ம் தான். அவங்களோட ரெண்டு பேரோட ப்ரிப்பரேஷனும் முக்கியம். அவங்க எங்கெல்லாம் ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸை மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலன்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ட், ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். MnO4 அசிடிக் ரீஜன்ல Mn2+ மாறும். இதுவே பேசிக் ரீஜன்ல MnO2 மாறும். நியூட்ரல் ரீஜன்ல MnO4 மாறும். கரெக்டா? சிமிலர்லி குரோமியம், பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் ரீஜன்ல Cr3+ மாறும். பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் ரீஜன்ல மட்டும் தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் நம்ம பெர்மாங்கனேட் எல்லா இடத்துலயும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் திங், KMnO4 இஸ் a செல்ஃப் இண்டிகேட்டர். அது பிங்க் கலர்ல மாறும். அசிடிக் மீடியட்ல இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் காமிக்கும். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரையுமே வந்து நம்ம டைட்ரேஷன்ல யூஸ் பண்ணுவோம். பட் யார் அதிகமா யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட KMnO4 தான். சரியா? எஸ் ஹரிஹரன், எக்ஸாக்ட்லி மை டியர். நீங்க கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஃபைன். சரியா? அடுத்ததான் கோஆர்டினேஷன் நம்பர்ல நோமென்க்ளேச்சரும் ஐசோமர்சமும் ரொம்ப முக்கியம்டாக்கனா. நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்லுவேன், நோமென்க்ளேச்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஐசோமர்சம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்து? எதர் கோஆர்டினேஷன் ஆர் GOC ஆர் போத். சரியா? ரைட். அதுக்கப்புறமா கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் முக்கியம். அயனைசேஷன், லிங்கேஜ், ஜியோமெட்ரிக்கல், ஆப்டிக்கல், டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்சம் முக்கியம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Whenever you go with nomenclature, there are 3 rules which has to be strictly followed. First rule, உங்களோட மாலிகுல் எழுதுறீங்க, கவுண்டர் அயான் அண்ட் காம்ப்ளெக்ஸை எழுதுறீங்கன்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், இப்போ லெட்ஸ் சே K4 FeCN4 இந்த மாதிரி ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் யாரு கேட்டயான், யாரு ஆனயான்னு பாருங்க. ஏன்னா நேமிங்ல ஃபர்ஸ்ட் ரூலே கேட்டயானுக்கு அப்புறம் தான் ஆனயானோட பேரு வரும். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸோட பேர் எழுதும்போ whenever you write the complex name, please remember first ligand, அதுக்கப்புறமா தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? CAT cat and இங்க it is LCU. சரியா? நம்மளோட இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? LCU படத்துல அடுத்ததா ஹீரோவா நடிக்க போறது ஒரு பூனைக்குட்டியாமா. சரியா? சோ அதனால LCU CAT தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைனலா நம்மளோட லிகாண்ட்ஸ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறது இந்த சயானிடோ, குளோரிடோ, ஓகேவா? அண்ட் ஃபைனலா அமைன், ஏன்னா அங்க 2 M வரும். இதெல்லாம் தான். சோ அந்த டிஃபரன்சஸை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் பிராக்கெட்ல ரோமன்ல வரும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியரா? சோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா ஷார்ட்டா உங்களால நோமென்க்ளேச்சர் ரொம்ப ஈஸியா எழுத முடியும். சோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் நோட்டிங் இட். அண்ட் முடிச்சிட்டீங்க, புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடு. சரியா? தேனு பாத்திரலாம் கண்ணா. I'll show you. சரியா? ஸ்பின் ஃப்ரீ லிகேண்ட்ஸ் ஆர் பேசிக்கலி வீக் ஃபீல்ட் லிகேண்ட்ஸ் டா. ஏன்னா வீக் ஃபீல்ட் லிகேண்ட்ஸ்ல உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆகாது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட்ஸ் ஆர் யோர் ஸ்பின் பேட் லிகேண்ட். காரணம் அங்கதான் பேரிங் நடக்கும். அவ்வளவுதான், அதான் விஷயம். ஃபைன். அடுத்ததா ஐசோமரிசம் பொறுத்த வரைக்கும் சிஸ் அண்ட் டிரான்ஸ் எங்கெல்லாம் நடக்கும்? 2 கண்டிஷன்ல தான். MA4 B2லயும்
Ma2B2 லையும் இத நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டே இடத்துல தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் உங்களால பார்க்க முடியும். சரியா? அடுத்ததா லிங்கேஜ். லிங்கேஜ்னாவே ஆம்பிடென்டேட் லிகேண்ட் இருக்கும். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் கேட்டா கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னா ஆனயான் கேட்டயான் ரெண்டுமே இப்படி காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஃபைனலா அயனைசேஷன் ஐசோமரிசம்னா உங்களோட கவுண்டர் அயானும் உங்களோட லிகாண்டும் இடம் மாத்திக்கிட்டே இருக்கும். இது இல்லாம சால்வேட் ஐசோமரிசம் இருக்கு. வாட்டர் வரும்போது அது ஹைட்ரேட் ஆர் சால்வேட் ஐசோமரிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? கிளியரா? Angel, we will start from 21st exam முடியுது இல்லையா? So most probably 22nd இருந்தே ஆரம்பிச்சிருவோம் கண்ணா. Don't worry. Okay. அடுத்ததாக கோஆர்டினேஷன் CF-டீம் VB-டீம் தான். கண்ணா ஹைபிரிடைசேஷன்ல நம்மளோட கேட்ட இன்னர் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் ரொம்ப முக்கியம். எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட ஆர்டர் நான் சொல்றேன். தயவு செஞ்சு நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஹாய் சஹா. சோ தயவு செஞ்சு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்ணா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபுல் ஃபோக்கஸ் கிளாஸ்க்குள்ள விடுங்க. சரியா? ஃபுல் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த கிளாஸ் நவ. இப்போ நம்மளோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வாட் ட்ரிக் டு வி யூஸ் கண்ணா? நம்மளோட ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு வாட் ட்ரிக் டு வி யூஸ்? நம்மளோட துபாய் மாமா ஸ்டோரிய நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சோ பொதுவாவே நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது துபாயில இருந்து யாராச்சும் வராங்க, மாமாவோ அத்தையோ யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஒண்ணு சென்ட், இல்லைன்னா அங்க இருந்து இந்த கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படியே இல்லைன்னா ஃபைனலா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் சாக்லேட்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. கரெக்டா? அதைத்தான் இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ ரிமெம்பர், I brought என்ன வாங்குனீங்க? Scent, glass and sweets. எங்க இருந்து? இப்பதான் ஆன்லைன்லயே நமக்குலாம் இந்த ஃபாரின் சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கல. சோ அதே மாதிரி நீங்க home.co அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இதை வாங்கிட்டீங்க. சரி, வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி தவிச்சுச்சா? தண்ணி தவிச்சதுனால அப்படியே கிச்சன் பக்கம் போனீங்க. போனப்போ அங்க நான்சி was eating what? She was eating 9 canned colas. இதுதான் ட்ரிக். சரியா? ரைட். இப்போ I stands for what, my dear? I stands for I minus. Broad stands for Br. Bromine Br minus. Scentல மெயினா SCN. SCN minus. Glass Gl Cl minus. Sweets S minus 2. Then home.co. OH is for OH minus and CO is for C2O4. கார்போனைல்ல C2O4. சரியா? அதுக்கப்புறமா H2O is for water. Nancy NCS. யாராச்சும் நான்சி இருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? சோ NCS 8. 8ம் எடிட்டாவும் சேமா இருக்கா? 8 எடிட்டா. Then 9ல ஃபர்ஸ்ட் என்னங்கிறது நம்ம NH3 மீன் பண்ணும். NEங்கிறது திருப்பி போட்டா EN மீன் பண்ணும். ஃபைனலா கேண்ட் சைனோ குரூப், கோலா கார்பனைல் குரூப். இப்ப இதுல யார் வீக் யார் ஸ்ட்ராங்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் ஆர்டர் வரும் கண்ணா. நோட் பண்ணிக்கோங்க. So the order is like this. பொதுவாவே நெகட்டிவ் சார்ஜ் உள்ள லிகேண்ட்ஸ் எல்லாம் வீக் லிகேண்ட்ஸ். சரியா? whereas பாசிட்டிவ் ஆர் நியூட்ரலா இருக்கவங்களா ஸ்ட்ராங் லிகேண்ட்ஸா இருப்பாங்க. கிளியரா? note it down. Yes, so இதுதான் நம்மளோட துபாய் மாமா ஸ்டோரி. அண்ட் இத வச்சு ஈஸியா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் சொல்லிடலாம். சோ நீங்க என்ன பண்ணீங்க? I brought scent, glass and sweets. நம்ம துபாய் மாமா வாங்கிட்டு வர எல்லாத்தையும் home.co இருந்து வாங்கிட்டீங்க. ரொம்ப தண்ணி தவிச்சுச்சா? சோ தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனப்போ நான்சி 8 9 can colas. இங்க I for I minus, brought for Br minus, scent for SCN, glass for Cl minus, sweets for S minus 2. அடுத்ததா home.co OH minus C2O4 H2O is for water. Nancy NCS 8 எடுத்தா 9ல N is for NH3, NE திருப்பி போட்டா EN. அதுக்கப்புறமா canned CN, colas
CO. Clear-ஆ? Clear-ஆடா கண்ணா? Is it clear with everyone? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். so that அடுத்த பாகத்துக்கு நம்ம போகலாம். and லைக் பண்ணாத நண்பர்கள் எல்லாம் டேக்கனா லைக்க தட்டி விடுங்கடா. let us reach 300. சரியா? let us reach 300 my dear. perfect. ஓகே இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் மெமரி ஹுக்ஸ் நான் சொல்லும்போது தயவு செஞ்சு தெரியாதவங்க நோட் பண்ணி வைங்க. தெரிஞ்சவங்க திருப்பி என் கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃபார் லாங் ரன் அது ஹூக்காய் அப்படியே நிற்கும் நம்ம மைண்ட்ல. சரியா? ரெண்டாவது இப்போ நான் சொல்றேன், இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் தான். ஜஸ்ட் கிவ் மீ 1 hour. நான் உங்களுக்கு 160+ மார்க்ஸ் வாங்கி தரேன். சரியா? ஒரே ஒரு மணி நேரம் எனக்காக இந்த கிளாஸை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 160+ கெமிஸ்ட்ரியில வாங்குறதுக்கு தேவையான ஃபுல் கான்செப்ட்ஸை நான் தரப்போறேன். சரியா? ட்ரஸ்ட் மீ டாக்கனா ப்ளீஸ். நீங்க நிறையலாம் படிக்க வேணாம், நான் சொல்ற கொஞ்சம் நெஞ்சத்தை படிச்சா போதும், கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ரைட். இப்போ அடுத்ததாக கோஆர்டினேஷன்ல CFTயும் BBTயும், அதுல நான் ஸ்ட்ராங் லிகெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டேன், வீக் லிகெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஸ்ட்ராங் லிகெண்ட்ஸ்க்கு லோ ஸ்பின் இருக்கும். இன்னர் ஆர்பிட்டால் அவங்களோட ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் D-ல இருந்து ஆரம்பிக்கும், S-ல இருந்து ஆரம்பிக்காது, D-ல இருந்தோ P-ல இருந்தோ ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி D தான். அண்ட் இவங்க கிட்டதான் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேட் ஆகுற மாதிரி இருக்கும். இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸியா சொல்லித்தரேன். SLIP. ஸ்லிப்னா என்ன? வலிக்கிருச்சு. ஸ்லிப்னா ஒரு சின்ன பேப்பர் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ மை டியர். இன்னும் கொஞ்சம் லைக் தான் 300 ரீச் பண்ணிடலாம். சரியா? எஸ். So S for strong ligand, L for low spin, I for inner complex, அதாவது D தான் முன்னாடி வரும், P for paired electrons. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே இதுக்கு ஆப்போசிட் வீக் லிகண்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஆர் மேம் வீக் லிகண்டுக்கும் எனக்கு ஒரு ட்ரிக் வேணும்னா WHOM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. W for weak ligand, H for high spin, O for outer orbital, அப்ப S வரும்னு அர்த்தம். அப்புறம் M for more unpaired electrons. சரியா? இத இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஜஸ்ட் ஐ எம் கெட்டிங் an ஐடியா. நம்ம வடிவேல் சார் ஒரு படத்துல who of the you அப்படின்னு கேட்பாரு, ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த ஒரு சாங் கூட பாடுவாரே. Do you guys remember that? நில்லுங்க நான் காமிக்கிறேன். I am smiling. I want more in the yes இதேதான். டேக்கனா இந்த படம் பார்த்திருக்கீங்களா? Do you guys remember this வடிவேலு sir's character? ஞாபகம் இருக்கா? அவர் கூட பாடுவார்ல அந்த swing in the rhyme, I want swing in the rhyme அப்படின்னு. அந்த படத்துல அவர் திட்டும்போ எப்பவுமே who of the you அப்படின்னு திட்டுவாரு, தெரியுமா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அதே கான்செப்ட அப்படியே எஸ் எனக்கு பெண்ணின் மதவை தொட்டு மூவி. ஓகே, படம் மூவி பேர்லாம் எனக்கு தெரியாது, கான்செப்ட் தான் தெரியும். ஓகேவா? சோ அவரோட அந்த who of the you நம்ம திருத்திக்கிறோம். சரியா? இங்க who you is for unpaired electrons. கரெக்டா? சோ இந்த ட்ரிக்க ஞாபகம் வச்சுக்கோங்கடா கண்ணா. இதை ஈவன் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வடிவேல் சார்ட்ட வந்துட்டு நம்மளோட விவேக் சார் அந்த மூவில ஸ்லிப்பு கேட்கும்போ அவர் உடனே கோச்சிட்டு who of the you அப்படின்னு சொன்னாராமா. ஸ்லிப் ஃபார் ஸ்ட்ராங் லிகண்ட், who of the you is for weak ligand. கிளியரா? ரைட்டா? நோட்டட் டவுன் டாக்கனா. எனக்கே இப்பதான் இந்த ட்ரிக்கு டக்குன்னு மைண்ட்ல ஓடுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், பர்ஃபெக்ட். எஸ், ஓகே. அடுத்ததாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி half an hourல முடிச்சிட்டேனா இன்ஆர்கானிக்க? இன்னும் ஜஸ்ட் half an hour தான், ஆர்கானிக்க முடிச்சிடலாம். ஆர்கானிக் முடிக்க தயார்னா எல்லாரும் ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. let me see the fire in you டாக்கனா. எஸ், எல்லாரும் ஆர்கானிக் முடிக்க தயார்னா let me see the fire in you. so comment sectionல ஃபயரை தட்டி விடுங்க. லைக் போடாதவங்க லைக்க போட்டு விடுங்க. அண்ட் எஸ் டேக்கனா யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்கு.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் எனி அப்டேட்ஸ். சரிங்களா? உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் ராகனா. எஸ் ஹரிஹரன். ஜஸ்ட் 1.5 crores லாஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு, அதுதானே? ஐ நோ ஐ ரிமெம்பர். எஸ். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை தேங்க்யூ லிஷாரா, தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ விக்னேஷ். பிரீத்தி தண்ணிய போட்டு அடிக்கிறாங்கடா. ஓகே, இப்போ வாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கான்செப்டும் மெக்கானிசமும் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியமா ஜிஓசிய இறுக்கமா கையில பிடிச்சு வச்சீங்கன்னா ஈஸியா யூ கேன் கெட் 6 to 11 questions from them. ஓகே, எஸ்பெஷலி நான் ஜிஓசி மேரத்தான்லாம் எடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. 10 hours 12 hoursலாம் எடுத்திருப்பேன். கரெக்டா? ஓ, 98,000 சப்ஸ்கிரைபர்ஸா? நானே பார்க்கலடா. என்னது இது? இன்னைக்கடா இன்னும் 2K தான். நம்ம இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஃபார் ஷுர் we are going to cut a cake. சரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, இன்னைக்கு கூட ஆக்சுவலா நான் பேசிட்டு இருந்தேன்டா, சார் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி எங்க சஞ்சீவ் சார்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு டோன்ட் வரி மேம், ஐ வில் ஸ்பான்சர், நீங்க பசங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ 1 minute I'll show you something interesting. I'll show you something interesting. ஆஹா, எங்கவன் லோட் ஆகுறானே. ஸோ இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மந்த் நம்ம கிட்டத்தட்ட 2.4 million வியூஸ் வந்திருக்கு நமக்கு. அண்ட் ஹியர் வி கோ, 98,000 அடிச்சிட்டோம்டாக்கண்ணா, 98,000 அடிச்சிட்டோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் 2,000 தான் நம்ம ஒரு 1 lakh ஃபேமிலியா மாற போறோம்னு நினைக்க போவே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட்? ஓ சாதனா. ஸோ எஸ் டாகனா. ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியா? யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களான்னு இந்த கவுண்ட்ல கூட பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நேரத்துக்கு லைக் கவுண்ட் ஏறி இருக்கணும். வாய்ப்பு இல்லை, ஆல்ரெடி எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ சீக்கிரமா நம்ம 1 lakh அடிக்க போறோம். 1 lakh அடிச்சதும் வில் ஹாவ் திஸ். அநியாயம் பண்றீங்கடா டேய், சீரியஸ்லி. ஹூஸ் தட் குலநெறி? சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஹியர் வி கோ வித் தி நெக்ஸ்ட் ஒன். இது கவுண்ட்டுக்காக நான் காமிக்கலடா கண்ணா. எனக்கு இவ்வளவு பசங்க நம்ம சேனல்ல இருக்கீங்கன்னு சொல்லும்போ, அதுவும் என் பசங்க நீங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போ, தட் gives some special emotion. சரியா? அதுதான் நானும் காமிக்கிறேன். ஓகேவா? அந்த குள்ளநரி பிளாக் ஷீப் கண்டுபிடிக்கிறேன். ரைட்? எனிவேஸ், can we go to the organic chemistry part ராகனா? இப்போ பாருங்க, பாத்துருவோம். 14 அநியாயம் பண்றீங்களா? சீரியஸ்லி போங்க, நான் இதை காமிக்கவே போறது இல்ல. 4 ஆயிடுச்சு. தேங்க்யூ இஷானா, தேங்க்யூ so much my dear. ஓகே, 5 6. ஆஹா, இப்போதான் நானே கவனிக்கிறேன். சூப்பர் ராகனா, தேங்க்யூ. யாரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லாட்ஸ் ஆஃப் லவ் மை டியர், லாட்ஸ் ஆஃப் லவ். ஓ, ஈஸ்வர் தான் விளையாண்டீங்களா? ஓகே ராகனா. ஸோ ஈவன் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப், subscribe to the channel and be a part. No வடிவில் சார் மாதிரி நானும் நோ அப்படின்னு சொல்ல போறேன் டேக்கண்ணா. 2 சந்தோஷமான விஷயம்டா. 1, we have reached 98,000. 2, we have reached 300 likes. உண்மையிலேயே மூஞ்சி பல்பு மாதிரி அப்படி பிரைட்டா எரியுது. எஸ் மை டியர், சூன் we will reach 1 lakh. and 1 lakh அடிச்சதும் நம்ம எல்லாம் பார்ட்டி பண்றோம். சரியா? ஓகே, மீட்டப்புக்கு வரும்போதும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 1 lakh அடிச்சதும் இன்னைக்கு கூட நான் சஞ்சீவ் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வில் ஹாவ் தட் கேக் கட்டிங் அண்ட் ஆல். ஓகேவா? ரைட்டா? ஓ, தேங்க்யூ so much தமிழரசி. லாட்ஸ் ஆஃப் லவ் மை டியர். உண்மையிலே ருத்ரன், தேங்க்யூ மை டியர். சரி, ஓகே. கண்டிப்பா விக்னேஷ், இது என்ன கேள்வி? தேங்க்யூ விஷாலி. ஆஹா,
எப்பெல்லாம் சந்தோஷம் ஆகுறேனோ அதை டங்குன்னு அடிக்கிறதுக்காக unsubscribe பண்ணாதீங்க கண்ணா. subscribe if you really feel that the sessions are useful for you. சரியா? நான் பண்ணுங்க 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 அப்படின்லாம் சொல்ல, பட் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு கிளாஸஸ் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்காக மட்டும்தான்டா நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம். சரியா? லிட்ரலி கோச்சிங்ல ஒரு சாதா கோச்சிங்ல போடுற எஃபர்ட்ஸை விட 1000 மடங்கு எஃபர்ட்ஸ் நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம். ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ we will do it. ஓகே ரைட். சரிடா கண்ணா. சஞ்சீவ் சார் நம்மளோட growth மேனேஜர் கண்ணா. he is our growth manager. சரி, செஷன் ஆரம்பிக்கலாமா? அநியாயம் பண்ணாதீங்க. நோ 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 போங்க. ரைட். ஸோ ஷால்வி யாரோ unsubscribe பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாடுறீங்கடா. பிஞ்சு மனச பஞ்சர் ஆக்காதீங்க கண்ணா. ரைட். ஸோ ஷால்வி ஸ்டார்ட் our class anyway. Oh, thank you my dear. Thank you so much. Lots of love. Subscribe from 3 different IDs. Okay, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க நம்ம ஃபோக்கஸ் மாறக்கூடாது. So here we go with organic chemistry. டேகனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கான்செப்டும் மெக்கானிசம் வா கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகேவா ரைட். ஃபோக்கஸோட இருங்க. லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். ட்ரஸ்ட் மீ, நீங்க எனக்காக கிட்டத்தட்ட உங்களோட 3 hours கொடுத்துருக்கீங்க. இன்னும் half an hour மட்டும் என் கூட இருங்க. ஓகே, half an hour மட்டும் என் கூட இருங்க. I will ensure that you are getting 160+ through this life. சரியா? ரைட்டா? அந்த அளவுக்கு என்டிஏ டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செதுக்கி கொண்டு வந்திருக்கேன் கண்ணா. உங்களுக்கே தெரியும், நான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் கொஞ்ச நாளா I was actually sleeping at night. இல்லைன்னா நேற்றைக்கு கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் தூங்க போகும்போது. 5 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி 11 மணிக்கு பெய்ட் கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு, ஏன்னா மாத்திரை போடணும்ல, லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க ஒரு மீட்டிங் 2 மணி நேரம் திணற மீட்டிங்கை முடிச்சு அதுக்கப்புறமா நம்மளோட இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயாலஜி 10 பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 0னா தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ as well as I'll show it to you. அம்மா பரவாயில்ல, நான் தான் குள்ளமாகுறேனோ. ரைட். ஸோ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 வீடியோஸ் உங்களுக்காக ரொம்ப யோசிச்சு பண்ண வீடியோஸ். சரியா? ஒன்னு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 0 அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பாத்துருங்க. அண்ட் 2வது இந்த கட் ஆஃப் வீடியோ. இது 2த்தையும் உங்களுக்காக முடிச்சுட்டு தென் we started with the session. அது கூடவே நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ நியூஸையும் முடிச்சிட்டேன். then we started with the session ராக்கனா. ஸோ கண்டிப்பா எல்லா ஃபேக்கல்டிஸும் தேர் ஆர் ஸ்ட்ரென்த் ராக்கனா. விஜய் சார், சுபாஷ் சார் என்னதான் சொன்னாலும் I should salute them. ஏன்னா நான் சொல்ற மாதிரி எல்லாம் லிட்ரலி they are not taking leave just like me. நான் ஒரு 7-8 மாசமா லீவ் எடுக்கல. என் பையன் பர்த்டே அன்னைக்கு மட்டும் போனேன். ஆஃப்டர்நூன் லைவ் வச்சு லைக் ஈவினிங் லைவ் வைக்க சொன்னாங்க. பட் ஸ்டில் கிட்டத்தட்ட 20 days-ஆ they have not at all taken leave. சரியா? ஸோ விஜய் சார் மட்டும் ஒரு 2 நாள் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்னதுக்காக எடுக்கல. அந்த அளவுக்கு I am blessed to have them in my team. சுபாஷ் சார் இருந்தாலும், விஜய் சார் இருந்தாலும், நம்மளோட சேனல் மேனேஜரா இருந்தாலும், நம்ம சஞ்சீவ் சாரா இருந்தாலும், சாஹில் சாரா இருந்தாலும், வம்சி சாரா இருந்தாலும். ஸோ எஸ், we will celebrate it. சரி வாங்க இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐயூபேக் nomenclature, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பிரான்ச் ஸ்ட்ரக்சரை நீங்க நேம் பண்ணணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ராக்கனா. முன்னாடி உங்கள்கிட்ட பிரைமரி இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சீங்கன்னா அழகா பேர் வச்சிடலாம். பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், தென் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். நல்லா கவனிச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. லிட்ரலி you are going to get at least 1 or 2 questions from this. ஏன்னா எல்லா வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ரைட். ஸோ எஸ் லிஷானா, it will pay you, don't worry. சரியா? சோ தயவு செஞ்சு ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்கடா கண்ணா. கவனிங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்கடா. ஃபோக்கஸா இங்க இருங்க. சரியா? சோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறமா ரூட் வேர்ட், அதுக்கப்புறமா நம்ம
primary suffix and secondary suffix. சரியா? இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கு, லைக் சைக்ளோஹெக்சேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் அது சைக்ளோன் மென்ஷன் பண்ண நம்ம வந்து சைக்ளோங்கிற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. சிமிலர்லி அடுத்ததா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? உங்களோட அந்த மாலிகுல்ல என்னெல்லாம் சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கோ அந்த சப்ஸ்டியூவன்ஸ், எக்ஸாம்பிள் குளோரோ, ஃப்ளூரோ, ஓகேவா, ஃப்ளூரோ, ஹைட்ராக்சி, இந்த மாதிரி எல்லா சப்ஸ்டியூவன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்ம செகண்டரி ப்ரிஃபிக்ஸா போடுவோம். அடுத்ததா ரூட் வேர்ட். ரூட் வேர்ட்னா என்னடா கண்ணா? ரூட் வேர்ட் இஸ் none other than the number of carbon in parent chain. parent chain என்ன? நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் நம்ம பேரண்ட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ் 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 ஹரிணி, தேங்க்யூ டாக்டர். கேன் வி இன்வைட் விபுல் சார்? சார் யார் அதெல்லாம்? விபுல் சார் ஐ நோ. ஓகே, விபுல் சார் வில் கால். டோன்ட் வரி we will. அடுத்ததா பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சிங்கிள் பாண்டா இருந்தா ANE, டபுள் பாண்டா இருந்தா ENE, ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா YNE, ஃபைனலா செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு உங்களோட ஆக்சுவல் நோமென்க்ளேச்சர். அண்ட் இது கூட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ப்ளீஸ் நோட்டட். இஃப் இன் கேஸ் ஒரு மாலிகுல்ல CHO, COOH இந்த மாதிரி கார்பன் மேஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் வருதுன்னா தென் அவங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் கார்பன் ஆர் லோவஸ்ட் கார்பன் ப்ரையாரிட்டியை கொடுக்கணும், அந்த லோவஸ்ட் லூக்கன் ரூல். சரியா? ரைட்டா? எஸ். கவனிங்க கிளாஸ் கவனிங்க. ஓகே ரைட். அடுத்ததா மேம் எனக்கு வந்து 2-3 ஃபங்க்ஷனல் ஆர்டர்ஸ் வந்துட்டு, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்துட்டு ஒரே மாலிகுல்ல வருது மேம். அப்ப அதுல யாரு ஃபங்க்ஷனல் குரூப், யாரு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் மேம்? ஏன்னா எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் வந்தாலும் அதுல ஒரே ஒருத்த மட்டும் தான் ஃபங்க்ஷனல் குரூப், பாக்கி எல்லாரும் என்ன, they are all substituents. சரியா? நான் இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு ரெக்கார்டிங் பார்க்கலான்னு சுத்தாதீங்க. ஹாஃப் அன் ஹவர் தான் எனக்கு கிளாஸ்ல டைம் தேவை இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஆர்கானிக். தயவு செஞ்சு லைவ்லயே முடிச்சுட்டு போங்கக்கண்ணா, கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் இப்பவும் இதைத்தான் சொல்றேன், இந்த லைவை யாரு முழுமையா பாக்குறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா 160+ கண்டென்ட் தான் கொடுக்குறேன். சரியா? எனக்கு உங்களோட 3 hours, ஐ மீன் இன்னும் போனா ஒரு half an hour மட்டும் கொடுங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இது வரைக்கும் நான் உங்க நம்பிக்கையை கைவிட்டதில்லை, இனியும் கைவிட மாட்டேன். இவ்வளவு வருஷமா 12 years-ஆ இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இவ்வளவு வருஷமா டாப் ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுனால மட்டும்தான் I was able to come to Vedantu. உங்களுக்கே அது தெரியும், கரெக்டா? ரைட். எத்தனையோ பேர் எய்ம்ஸ், ஜிப்மர், MMCன்னு சொல்லிலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் யூடியூப்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம், மாசான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ தயவு செஞ்சு கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, ப்ளீஸ். ஐ வில் ஹெல்ப் யூ நீட் டு ஹெல்ப் மீ பை லிசனிங் டு த கிளாஸ். அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ அடுத்ததாக மேம் ப்ரையாரிட்டி ஆர்டர் என்ன மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, த ஆர்டர் இஸ், எப்போ எங்க நம்ம COH வந்தாலும் அவன் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப், ஃபாலோட் பை எஸ்டர், அமைட், நைட்ரைல், தென் CHO, COOH which is aldehyde, ketone, and then alcohol aka then amine, A, alkene, சரியா? then alkane, and ஃபைனலா வந்து நம்மளோட ஹாலஜன்ஸ். சரிங்களா? இங்க மேம் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, COH ஞாபகம் வச்சுக்கோங்க, EAN or ஆஹா சூப்பர் ரகனா, யூ கேன் ரிமெம்பர் இட் as clean. ஓகேவா? clean. சரியா? clean அப்படின்னா என்ன? COH, L சும்மா, E எஸ்டர், A அமைட், N நைட்ரேட். சரியா? அடுத்ததாக ஆஃப்டர் தட் AKAA. நீங்க தானே கமெண்ட்ல எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல, இந்த மெசேஜ்ல எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல AKA அப்படின்னு போடுவீங்களே, வாட் டஸ் இட் மீன் எனக்கு தெரியாது, பட் அதை இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. AKA கூட AKAAAA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்மளோட ஹாலஜன் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கிளியரா? எஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன் ராக்கனா.
இதுதான் உங்களோட ஃபங்க்ஷனோட ப்ரியாரிட்டி லேடர். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருப்பாங்க, பின்னாடி போக 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 they will become substituents. சரியா? AKA, okay, also known as got it Rakana. If in case AKA யாருக்கும் தெரியாதுனா AK for R அஜித் சார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 4 A வரும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 4 A ஃபைனலா X. Got it? If in case AKA என்னன்னு என்ன மாதிரி தெரியாதுன்னா ஓகே, தெரிஞ்சவங்க AKA 4A's ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க வந்து அஜித் சார், அஜித் குமார் சார் ஏகேன்னு கூப்பிடுவோம்ல, ஸோ அஜித் குமார் சார் 4A X ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியரா? அதே மாதிரி செயின் ரூல், ஆல்வேஸ் ரிமெம்பர் பிக் த லாங்கஸ்ட் செயின் கண்டெய்னிங் த பிரின்சிபல் குரூப் ஆர் த ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? அண்ட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இதுதான் லோவஸ்ட் லுக் ரூல். ஃபைன், கிளியர்? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயர் போடுங்க, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எஸ், ஓகே. அடுத்ததாங்க ஐசோமர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்டீரியோஸ். டேக்கனா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். எப்பவுமே ஆப்டிகல் ஐசோமர்ஸ்ல நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸம் கேட்டாங்கன்னா அந்த மாலிகுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதை n வச்சுக்கோங்க. 2 to the power n will give you the number of optical isomers. ரைட்? அதுக்கப்புறமா இன்டர்னல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்தா அது மீசோ. மீசோ காம்பவுண்ட்ஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருப்பாங்க, yet they have a chiral carbon. சரிங்களா? சோ மீசோ காம்பவுண்ட் இட்ஸ் வெரி ஈஸி தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? அடுத்ததா 4 எஃபெக்ட் நமக்கு இருக்கு. இண்டக்டிவ், ரெசனன்ஸ், ஹைப்போகான்ஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரோமெரிக். ஓகே, இத ஒவ்வொன்னா நான் சொல்றேன். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன, அசிடிட்டி என்ன, மேக்னிடியூட் கம்பேரிசன் என்ன, எல்லாத்தையுமே நான் சொல்றேன். எல்லாமே ட்ரிக்கோட சொல்றேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. அடுத்த 20-30 minutes is going to be super important for you. So தயவு செஞ்சு ஃபுல் ஃபோக்கஸோட இருங்க. சரியா? So first எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ்ல ஆல்வேஸ் ரிமெம்பர் கார்போகேட்டையோனோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி எஃபெக்ட்ஸை பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன மேம்? क्वेश्चनல பேர்லயே அர்த்தம் இருக்கு. ப்ளீஸ் ரிமெம்பர், ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்டும் ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் மெட்டலும் இன்னொரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் நான் மெட்டல் ஆர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி சேரும்போ யூ ஷுட் ரிமெம்பர் தட் இங்க இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு பக்கம் கொஞ்சம் சாஞ்சு இருப்பாங்க. சரியா? இப்போ எப்படி வீட்டுல அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க, கரெக்டா? எஸ் கண்ணா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குமா, அப்படியே முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு நான் தண்ணி குடிக்கிறேன். சரியா? சோ இப்போ வீட்டுல வந்துட்டு ஓகேவா, வீட்டுல வந்துட்டு கண்டிப்பா விஷாலி I'll do. நல்லா கவனிங்க. வீட்டுல அப்பாவும் இருக்காரு, அம்மாவும் இருக்காங்க. சரியா? இங்க எத்தனை பேர் அப்பா செல்லம், எத்தனை பேர் அம்மா செல்லம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பானா அப்பா, அம்மானா அம்மானு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அம்மா செல்லம். when I was a kid I was அம்மா செல்லம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா செல்லமா மாறிட்டேன். சோ அப்படி பாக்குறச்சே நம்ம எல்லாருமே ஓகேவா, நம்ம எல்லாருமே இதர் அம்மா ஆர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும். கரெக்டா? நம்ம தான் இந்த எலக்ட்ரான்ஸ். நம்ம இதர் அப்பா பக்கம் இல்லைன்னா அம்மா பக்கம், அப்பா பக்கம் இல்லைன்னா அம்மா பக்கம்னு மாறி நிக்கிறோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் இண்டியோஸ் ஆய் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கு இதத்தான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்றோம். சரியா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்கடாக்கனா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் இதை சொல்லும் போதுதான் when I was a kid, நானும் அம்மாவும் we used to go லைக் ஸ்கூல்ல. அம்மா நான் படிச்ச ஸ்கூல்ல எங்க அம்மா டீச்சர்ரா, ஓகேவா? ஸோ எங்க அம்மா வந்துட்டு ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் அம்மாக்காக வெயிட் பண்ணோம். சரியா? என்னோட ஸ்கூல் வந்து 3:30க்கு முடிஞ்சிடும். when I was in primary. அம்மாக்கு 5:30 ஆயிரும். ஸோ 5:30 ஆகி அம்மா வந்ததும் எனக்கு ரொம்ப பசிக்குங்கிறதுக்காக வாட் ஷி வில் டு, அப்பாவுக்கு தெரியாது இப்போ வரைக்கும், he never knows that. அப்பாவுக்கு தெரியாம என்னை வந்து இந்த ஏவிஎம் ஸ்வீட் அண்ட் ஸ்டால்ஸ் அப்படிங்கிற கடைக்கு, சாட் கடைக்கு கூட்டிட்டு போய் டெய்லி ஈவினிங் ஏதாச்சும் பாதம் பாலோ இல்ல காளான், மை ஃபேவரட் காளானோ இல்ல மசால் பூரியோ பானிபூரியோ அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு அப்பாவுக்கு தெரியாம போய் 2 பேரும் சாப்பிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துருவோம். ஓகே, சோ இந்த மாதிரிதான்
ஐ வாஸ் அம்மா செல்லம். சிமிலர்லி நீங்க அப்பா செல்லமா யார செல்லமா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல நம்ம இதர் அம்மா ஆர் அப்பா யாராச்சும் ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்போம். கரெக்டா? கரெக்டா? சோ அதே மாதிரி இங்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ரொம்ப ரொம்ப அட்ராக்டடா இருக்கு. இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சூப்பர் சூப்பர் தாக்கண்ணா. கரெக்டா? சோ அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் ஆக்சுவலி a permanent effect. அடுத்ததா ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் பத்தி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். You guys know that when we have alternate double single bond, இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் சிங்கிள் பாண்ட் இருக்கிற எலக்ட்ரான் இடத்துக்கு மாறும். இப்படி தாவி 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 அந்த மாலிகுலர் ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா வச்சுக்கும். So whenever there is resonance, இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Resonance is directly proportional to stability. அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா கார்போகேட்டையானையும் ஃப்ரீ ரேடிக்கலையும் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணும். இதுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனாலதான் நம்மளோட பீனால் அசிடிக் நேச்சரோட இருக்கு. நம்மளோட அனிலின் அசிடிக் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் லெஸ் பேசிக் நேச்சரோட இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எஸ், இதற்கெல்லாம் காரணம் என்னடாக்கண்ணா? அடேக்கண்ணா சத்யா, டோன்ட் ஃபீல் லைக் தட். நானும் அப்படிதான். எனக்கும் இப்போ எங்க அப்பா இல்லை. தட் இஸ் வை ஐ லெஃப்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கேம். லைக் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ல கிடைச்சும் நான் அந்த லைஃபே வேணான்னு விட்டதுக்கு காரணம் இதுதான். ஸோ டோன்ட் ஃபீல். அப்பா இஸ் ஆல்வேஸ் வித் யூ. தட்ஸ் ஹவு ஐ ஃபீல் வித் மை செல்ஃப். அப்பா என் கூடயே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ் டு ஃபீல். ஸோ டோன்ட் வரிடாக்கண்ணா. ஓகே, நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், அண்ட் அப்பா கூடவே தான் இருக்காரு. யூ டோன்ட் ஃபீல். சரியா? ரைட்டா? ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஒரு கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். எங்கெல்லாம் ரெசனன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானும் ஃப்ரீ ரேடிக்கலும் இருக்கும் அண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆகும். அடுத்ததான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷனை நான் இப்போ உட்கார்ந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல ஒரு கீ மெயின் ஃபேக்டர் என்னன்னா கார்போகேட்டையான் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட கேஸ்ல ஆல்வேஸ் ரிமெம்பர் carbocation or free radical case la tertiary carbocation is more stabilized than secondary, primary and methyl group. Tertiary carbocation கிட்டத்தட்ட 9 hyperconjugation structure produce பண்ணும். 2 degree 6 hyperconjugation, 1 degree 3 hyperconjugation, methyl no hyperconjugation. இதுவே carbon ion எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க it is methyl 1 degree 2 degree 3 degree. So இந்த ஆர்டர் மட்டும் பிளஸ் தாக்கண்ணா. So இந்த ஆர்டர் மட்டும் பிளஸ் நம்பர் ஆஃப் ஹைப்பர்கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணுவீங்க. This is how you have to understand the order. சரியா? ரைட் டிகண்ணா. See, whatever happened in your life, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. Whatever happened in your life, leave it aside. See, அப்பா we should always understand that they are with us. சரியா? அவங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காங்க. You can feel it. என்னால நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் எங்க அப்பாவோட ஸ்கூட்டரை தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஈவன் they used to ask me, என்ன மேம் you are having everything, பட் இருந்தாலும் ஏன் அந்த பழைய ஸ்கூட்டரையே ஜூபிட்டர் ஸ்கூட்டரையே ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா that is why I feel safe. சரியா? எங்க அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எங்க இருந்தாலும் எங்க அப்பா கூடயே போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா என்னோட ஜூபிட்டர்ல எங்க அப்பாவோட ஸ்டேட் பேங்கோட அந்த லோகோ இருக்கும். தட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் எஸ் மை ஃபாதர் இஸ் தேர் வித் மீ. ஸோ அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு விஷயம் உங்க அப்பா அம்மா உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். யூ நெவர் ஃபீல் லைக் யூ ஹாவ் நோ ஒன். யூ ஹாவ் அஸ், யூ ஹாவ் மீ, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹாவ் தெம் அலாங் சைட் வித் யூ. அண்ட் ரொம்ப முக்கியமா the only thing which you can do for your parents, சரியா? இப்போ அப்பா அம்மாக்கும் if in case அவங்க இல்லைன்னா then what you can do is you should ensure that you are achieving your dream. நீங்க உங்க கனவை எப்படியாச்சும் அட்டைன் பண்ணி கண்டிப்பா நீங்க அவங்க முன்னாடி எஸ் அவங்க இல்லைனாலும் இருந்தாலும் என் பொண்ணு சேஃபா இருக்கா, என் பையன் சேஃபா இருக்கான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கி கொடுக்கணும். சரியா?
சோ கண்ணா அதுக்கு நீங்க படிக்கணும்டா. சோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே காமனா நான் சொல்ற விஷயம் இதுதான். இதே ஒரே ஒரு விஷயம் தான். கடைசியில உங்க வாழ்க்கையில உங்களை காப்பாத்த போறது இந்த படிப்பு மட்டும்தான். சோ வேற எதுவுமே இருக்காதுதான். லிட்டரலி உங்க சிரிப்போ அழுகையோ இப்ப நீங்க பாக்குற மனுஷங்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க படிப்பு மட்டும்தான் உங்களை காப்பாத்து. சரியா? So please ensure that you guys are giving your best, making them proud by achieving your dream. சரியா? Right? So emotions எல்லாத்தையும் மாத்தி அந்த எமோஷனை ஃபயரா மாத்துங்க. I know you guys can. I know you will do it. So show it to me by understanding what is there in the class. Right? பண்ணுவீங்கல்ல? Yes. I have to see that emotion in your fire. I have to see that emotion in the results you produce. சரியா? ரைட்டா? சோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி படி. இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா கண்ணா, என் கூட இருங்க. We will for sure bring in the results. Come, let's move on. இப்போ அடுத்ததா இந்த 3 விஷயத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டர் கார்போகேட்டையானுக்கும் ஃப்ரீ ரேடிக்கலுக்கும் பொருள். மேம் எப்படி மேம் இந்த ஆர்டரை பாக்குறது? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த கார்போகேட்டையானையும் ஃப்ரீ ரேடிக்கலோ ஐடென்டிஃபை பண்ணும். மோஸ்ட்லி உங்களோட क्वेश्चनலயே அதை ஐடென்டிஃபை பண்ணி தந்துருவாங்க. சரியா? சோ இப்போ அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்? வாட் யூ ஷுட் டு நெக்ஸ்ட்? நீங்க ரெசனன்ஸ பார்க்கணும். டேகனா எப்பவுமே உங்களுக்கு ரெசனன்ஸா என்னன்னு கூட தெரியாதனாலும் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். பென்சைல் is more stable due to resonance than allelic structure and other resonance or non-resonating structure. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க உங்க மாலிகுல்ல பென்சைலோ அல்லீலிக் ஸ்ட்ரக்சரோ இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டேகனா தயவு செஞ்சு எதையும் மனசுல எடுக்காதீங்கடா. I'm telling you, focus on your dream. Nothing else should come in your mind now. Whatever hardship you have gone through, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு எனர்ஜியா மாறி உங்களோட ரிசல்ட்ல அது தெரியணும். சோ தயவு செஞ்சு வீழ்ந்தராத கண்ணா. Don't feel sad. The hardest hearts are blocked whenever you have pressure in your life. So தயவு செஞ்சு கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. This is where you are building your doctor life. சரியா? சோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ண பாருங்க. சரியா? Are we focused? Are we? ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் இந்த நிமிஷத்துல இருந்து ஃபோக்கஸ்டா படிப்பீங்களா? Yes. Focus. Thank you தியா. ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்களா? எனக்கு ஒரு ஃபயர். ஒரு நிமிஷம் நான் அப்படியே நிக்கிறேன். எல்லாரும் ஃபயரை போட்டு சொல்லுங்க. I really want to see that. Literally I want to see that. Yes. Very good everyone. Very good Rakana. That is all I want. Literally that is all I want. நான் எப்பவுமே சொல்ற விஷயம் இதுதான். வாட் எவர் எமோஷன்ஸ் யூ ஹேவ் இன் லைஃப், நிறைய கஷ்டமான விஷயங்கள் வாழ்க்கையில வந்து போகும். அதையெல்லாம் ஃபியூவலா மாத்துங்க, இந்த எனர்ஜியா மாத்துங்க. ரிசல்ட் தன்னால லைஃப்ல வரும் உண்டாக்கணும். சரியா? ரைட். இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனை பத்தி பேசணும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் 3 degrees more stable than 2 degree, 1 degree and metal structure. இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்? மூணாவதா இண்டக்டிவ் எஃபெக்ட பார்க்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் -I குரூப் அங்க இருந்துச்சுனா then it has more acidic strength. ஏன்னா -I குரூப்ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு acidic strength இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபைனலா அந்த மாலிகுல் அரோமேட்டிக்கான்னு பாருங்க. அப்படின்னா அது அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட இருக்கும், ஆர் ஸ்டெபிலிட்டி கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டியோட இருக்கும். அண்ட் ஃபைனலா அங்க டபுள் பாண்ட் இருக்குன்னா டபுள் பாண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் than ட்ரிபிள் பாண்ட். கிளியரா? எஸ், பர்ஃபெக்ட் மை டியர். ஸோ இந்த ஆர்டர்
உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும்டாக்கனா please note it down. இதுதான் proper order to find the stability of carbocation and free radical. சரியா, நோட் பண்ணியாச்சா? ஓகே மை டியர். இப்போ அடுத்ததா ரீஅரேஞ்ச்டு மாலிகுல்ல ஸ்டெபிலிட்டியை பத்தி கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்டும் மெட்டல் ஷிஃப்டும், அதாவது 1,2 ஹைட்ரேட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தும் செகண்ட் பொசிஷன்ல இருந்து மட்டும் ஹைட்ரேட் நம்ம வெளியில இருப்போம். சிமிலர்லி மெட்டல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறோம். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போ அது கேட்டயானா மாறும்போ இட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள் பாண்ட் அண்ட் ரொம்ப மைனர் ப்ராடக்ட் நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ப்ராடக்டா தரும். ஸோ தயவு செஞ்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ரைட். அடுத்ததா ஜியோசில அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக்கண்ணா. இந்த பேசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ், அசிடிட்டி ஆஃப் அமைன்ஸ், இந்த ஆர்டர்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் மேம் ஓவராலா எனக்கு வந்து அசிடிட்டி பேசிசிட்டியோட ஆர்டர் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ் இருக்கோ அவங்களாம் ஸ்ட்ராங்கர் ஆசிடா இருப்பாங்க. இது நம்ம கேட்டிருக்கோம். பட் இதை அப்ளை பண்ணும்போது நிறைய இடத்துல பசங்களுக்கு மார்க் கம்மியாகும். they would not understand which is strong, which is a stable configuration. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அசிடிட்டின்னு கேட்டாவே தயவு செஞ்சு இந்த ஆர்டரை நோட் பண்ணி வைங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல COOH has maximum acidity, அதுக்கப்புறமா phenol, அதுக்கப்புறமா வாட்டர், தென் ஆல்கஹால், ஆல்கேன். சரியா, சோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் மைனஸ் I குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ஸ்டெபிலிட்டியும் அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நோட் பண்ணி வைங்க. சரியா, ரைட்டா. அடுத்ததான் பேசிசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளஸ் I குரூப் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களோட பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அனிலின்ஸ் ஆர் வீக்கர் தேன் அமைன்ஸ். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, எஸ் 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 டாக்கண்ணா. Yes, yes, Parandi, you are correct. You are absolutely right. It differs, Radhana. Okay, right. ஒரே நிமிஷம், இந்த மைக் நிக்க மாட்டேங்குது. Oh, ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. மை மைக் இஸ் இப்பதான் தெரியுது ஏன் நிக்கல. சரி, ஓகே, மைக்க போட்டுட்டேன். எனிவேஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். இப்போ இது இல்லாம அடுத்ததா ஹைட்ரோகார்பன்ஸ், ஆல்கேன்ஸ், ஆல்கேன்ஸ், ஆல்கேன்ஸ்ல ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஸ்டாகர்ட் அண்ட் எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்டாகர்ட், எக்லிப்ஸ். இதுல பொறுத்த வரைக்கும் ஸ்டாகர் இஸ் மோர் ஸ்டேபிள், எக்லிப்ஸ்ட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். இதுவே ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜினேஷன் செலக்டிவிட்டியை பொறுத்தவரை டிகனா ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜினேஷன்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு கண்ணா, which is 3 degree will react more than 2 degree than 1 degree. and Woods reaction எப்பவுமே உங்களுக்கு தெரியணும். Woods reactionல ஈவன் கார்பன் ஆல்கேன்ஸ் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆட் ஆல்கேன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் டைரக்டா கொஸ்டின்ஸ்ல 4 ஆப்ஷன் கொடுத்து இது எது வூட்ஸ்ல வரும், இது எது வூட்ஸ்ல வராது அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதனால அதை கவனிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாகர்ட் இஸ் மோர் ஸ்டேபிள், எக்லிப்ஸ்ட் இஸ் லீட்ஸ். அண்ட் எனர்ஜி டிஃபரன்ஸ்க்கு காரணம் அந்த ஸ்ட்ரெயின் பிட்வீன் த ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஆல்கீன்ஸை பொறுத்தவரை மார்கோனிக்காவும் ஆன்டி மார்கோனிக்காவும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதுக்கான ஒரே நிமிஷம் தாங்க, நான் வேற மைக் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, ஓகே? இதை வச்சு சொல்லி தரதுக்கு தட் ஃப்ளோ இஸ் நாட் கமிங். ஸோ ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. Let us reach some 400 likes, okay? At least 350 likes, right? Yes, like பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்கடாக்கனா. Let us reach 350 likes. இப்போ மார்கோனிகாவ் அண்ட் ஆன்டி மார்கோனிகாவை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. See, உங்களோட ரியாக்ஷன்ல பெராக்சைட்ஸ் வந்துச்சுன்னா பெராக்சைட்ஸை நம்ம போலிஸ்டார் அப்படின்னு சொல்ல போறோம். போலீஸ்னா நம்ம ஊர்ல பாக்குற போலீஸ் இல்லக்கனா, படத்துல பாக்குற வில்லன் போலீஸ் இல்ல,
ஆக்சுவல் ஹீரோ கைண்ட் ஆஃப் போலீஸ். சரியா? நம்ம விஜயனாலாம் போலீஸா நடிச்சிருப்பார்ல, சரத்குமார் சார்லாம் போலீஸா நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரியான போலீஸ்கார். ரைட். ரெண்டாவதா இங்க நம்மளோட காசு அப்படிங்கிறது ஹைட்ரஜனா இருக்க போகுது. our money is said to be hydrogen. இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போறேன். First we'll go with Markovnikov. Next we will go with anti-Markovnikov. இப்போ மார்க்கோனிகாவை பொறுத்தவரை please note it down. No police. அப்போ பெராக்சைடு இல்ல, பெராக்சைடு யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு நல்ல போலீஸ் படத்துல இல்லைனா என்ன நடக்கும்? What will happen? கண்டிப்பா அங்க ஊழல்லாம் நடக்குமா? ஊழல்லாம் வந்துச்சுன்னா obviously the rich gets richer. But இதுவே நம்ம ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ்ல ஆன்டி எல்லாத்தையும் அழிக்க போறோம், nothing is going to happen. அப்ப அங்க போலீஸ்கார் இருக்க போறாரு. போலீஸ்கார் இருந்தார்னா எல்லாருக்கும் சமமான அமௌண்ட் கொடுத்துருவாரு. So poor gets rich. இங்க நான் போலீஸ்னு சொல்றது நம்மளோட விஜய் அண்ணா, சரத்குமார் சார் அந்த மாதிரி படத்துல நடிச்சாங்களா அந்த மாதிரி கிளியரான போலீஸ்கார். ஓகேவா? ரைட்டா? இப்போ இத நம்ம ஒரு क्वेश्चनல அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா? Now you guys know the concept. இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி எனக்கு இதுக்கான ஆன்சரை சொல்ல போறீங்க. So you have propane here, CH3 CH double bond CH2. இந்த propane as per Markovnikov's rule HBr வச்சு ரியாக்ட் பண்ண விட்டா what will be the product ஆக்கனா? நீங்க சொல்லுங்க. எஸ், நம்மளோட சிங்கம் சிங்கம் ஹீஸ் கான சிங்கம் அவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஏதோ ஒரு நல்ல போலீஸை எடுத்துக்கோங்கப்பா. ரைட். நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஹீரோ டைப் போலீஸை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ மார்க்கோனிகாவ்ஸ் ரூல்ல HBR யூஸ் பண்றீங்க. மார்க்கோனிகாவ்ஸ்ல போலீஸ்கார் இல்ல, அப்ப என்ன நடக்கும்? ரிச் கெட்ஸ் ரிச்சர். ரிச்சுக்கு இன்னும் காசு கிடைக்கும். அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் எங்க போகும்? ஹைட்ரஜன் will go here. ஏன்னா அங்கதான் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கு, காசு அங்கதான் அதிகமா பொருளுது. அண்ட் CHக்கு புரோமினை கொடுத்துருவோம். அப்போ what will be the answer my dear? As per Markovnikov's rule, போலீஸ்கார் பெராக்சைடு இல்லாததுனால rich gets richer. ஹைட்ரஜன் எங்க அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகும். And so your answer is CH3 CH. புரோமின் இங்க போயிருமா? CH3. Clear? Is it clear? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட எக்ஸாம்பிள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க கண்ணா, so that அடுத்ததுக்கு போகலாம். ரைட். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? கண்டிப்பா கண்டிப்பா மோனிஷா. எஸ், ஃபைன். நோட் பண்ணியாச்சா? வெரி குட், வெரி குட். இதுவே நம்மளோட ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூலுக்கு போறோம்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன் as well. ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதுவே நம்மளோட ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். இந்த ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல பெராக்சைடு எஃபெக்ட்னு கூப்பிடுவாங்க, பிகாஸ் அங்க பெராக்சைடு இருக்குன்னு. சரியா? சோ ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூலை பொறுத்தவரை மேம் பிரவீன் நம்ம கிளாஸ் எப்போ முடியும்னு கேட்குறாங்க. 20 minutes பிரவீன், அவ்வளோதான் எனக்கு தேவைப்படும். சரியா? இங்க HBr கூட ஏதோ ஒரு பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் இருக்கணும்னு தேவையில்லை, ஏதோ ஒரு பெராக்சைடு இருக்கு. இப்போ நம்ம பெராக்சைடு போலீஸ்கார் வந்துட்டாரு. அப்ப என்ன நடக்கும்? ஏழைக்கு பணம் கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் தான் மணினா ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிறவனுக்கு ஹைட்ரஜனை கொடுத்துட்டு ஹைட்ரஜனே அதிகமா வச்சிருக்கிறவனுக்கு டிமிக்கி கொடுக்க புரோமினை கொடுத்துரும். So how will be the structure now? It is CH3. இங்க தான் ஹைட்ரஜன் போகுது. So CH2 ஃபைனலா CH2Br. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Please note it down. Please note it down my dear. முடிஞ்சிச்சு கண்ணா. just 20 more minutes. சரியா? முடிச்சிட்டோம் அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகேடா கண்ணா. அதுக்கப்புறமா ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடியதுதான் ஓசோனோலைசிஸ். டேக்கனா
ஓசோனோலைசிஸ பொறுத்தவரை always remember ஓசோனோலைசிஸ் நம்மளோட ஒரு ஆல்கீன ஓசோனோலைசிஸ் பண்ணுவோம் சரியா நம்ம let's say CH3 CH double bond CH CH3 இத ஓசோனோலைசிஸ் பண்ணும்போது ஆக்சுவலா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் இந்த டபுள் பாண்ட மொத்தமா உடைச்சிடும் கம்ப்ளீட் பிரேக் டவுன் உடைச்சிட்டு இந்த ஆக்சிஜன் இங்கேயும் அட்டாக் பண்ணும் இங்கேயும் அட்டாக் பண்ணும் resulting in two aldehydes so CH3 CH இங்க டபுள் பாண்ட் போயிருச்சா அந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கூட சேர்ந்துரும் டபுள் பாண்ட் plus CH3 CH CH3 CH டபுள் பாண்ட் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஓசோனோலைசிஸ்ல நான் இங்க பியூட்டூயின் எடுத்ததுனால உங்களுக்கு சிமிலர் மாலிகுல் வருது பட் எல்லா இடத்துலயும் சிமெட்ரிக்கல் மாலிகுல் வரணும்ங்கற அவசியம் இல்ல there can be non-symmetrical unsymmetrical molecules as well so எப்படி இருந்தாலும் டபுள் பாண்ட உடைக்கிறோம் ஆக்சிஜனை ரெண்டு பக்கமும் ஆட் பண்றோம் சமாதானப்படுத்திட்டு வந்துரும் this is how ozonolysis in alkene happens இது ரொம்ப முக்கியம் நான் கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன் so x mark எலும்புக்கூடு ஏதாச்சும் போட்டு வைக்கணும்னா போட்டு வச்சிருங்க இன்ஃபேக்ட் ozonolysis மார்க்கோனிகோஸ் ஆன்டிமார்க்கோனிகோஸ் அப்புறம் நம்மளோட ஆக்சிடேஷன் யூசிங் பேஸ் அண்ட் கேமனோஃபோர் இந்த மூணு கான்செப்ட்ல இருந்து பாலிமரைசேஷன் அந்த டபுள் பாண்ட பாலிமரைஸ் பண்ணோம்னா நம்மனால பென்சீனை ஆல்கைனை பாலிமரைஸ் பண்ணோம்னா நம்மளால பென்சீனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது ஸோ இதை மூணுத்தையும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க இந்த மூணுத்துல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் கன்ஃபார்ம் ஷார்ட் ஒன் கொஸ்டின் வில் கம் எழுதி கூட வச்சுக்கோங்க சரியா ரைட்டா எஸ் அடுத்ததாக if we go to the next part alkanesல பெருசா எதுவும் இல்ல டெர்மினல் ஆல்கேனா ஹாலஜன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் நம்மளோட ஹாலோ ஆல்கேன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் அண்ட் ரொம்ப முக்கியமா ஆல்கேன் இது மூணுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் சரியா இந்த மூணுத்துல இருந்தும் ஒரு क्वेश्चन வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஐ வுட் நாட் சே லைக் இட்ஸ் சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட் பட் எஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு சரியா சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு போணும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் வந்துட்டு மெட்டா குரூப்ஸ்க்கு போற மாதிரி இருக்கணும் நோட் இட் டவுன் அண்ட் ஹாலஜன்ஸை பொறுத்தவரை குளோரினும் புரோமினும் ஆல்வேஸ் ரிமெம்பர் குளோரினும் புரோமினும் either ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனுக்கு போற மாதிரி இருக்கும் தோ தே ஆர் டீஆக்டிவேட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான NTA ட்ராப் தான் கண்ணா ஆக்சுவலா குளோரின் புரோமின்லாம் தேர் ஆல் டீஆக்டிவேட்டிங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆனா அவங்க எங்க போய் ஜாயின் ஆவாங்க either ஆர்த்தோலயோ பேரோலயோ போய் ஜாயின் ஆவாங்க ஓகேவா ஓகே பிரீத்தி got it my dear ரைட் சோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்கனா தயவு செஞ்சு நோட் பண்ணுவீங்க இதை யூஸ் பண்ற மாதிரி either டைரக்ட் ஆர் இன்டைரக்டான கான்செப்ட்ஸ் வரும் சரியா ரைட்டா சோ இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்கடா டி அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் DOP ஓகேவா DOB மாதிரி DOP எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஆர்த்தோ ஆர் பேரால வரும் whereas WM இத வந்து நியாவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க whereas டாக டோப் ஆக்கிட்டோம் சரியா டாக டோப் ஆக்கிட்டோம் டாக் அவனோட ஆப்போசிட் வந்து கேட் மியோன்னு சொல்லும் சரியா இங்க டாக்ல D ஃபார் டொனேட்டிங் O ஃபார் ஆர்த்தா P ஃபார் பேரா டாகுக்கு பதிலா டோப் நெக்ஸ்ட் மியோல M ஃபார் மெட்டா W ஃபார் வித்ட்ராயிங் கிளியரா இதுல என்ன எக்ஸெப்ஷன் இருக்கு குளோரினும் புரோமினும் though they are deactivating they are ortho and para position clear ஆகனா நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க so that என்னாலயும் புரிஞ்சுக்க முடியும் எஸ் பசங்களுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படினு நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம் please note it down and let me know with a fire yes perfect ஓகே அடுத்ததாக நம்ம ஹாலோ ஆல்கேன்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் SN1 and SN2 இது
நீங்க நோட் பண்ணியே ஆகணும் கடா, அம்புட்டு இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் ஷார்ட்டா இங்க வந்துடும். எங்க இருந்து மேம் வரும்னு கேட்டீங்கன்னா either மெக்கானிசம், ரேட் லா ஆர் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா 1 ஆர்டர் 2 ஆர்டர் 3 ஆர்டரோட ரியாக்டிவிட்டி, அப்படி இல்லைன்னா சால்வெண்ட் அண்ட் நியூக்ளியோஃபிலிக் எஃபெக்டை பேஸ் பண்ணி வரும். சரியா? ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும்டாக்கனா. ஸோ மேம் நெக்ஸ்ட் வீக் மீட்டப்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் விஷாலி. மீட்டப்ஸ்க்கு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட வேண்டாம், தயவு செஞ்சு வந்துருங்க. வில் ஆல் ஹேவ் ஃபன் ஆஃப்டர் ரீநீட், என்ஜாய் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ SN2 பொறுத்தவரை ஆல்வேஸ் ரிமெம்பர் SN2 2 பெரிய நம்பர்ல. ஸோ அதனால அது ஆர்டர் இஸ் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி, முன்னாடி மெத்தட். இதுதான் ஆர்டர். வெரஸ் இங்க ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ரெண்டாவது புள்ள தலை தெரிஞ்சு சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ல எல்லாம் இந்த ஊர் பழக்கத்துல எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புள்ளைக்கு செல்லம் கொடுத்தா ரெண்டாவது புள்ள தலை தெரிஞ்சு சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. இத சொல்றதுக்கான காரணம் SN2 செகண்ட் இன்வர்ஷன், கம்ப்ளீட்டா மாலிகுல் இன்வெர்ட் ஆகும். கரெக்டா? சோ SN2 ரெண்டாவது புள்ள தலைவிரிச்சு ஆடும், which is inversion. அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். நீங்களே இதை பார்த்துருப்பீங்களா? யாருக்காச்சும் ஒருத்தங்க அம்மாவோ அப்பாவோ ரொம்ப செல்லம் கொடுத்தா இன்னொருத்தங்க பயங்கரமா கோவப்படுவாங்க இல்லையா? அதை தான் நான் சொல்றேன். ஊர் பாஷையில கோச்சிக்காதீங்கப்பா. இங்க நியூக்ளியோஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? இட் இஸ் a one step reaction. aprotic solvent தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. and rate is K reactant into nucleophile. rate is dependent on the nucleophile. சரியா? அடுத்ததா SN1 1 குட்டி நம்பர்ங்கிறதுனால 3 degree is more reactive than 2 degree than 1 degree than metal group. இங்க polar aprotic னா இங்க polar protic. and yes rate carbocation பத்தி பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். and this is actually a 2-step reaction. ஓகேவா? இங்க 2-step reaction சொல்லும்போ கார்போகேட்டையான ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் இருக்கிறதுலயே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சா? எஸ், நோட் இட் டவுன் டாக்கனா. செம்பருத்தி சீரியல் அதே கான்செப்ட் தான். யூ கைஸ் ஸ்டில் ரிமெம்பர் இட்டா? எஸ். என்னாச்சு ரம்யா? வாட் ஹேப்பன் மை டியர்? வாட் ஹேப்பன்? கண்டிப்பா ஹரிஹரன், ஐ வில் கவலைப்படாதீங்க. அடுத்ததான் ஹாலோரேன்ஸ் அண்ட் எலிமினேஷன். டெக்கனா இங்க ஹாலோரேன்ஸோட ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். காரணம் அவங்களுக்கு ரெசனன்ஸ் இருக்கனால அவங்க ரொம்ப ஸ்டெபிளைஸ்டா இருப்பாங்க. அதனால அவ்வளோ சீக்கிரமா சப்ஸ்டியூஷனோ சப்ஸ்டியூஷன் கூட ஓரளவுக்கு ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல பண்ணிடுவாங்க. எலிமினேஷன் சுத்தமா பண்ண மாட்டாங்க. சரியா? கிளியரா? அதுக்கப்புறமா ஈவன் E2 𝑧𝒐𝒓 and ஹாஃப்மேன் ப்ராடக்ட். இதுல 𝑧𝒐𝒓 is said to be major, ஹாஃப்மேன் is said to be minor. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. and dehydrohalogenation is very very important. எப்பவுமே dehydrohalogenationங்கிறது எங்க இந்த ஹாலஜனை தூக்குறீங்களோ அது ஃபர்ஸ்ட் பொசிஷனா வச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொசிஷன்ல தான் ஹைட்ரஜனை தூக்கணும். சரியா? அதனால 1,2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலஜன் இருக்கிற இடம் 1, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் 2. அதைத்தான் தூக்கணும், வேற யாரையும் தூக்க கூடாது. சரியா? ரைட்டா? ஓகே. இப்போ இது நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததாக ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ். மக்களே, ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ்ல அசிடிக் ஆர்டர் என்ன? ஸ்லாட்ல இல்ல மேம். என்ன ஸ்லாட் மை டியர்? வாட் ஸ்லாட் ராக்கனா? எஸ், ஹாய் சரண். சோ அசிடிக் ஆர்டரை பொறுத்தவரை ஃபீனால் இஸ் செட் டு பி அசிடிக். காரணம் என்ன? ஃபீனால்ட்ட ரெசனன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வாட்டர், அதுக்கப்புறமா ஆல்கஹால். காரணம் ஆல்கஹால் OH குரூப் வச்சிருக்கு. ஆல்கஹால் இஸ் பேசிக் இன் நேச்சர், அதனால தான் இப்படி இருக்கு. அடுத்ததான் லூக்கஸ் டெஸ்ட். போன தடவை நம்மளோட விக்டோரியா டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதனால இந்த தடவை டெஸ்ட்லேருந்து கொஸ்டின் வரப்போகுதுன்னா லூக்கஸ் டெஸ்ட்லேருந்து வர்றதுக்கு அப்புறம் நம்ம லெசாக்னே டெஸ்ட்டும் வந்துருச்சு இல்லையா? ரைட். ஸோ இந்த தடவை லூக்கஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டா? ஓகே, காட் இட் ரம்யா.
ஓகேடா கண்ணா, I'll try to do something for that. சரியா? எனக்கு உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பித்தாங்க. I'll try to do something for the meetup. சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்ததா லூக்கஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரை லூக்கஸ் ரியேஜென்ட் யாருடா கண்ணா? இட் இஸ் ஜிங்க் குளோரைட். எஸ், ஜிங்க் குளோரைட் அண்ட் HCl. இந்த இடத்துல லூக்கஸ் ரியேஜென்ட்ல 3 degree within seconds குள்ள ரியாக்ட் பண்ணும். 2 degree 5 minutesல ரியாக்ட் பண்ணும். 1 degree ரியாக்டே பண்ணாது. அவனுக்கு கொஞ்சமா ஹீட் கொடுத்தாதான் ஸ்லோவா ரியாக்ட் ஆக ஆரம்பிப்பான். அடுத்ததா RTO, ரைமர் டைமண்ட். வாட் இஸ் த ப்ராடக்ட் மை டியர்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைமர் டைமண்ட்ல என்ன ப்ராடக்ட்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கர்ஷன். முடிஞ்சிச்சுடா, அவ்வளவுதான் கண்ணா. we are about to finish, don't worry, we are about to finish. சரியா? ஹீட் கொடுத்தா ஸ்லோவா ரியாக்ட் பண்ணும். எஸ், 1 degree ஹீட் கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் பண்ணும். சரியா? இப்ப ரைமர் டைமனை பொறுத்தவரை ஆல்வேஸ் ரிமெம்பர் RT ஓட்ட வம்பு பண்ணா என்ன நடக்கும்? RT ஓட்ட வம்பு பண்ணா அடி கிடைக்கும். கரெக்டா? சோ RTO stands for salicyl aldehyde. அதே மாதிரி கோல்ப்ஸ் it stands for salicylic acid. எஸ்டரிஃபிகேஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் ஒன்னா சேர்ந்து எஸ்டரை உருவாக்கும். டீஹைட்ரேஷன்ல H2O ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹால் ஆல்கீனா மாறும். கிளியரா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. டேக்கனா இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ். சரியா? ரைட். அடுத்ததா வில்லியம்சன் சிந்தசிஸ் ராகனா. வில்லியம்சன் சிந்தசிஸை பொறுத்தவரை ஒரு ஆல்காக்சைடும் 1 degree ஆல்கைல் ஹாலைடும் ரியாக்ட் ஆகும்போ இங்க ரொம்ப முக்கியமா 3 degree யூஸே பண்ணக்கூடாது. சரியா? 3 degree ஹாலைடை யூஸே பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் ஆல்காக்சைடு லெட்ஸ் சே நம்மளோட RONA உங்களோட 1 degree ஹாலைட் RX கூட ரியாக்ட் பண்ணும்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ராக்கனா கிடைக்கும்? வாட் ப்ராடக்ட் யூ வில் கெட்? வில்லியம்சன்ஸ் ஈத்தர் உருவாகும். NAவும் Xம் தனியா போயிடும். அப்ப ROR' will be produced. கிளியரா? ரைட். அடுத்ததா HI cleavage. ஆல்வேஸ் ரிமெம்பர் HI cleavage ஹைட்ரஜன் அயோடைட் ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ணும்போ ஹைட்ரஜன் எங்க போகும்? ஹைட்ரஜன் லார்ஜ் ஆல்கைல் கூட போகும். அயோடைட் ஸ்மால் ஆல்கைல் கூட ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸ்மாலர் ஆல்கைல் கூட ஆல்கைல் அயோடைட ஃபார்ம் பண்ணும். தயவு செஞ்சு இதை எழுதி வைங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. HI cleavageல ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹைட்ரஜன் பெருசு, ஹைட்ரஜனோட சைஸ் குட்டி. சரியா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ண பெரிய ஆல்கைல் கூட அவன் ரியாக்ட் பண்ணுவான். அயோடைனோட சைஸ் பெருசு, அதை பேலன்ஸ் பண்ண அவன் குட்டி ஆல்கைல் கூட ரியாக்ட் பண்ணுவான். சரிங்களா? புரிஞ்சுச்சா? ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணுவீங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க. ஸோ தட் நீங்க எழுதிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கும் புரியும். Have you all noted it, Rakana? And ரொம்ப முக்கியமா டேக்கனா இன்னும் 20 likes are there for 350. See, this will be like a memory for us. சரியா? நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, பட் இன்னும் 5 நாள் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த 5 நாளை நம்ம மெமரபுளாக வச்சுக்கலாமே, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் மெமரிஸை மறக்காமல் லைக்கில் தட்டி விடுங்க. சரியா? ப்ளீஸ் லைக் த செஷன் ஸோ தட் வீல் ஹாவ் தட். அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைடா, பட் ஸ்டில் எஸ். இன்னும் மீட்டப் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆகல கண்ணா. கன்ஃபார்ம் ஆனதும் நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? ரைட்டா? எஸ். ஆஹா, டேக்கனா யாராச்சும் புதுசா வந்தாங்கன்னா கூட யூ டோன்ட் ஃபோக்கஸ். ஓகே, யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கிளாஸ். ஹாய் விஷாலி. ஃபைன். அடுத்த क्वेश्चन, aldehydes and ketones. Aldehydes and ketonesல nucleophilic addition reactivity is very important. Aldehyde is more reactive than ketone. ரெண்டாவதா நம்மளோட அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. சரியா? நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு நான் ஃபுல்லா ட்ரிக் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்கை திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக், ரோசன்மன் ரியாக்ஷனுக்கு என்ன ட்ரிக் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ரோசன்மன் ரியாக்ஷனுக்கு என்ன ட்ரிக்? பாஸ், பெட், ரெட்,
rose. So ரோசன்மன்கான ட்ரிக் பாஸ் பெட் ரெட் ரோஸ், பாஸ் பெட் ரெட் ரோஸ். ஓகேவா? இதை எப்படி இங்க கவர் பண்றதுடாக்கனா, இங்க ரியாக்டன்ட் இஸ் RCOCl. இந்த RCOCl boss stands for barium sulfate. So barium sulfate கூடவும் PET stands for palladium. Palladium கூடவும் reduce, red stands for reduction. Reduce பண்ணுச்சுனா what will you get? You will get RCHO. இந்த குளோரின் கட்டாய் அதுக்கு பதிலா ஹைட்ரஜன் ஆட் ஆயிரும். So RCHO is formed. இப்போ ரோசன்மண்ட் இவன் பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கடைசியா இருக்கிற நம்ம பெட்டோட பேர் ரோஸ், which means the reaction's name is ரோசன்மண்ட் reaction. கிளியரா? என் பேர்ல யாரோ மெசேஜ் பண்றாங்களா? யார் அது? ஓ, தட் இஸ் our student ராகனா. ஹாய் பிரமிளா. நான் பிரமிளாக்கு ஹாய் சொல்றேன். ஹாய் பிரமிளா. எஸ். ஸோ ரோசன்மண்ட் ரியாக்ஷன், இந்த ரோசன்மண்ட் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம்டா கண்ணா. ஸோ அநியாயம் பண்ணாதீங்களா மேம், இங்க இருக்கேன் என்னது? ஸோ வாங்க இப்போ RCOCl ரோசன்மண்ட் ரியாக்ஷனுக்கான ஒரே ட்ரிக் இதுதான். பாஸ்பெட் ரெட் ரோஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாட் ரியாக்ஷன் டு யூ ஹேவ் டாக்கனா? அதுக்கப்புறமா உங்களுக்கு எட்டாவது ரியாக்ஷன் இருக்கு. எட்டாவது ரியாக்ஷன்னாவே யூ ஷுட் ரிமெம்பர் எட்டிப்பாத்தா குரோக்ளப். எட்டாவது ரியாக்ஷன்னா குரோமைல் குளோரைட். ஓகே, எட்டிப்பாத்தா குரோக்ளப் எட்டாவது ரியாக்ஷனா குரோமைல் குளோரைட். தென் அதுக்கப்புறமா என்ன ரியாக்ஷன் வருது? யூ ஹேவ் உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? KISHNER. இத வச்சே ரியேஜென்ட் சொல்லிடலாம். So K stands for KOH, IS சும்மா, H என்ன திருப்பி போட்டீங்கன்னா what will happen? You will get NH2 hydrogen. E stands for ethylene glycol and R stands for the process which is reduction. Clear? உல்ஃப் கிருஷ்ணர்ல ரியேஜென்ட்ஸ் நீங்க எப்படி KOH like NH2 E for ethylene glycol and R for reduction அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கிளியரா? இதுக்கப்புறமா வரக்கூடியது நம்மளோட கிளெமென்சன் ரியாக்ஷன். கிளெமென்சன் ரியாக்ஷனுக்கு ப்ளீஸ் நோட் இட் டவுன். கிளெமென்சன் ரியாக்ஷனுக்கான ட்ரிக் என்னடாக்கனா? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட் இஸ் ஹை ரேட் cleanser. ஓகேவா? ஹை ரேட் கிளென்சர்ல ஹை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Hg and HCl. Rate stands for reduction. Finally, cleanser. Clean stands for clemensen. Sir stands for zinc. Correcta? அப்ப இங்க என்ன நடக்கும்? RCHO aldehyde in presence of HCl, Hg and zinc amalgam. சரியா? Zn and Hg amalgam உங்களுக்கு RH தரப்போகுது. And this is how Clemens reaction is made. கிளியரா கண்ணா? ஸோ தெரியாதவங்க தயவு செஞ்சு நான் சொல்ல ட்ரிக்கை எல்லாம் நோட் பண்ணி வைங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. அடுத்த ஒரு 10 நிமிஷம் தான் I'll finish the portions. I'll wrap up entire portion. ஓகேவா? இதே மாதிரி I have given you a lot of tricks for aldehyde ketones. தயவு செஞ்சு அதை கவர் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு தரேன். சரிங்களா? நான் உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப் தெரியும்ல எல்லாருக்கும், அந்த ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸோட டெலிகிராம் குரூப் தெரியாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ லைவ் செக்ஷனுக்கு போனீங்கன்னா யூ ஹாவ் ஆர் லைவ் விச் இஸ் ரன்னிங் நவ். இங்க இருக்கா? சரியா? இந்த லைவ் என்னடா ஆச்சு உனக்கு? வாட் ஹேப்பன் டு யூ ரியலி? 1 minute ராகனா, 1 minute. நம்மளோட லைவ் இருக்கு. லைவை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல மோரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா நம்ம கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வரும். பை நவ் கொடுத்தீங்கன்னா யூ வில் ஓப்பன் த கிராஷ் கோர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு கீழே போனீங்கன்னா கம்யூனிட்டி இருக்கும். இந்த டெலிகிராமை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்கண்ணா. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? கிளியரா? நியாஸ் இன்னும் 5 நாள் தான் நியாஸ். அதுக்கப்புறம் உட்காந்து தூங்கலாம், படுத்துக்கிட்டே தூங்கலாம், நின்றுக்கிட்டே தூங்கலாம். ஓகேவா? தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? எஸ், கண்டிப்பா தருண். வில் டூ தட்.
Yes. So இதே மாதிரி நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. I'll give you the entire author for that so that அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ரூல் தான். அங்க CH3COO இல்ல CH3CHOHO எங்கேயாச்சும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா it will form CH3I yellow precipitate. இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. சரிங்களா? கிளியரா? எஸ். அதுக்கப்புறமா டொலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ஸ் இந்த ரெண்டு ரியாக்ஷன் மட்டும் தான் ஆல்டிஹைடுக்கு நடக்கும், கீட்டோனுக்கு நடக்காது. ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கடா பரமா. ஓகேவா? அடுத்ததாக நேமிங் ரியாக்ஷன்ல ரொம்ப முக்கியமானது ஆல்டால் கேனிசரோ, கிராஸ் ஆல்டால் கிராஸ் கேனிசரோ, கிளெமென்சனும் உல்ஃப்கிருஷ்ணரும். சரியா? ஸோ ஆல்டாலை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணும், கேனிசரோல நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். கரெக்டா? ஆல்டால்ல நீங்க வீக் பேஸ் யூஸ் பண்ணுவீங்க, கேனிசாரோல ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்டாலை பொறுத்தவரை the product is hydroxy aldehyde. கேனிசாரோ பொறுத்தவரை the product is alcohol and carboxylic derivatives. கிளியரா? இதுவே கிராஸ் ஆல்டால் கிராஸ் ஆல்டிஹைட்னா நீங்க யூஸ் பண்றதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸா இருக்கும். கேனிசாரோக்கும் அதுதான், கிராஸ் ஆல்டாலுக்கும் அதுதான். கிளெமென்சன் உல்ஃப்கிருஷ்ணர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். ஆர் யூ ஆல் கிளியர் வித் திஸ்? இன்னும் 10 நிமிஷம் தான் முடிச்சிருவோம்டாக்கண்ணா. ஓகே. அடுத்ததா கார்பாக்சிலிக் ஆசிடை பொறுத்தவரை அசிடிட்டி கம்பேரிசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். -I குரூப் வந்தா அவனோட அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இங்க மோஸ்ட்லி கொஸ்டின்ல குளோரின் பேஸ் பண்ணி தான் மாலிகுல்ஸ் தருவாங்க கண்ணா. ஸோ குளோரின் அதிகமா இருந்தா அவனோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா டீகார்பாக்சிலேஷன் HVZ அண்ட் ஹைட்ராலிசிஸ். இதுல HVZ ரொம்ப முக்கியம், ஏன்னா அங்க ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்ததாக அமைன்ஸ் அப்புறம் டயசோனியம் சால்ட். இதுல பெசிசிட்டி ஆர்டர் கேசியஸ் ஃபேஸ்லயும் அக்வஸ் ஃபேஸ்லயும் முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. டேக்கனா அக்வஸ் ஃபேஸ்லயும் எத்தில் நேச்சர்லயும் 2, 1, 3 அமைன் ஷுட் பி யுவர் ஆர்டர். இதுவே உங்கள்கிட்ட வந்து கேசியஸ் ஃபேஸா இருந்துச்சுன்னா அது என்ன ஆர்டர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ வாண்டட் டு see. தென் டெஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா கார்பைல் அமைன் இருக்கும். 1 டிகிரி அமைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் கார்பைல் அமைன். ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வரும் அண்ட் ஐசோசயனைட் குரூப் அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அடுத்ததா டயசோனியம்க்கு சாண்ட்மேயரும் இருக்கு, கெட்டமைனும் இருக்கு. சாண்ட்மேயரை பொறுத்தவரை Cl in presence of HCl Cl ஆர் புரோமின் ஆர் சைனோ குரூப் வரும். கெட்டமைனை பொறுத்தவரை Clம் புரோமினும் மட்டும்தான் வரும். சரிங்களா? கிளியரா? டேக்கனா ஃபோக்கஸ் பண்றா. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தப்பாயிரும்டாக்கண்ணா. நம்ம செஷனை முடிக்க போறோம், லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ரைட்? ஓகேவா? வெரி குட் பிரசன்னா. கேசியஸ் ஆர்டர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வெரி குட். எஸ். அடுத்ததாக லாஸ்டா பயோமாலிகுல்ஸ். இதுல ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி. 1 டிகிரில லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 2 டிகிரில 2 பேர் இருக்காங்க, ஆல்பா ஹெலிக்ஸ் 1 அப்புறம் பீட்டா பிளீட்டட் 1. 3 டிகிரிலயும் 2 பேர் இருக்காங்க, குளோபுலர் அப்புறம் ஃபைப்ரஸ். 4 டிகிரில ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான், which is our quaternary structure. கிளியரா? நீங்க பாண்ட பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்போஹைட்ரேட்ஸ இன்னொரு கார்போஹைட்ரேட் ஆர் சுகர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்ட வந்துட்டு நம்ம கிளைகோசைடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டேய் கிளாஸை நல்லா கவனிங்க, நான் இப்பவும் சொல்றேன், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ஓகே? தூக்கம் அப்புறமா கூட தூங்கிக்கலாம். I'm literally telling you, I just need 10 minutes from you. இவ்வளோ நேரம் படிச்ச உங்களால அடுத்த 10 நிமிஷம் படிக்க முடியாதா?
எஸ் எஸ் ஃபோக்கஸ் உங்க வாழ்க்கைக்காக நீங்க படிக்கிறீங்க, உங்க கனவுக்காக நீங்க படிக்கிறீங்க. அதை கேவலம் ஒரு தூக்கம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பறிக்க கூடாது. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு படிங்க, சரிங்களா? 10 நிமிஷம் பி எனர்ஜெட்டிக். எப்பவுமே ஓடுற ஹார்ஸ் கடைசி நேரத்துல தான் மேக்சிமம் எனர்ஜியை கொடுக்குமாமா. சிமிலர்லி நம்ம மேரத்தான்ஸ்லையும் அப்படிதான், மேரத்தான்ஸ்ல ஓடுற ரன்னர்ஸ்லாம் கடைசி நேரத்துல தான் மேக்சிமம் புஷ் கொடுப்பாங்க. அந்த புஷ்ஷை நீங்க இப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல காமிக்க போறீங்க, சரியா? சோ சுகர்ஸ் கிளைகோசைடிக் லிங்கேஜோட இருக்கும். புரோட்டீன் என்ன லிங்கோட இருக்கும்? புரோட்டீன் என்ன லிங்கோட இருக்கும் டாக்கனா? Can you guys tell me? They have peptide bond, அதாவது NH2CO bondோட இருப்பாங்க. ஃபைனலா இது ரெண்டு தான். ஃபைனலா புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல இந்த குவாட்டர்னரி, டெர்ஷரி, செகண்டரி எல்லாம் பிரைமரியா மாத்தக்கூடிய அந்த ஒரு நேச்சர், அந்த ஒரு ப்ராசஸோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் 3 டிகிரி 4 டிகிரி 2 டிகிரி into 1 டிகிரி. இந்த ப்ராசஸோட பேர் என்ன? இட் இஸ் டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன். இதுக்கு நீங்க டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம், pH யூஸ் பண்ணலாம், பிரஷர் யூஸ் பண்ணலாம், என்ன வேணா யூஸ் பண்ணலாம். பட் அந்த 342 கண்டிப்பா உங்களுக்கு 1 டிகிரியா மாறும். கிளியரா? எக்ஸாம்பிள், பால் 4 டிகிரி, தயிர் 1 டிகிரி. ஓகேவா? காஷின் முடிஞ்சிச்சு கண்ணா, செஷன் முடிஞ்சிருச்சு. டோன்ட் யூ வரி. சிமிலர்லி பச்சை முட்டை 4 டிகிரி, அதை வேக வச்சா 1 டிகிரி. மீட்டும் அதே மாதிரி தான், மீட் 4 டிகிரி, அதை வேக வச்சா 1 டிகிரி. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், சரிங்களா? ரைட்டா? அதுக்கப்புறமா விட்டமின்ஸோட சாலிபிலிட்டியில யாரெல்லாம் வாட்டர் சால்யூபிள், யாரெல்லாம் ஃபேட் சால்யூபிள். நல்லா கொழுப்பு இருக்கிறவங்கலாம் நல்லா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஃபேட் அடி ADEK. வாட்டர் சால்யூபிள் BNC, Bல எக்ஸப்ட் B12, பாக்கி எல்லாமே வாட்டர் சால்யூபிள். கிளியரா? ADEK இஸ் ஃபேட், பட் நம்மளோட BC எக்ஸப்ட் விட்டமின் B12 வந்துட்டு வாட்டர் சால்யூபிள், சரியா? DNA வர்சஸ் RNA பேசஸ். DNAல செகண்ட் கார்பன்ல OH இருக்காது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓடிரும். RNAல அந்த ஆக்சிஜன் இருக்கும். DNA ஆக்சிஜனை தொலைச்சதுனால அவனுக்கு நம்ம TC கொடுத்துறோம். TCனா DNAல தைமைன் வரும். வேறஸ் RNAவை பொறுத்தவரை அவன் ஆக்சிஜனை பத்திரமா வச்சிருக்கான். ஆக்சிஜனை பத்திரமா வச்சதுனால நம்ம அவனை UG காலேஜுக்கு சேர்த்து விடுறோம். U மீன்ஸ் யுராசில். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? இஸ் இட் கிளியர்? ஸோ எஸ் மை டியர், சந்தோஷமா இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அண்ட் ரொம்ப முக்கியமா சுக்ரோஸ் இஸ் செட் டு பி நான் ரெடியூசிங் கண்ணா. பாக்கி எல்லாமே ரெடியூசிங். சுக்ரோஸ் மட்டும்தான் நான் ரெடியூசிங். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ் இதெல்லாம் ரெடியூசிங். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமா, இந்த கிளாஸ் முடிஞ்சதும் 160+ கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட், டெய்லி ஃபார்முலா ஷீட்டை அடுத்த 5 நாளும் நீங்க ஃபுல்லா உட்காந்து படிக்கிறீங்க. ரெண்டாவது, ட்ரிக்ஸை தியரிக்கு பதிலாக யூஸ் பண்றீங்க. நான் இந்த PDF உங்களுக்கு டெலிகிராம்லயும் ஆட் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணுவேன், பின் கமெண்ட்லயும் ஆட் பண்றேன், சரியா? Glucose reaction, it is not that important, but still I'll give you the tricks, don't worry, சரியா? So trick over theory, tricks நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. 160+ கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா PYQs before நோட்ஸையே உட்காந்து பொருத்தி போட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரு தடவை இந்த PDF நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா தென் PYQs சால்வ் பண்ணுங்க. ஃபைனலா எரர் நோட் புக். நம்ம கிளாஸ்லேயே PYQs அடுத்த 4 நாள் போடுவோம் கடா. ஸோ அந்த PYQs அண்ட் கிளாஸ் பேஸ் கொஷின்ஸை தயவு செஞ்சு சால்வ் பண்ணி எரர் நோட்டை கூடவே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ டெக்கனா உங்க எல்லார்த்தையுமே நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், கமெண்ட் செக்ஷன்ல ஆஃப்டர் திஸ் கிளாஸ் எண்ட்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட், எக்ஸப்ஷன்ஸ்க்கான ஷீட், ட்ரெண்ட்ஸுக்கான ஷீட், அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கன்வர்ஷன் ABCD கன்வர்ஷனுக்கான ஷீட், ரியேஜன்ஸ்க்கான ஷீட், அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கான ஷீட் வித் ட்ரிக்ஸ் இது வேணும்னா
ஓகேவா? இது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பெருசா ஒன்றும் மென்ஷன் பண்ண வேணாம். எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷீட் அப்படின்னு அனுப்புங்க, ஆர் நோட்ஸ் அப்படின்னு அனுப்புங்க. சரியா? நோட்ஸ் வேணும் அப்படின்னு அனுப்புங்க. So if you want all of these, என்னன்னா if you want, I want to prepare it for you. So எல்லாம் தனித்தனியா ட்ரிக்ஸோட என்ன மெட்டீரியல் இருக்கா, I just want to compile it. சரியா? உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நோட்ஸ் வேணும், நோட்ஸ் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இங்க கிட்டத்தட்ட 100 பேர் வீடியோவை பாக்குறீங்களா? மெஜாரிட்டி உங்க எல்லாருக்குமே நோட்ஸ் வேணும்னா ஒரு 70+ 60+ கமெண்ட்ஸ் வருதுன்னா கூட நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கே உங்களுக்கு தரேன். சரியா? ஐ ஜஸ்ட் நீட் 1 day ஃபார் இட், பிகாஸ் ஐ ஹாவ் த கண்டென்ட். என் நோட்ஸே 100 நோட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் அதை டைப்போவா மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அதனால இஃப் யூ வாண்ட், தயவு செஞ்சு எனக்கு இந்த மெசேஜை போடுங்க. எஸ், இந்த கமெண்ட்ல டாக்கண்ணா இப்போ நம்ம வீடியோலாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் நான் சொல்றேன், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்கடா. இன்ஸ்டால எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க எல்லாரும் யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சும்மா நேத்திக்கோட லைவ் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இந்த லைவுக்கு கீழே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கமெண்ட்ஸ் தான் ஓப்பன் ஆகும்ல, கரெக்டா? இந்த லைவ் நீங்க இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு லைவை கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் ஆகும்ல, ரைட்? அந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு இந்த மேம் நோட்ஸ் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி தரேன். சரியா? எஸ், இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஃபைன்? பண்ணிடலாமா? டே ஏதாச்சும் சொல்லுங்கடா, சீரியஸ்லி கைஸ். இஃப் யூ வாண்ட், லெட் மீ நோ, லெட் மீ நோ, லெட் மீ நோ. மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு பேக் எண்டில் எஸ்எம்இஸ்க்கு இதுக்காக டாஸ்க் நான் கொடுக்கணும். சரியா? எனக்கு ஐ ஹாவ் த நோட்ஸ், பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தான் என்னால் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு நாளில் இதையெல்லாம் பிடிஎஃபாக கம்பைல் பண்ண முடியும். சரியா? ரைட்டா? ஓகே, ஸோ செஷன் முடிஞ்சிருச்சு கண்ணா. பட் ஒன்ஸ் அகெயின் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் டைப் பண்ணுங்க. ஒரு 60-70+ மெம்பர்ஸ் டைப் பண்ணால் கூட இமீடியட்டாக உங்களுக்கு நான் நோட்ஸ் நாளைக்கு தந்துடுறேன். ஏன்னா நம்ம எஸ்எம்இ டீமை நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணணும், என் நோட்ஸை டைப்போவா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணும். அதுக்கு உங்களுக்கு அது உண்மையிலேயே வேணுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரியா? கூடவே உங்களுக்கு இப்போ செஷன் முடிஞ்சதும் 2xல ரிவிஷன் 1 இந்த வீடியோவை ஒரு தடவை கேட்கணும் வித் யோர் நோட்ஸ். முடிஞ்சா ஒரு தடவை ரஃப்பா நான் சொல்றத கடகடன்னு எழுதுங்க. செகண்ட் ரிவிஷனும் 2xல பண்ணணும். இது do it after your dinner. சரியா? எப்படியும் போன் நோண்டிட்டு தான் இருப்பீங்க, அதுக்கு பதிலா இந்த வீடியோவை 2xல வச்சு ரிவிஷன் ஒரு தடவை பண்ணிடுங்க. செகண்ட் டைம் நாளைக்கு காலையில கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் தேர்ட் ரிவிஷன் நாளைக்கு 7 PM இருக்கக்கூடிய லைவுக்கு மறக்காம வரணும். ஓகேவா? இனியுள்ள ஒவ்வொரு நாளும் ரொம்ப 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 முக்கியம் கண்ணா. ஸோ தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐ எம் தேர் வித் யூ, பட் ஐ நீட் யூ டு டூ ஆல் ஆஃப் திஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி, வெரி ரிகரஸ்லி ஃபார் த நெக்ஸ்ட் 5 days. கிளியரா? பண்ணிடலாமா? ஓகே ஓகே மை டியர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம். நாளைக்கு மறக்காம பார்த்தலாம். அண்ட் நோட்ஸ் எனக்கு அனுப்பிடுங்கடா, மறக்காம அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் மறக்காம எனக்கு இன்ஸ்டால அனுப்பிடுங்க. என்னோட ஐடி தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் Premila _ சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா நோட்ஸ் வேணும் அப்படின்னு அனுப்புங்க. ரெண்டாவது எனக்கு நோட்ஸ், உங்க நோட்ஸை நீங்க எழுதுனதை இன்ஸ்டா அனுப்புங்க. அண்ட் மூணாவது ரிவிஷன் R1 R2 R3 பண்ணிருங்க. நாளைக்கு லைவுக்கு மறக்காம வந்துருங்க. சரியா? ரைட்டா? ஓகேடா கண்ணா. ஸோ காட் பிளஸ் யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம், குட் நைட் ராக்கண்ணா. அண்ட் இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கடா, ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ ஆர் வாட். பட் இதை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக 160+ கண்டென்ட் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ரைட்டா? ஓகே, தடா, பாய், குட் நைட்.